ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமா பாத்தீங்கன்னா 19th ஃப்ளோர். இதோட கதை என்னன்னா, நம்ம பிளஸ் 2க்கு பிறகு ஒரு நல்ல காலேஜுக்கு போக ஆசைப்படுவோம்ல, அதே மாதிரி இவங்களும் ஆசைப்பட்டு ஒரு காலேஜுக்கு வராங்க. ஆனா அந்த காலேஜ் ஒரு கோஸ்ட் காலேஜ். அது தெரியாம இவங்க மாட்டிக்கிறாங்க. அதாவது டிடி ரிட்டர்ன்ஸ்ல ஒரு பேய் பங்களால நம்ம டீம் மாட்டி ஒரு கேம் ஆடுவாங்கல்ல, அதே மாதிரி இவங்களும் கேம் ஆடணும். அதுவும் 19 விதமான லெவல் இருக்கு. அந்த லெவலை தாண்டினாதான் இவங்க அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வர முடியும், இல்லனா மர்கையா தான். சோ கேமை வின் பண்ணுவாங்களா, உண்மையிலே இது பேயோட வேலையா இல்லையான்னு சுவாரஸ்யமா கொண்டு போற டிராமா தான் 19th ஃப்ளோர். சரி, வீடியோக்குள்ள போலாமா? வீடியோட ஓபனிங்கே ஒரு டனலை காட்டுறாங்க. அந்த டனலுக்குள்ள ஒருத்தர் இருக்கான். அவன் பார்க்கவே ரொம்ப பயந்து போயிருக்கான். அது மட்டுமா, அவனுக்கு பயங்கரமா அடிபட்டு யாரையோ பார்த்து பயந்து ஓடுற மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் வர உடனே அங்க இருக்கிற லைட்லாம் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. பார்த்தா நிறைய எலிகள் ஓடி வர அதுங்களா ஏதோ ஒன்னு பார்த்து பயந்து வர மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு மிருகம் அவனை நோக்கி வருது. ஆனா அதை காட்ட மாட்டாங்க. இவன் அதை பார்த்ததும் உயிரை கையில பிடிச்சிட்டு அங்க இருந்து ஓடுறான். அப்பா அவனை யாரோ பிடிச்சி இழுக்க, டேய் சத்தம் போடாத, நான் தான். சரி, நீ எப்படி உள்ள வந்த? என்ன விடுங்க, அவங்க அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு கண்ணாடிக்காரன் சொல்றான், வேற வழி இல்ல, நீ அவளை இங்க வரவிட கூடாது, அவ வந்தா செத்து போயிருவாடா அப்படின்னு அவரு சொல்ல. அப்ப ஏதோ ஒண்ணு வெடிக்கிற சத்தம் கேட்க, கட் பண்ண நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அதே ஆளு ரொம்ப விகாரமா, அதுவும் அவனோட கண்ணுலாம் செவந்து போய் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒண்ணு லோட் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் ஒரு பொண்ணு அவளை கண்டுபிடிச்ச மாதிரி அதுல போட்டிருக்கு. ஒருவேளை இவன் சொன்ன பொண்ணு இவளா இருப்பாளோ. கட் பண்ணா மோட்டார் சைக்கிள்ல ஒரு பொண்ணு போற மாதிரி காட்டுறாங்க. அவ இப்ப ஜியாங்கோ காலேஜ்னு சொல்லப்படுற ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்ணதான் போறா. பட் அவளுக்கு அந்த காலேஜுக்கு போக விருப்பம் இல்ல. ஆனா வேற வழி இல்லாம அவ அங்க போறா. இப்ப ஜியானு காலேஜ காட்டுறாங்க. அந்த பைக் லேடி மாதிரி நிறைய பேர் இந்த காலேஜுக்கு படிக்கணும்னு வர, ஹே நண்பா, நான் உங்க ஜெனி. இப்ப நான் எங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஜியாங்கோ காலேஜுக்கு. சரி, என்ன மாதிரி வேற யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாப்போமா? அங்க பாருங்க, வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அவகிட்ட பேசுவோமா? உடனே ஜெனி அந்த லேடிய கூப்பிட, ஆனா ஜெனிய பார்த்ததும் அவ அங்கிருந்து ஓடி போக, ஹே பட்டுக்குட்டிஸ், அந்த பொண்ணு ரொம்ப ஷை டைப்னு நினைக்கிறேன், அதான் வெக்கப்பட்டு ஓடிட்டா. சரி, வேற யாருக்கிட்டையாவது நம்ம பேசலாமா? இவ ஜெனி ஒரு ரீல்ஸ் பைத்தியம். அப்புறம் இவன் பேரு பவான். நீ ஜெனி தானே? நான் உன்னோட மிகப்பெரிய ஃபேன்மா, உங்க ரீல்ஸ் எல்லாம் விடாம பாப்பேன். நீங்களும் இங்க படிக்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி, நான் பிசினஸ் குரூப், நீங்க எந்த குரூப்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு ஜெனி விஸ்காம்னு சொல்ல, நான் நினைச்சேன் நீ இந்த குரூப் தான் எடுப்பேன்னு. அப்ப யாரோ ஒரு லேடி பைக்கை வேகமா ஓட்டிட்டு வர உடனே எல்லாருமே அவளையே பார்க்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக் லேடிய பார்த்தோம்ல, அவதான் அது. அது சுன்யு வச்சே. இவ்வளவு இங்கதான் படிக்க போறாளா? அவளை உனக்கு தெரியுமான்னு ஜெனி கேட்க, அதுக்கு அவன், தெரியும் மாவா, நல்லாவே தெரியும். இங்க பாரு ஜெனி, அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகிரு, ஏன்னா அவ ரொம்ப மோசமானவ. அவளுக்கு ஒரு பட்ட பேர் கூட இருக்கு தெரியுமா? எல்லாரும் அவளை டீமன் குயின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, எப்போ ஒரு சுத்தியில பேக்ல வச்சுக்கிட்டே சுத்துவா. அது மட்டும் இல்ல, அவ ஒரு இன்ட்ரோவர்ட்னு அவன் சொல்லி முடிக்க, ஆனா கடைசியில ஜெனி அங்க இல்ல. அவன் கதையை ஸ்டார்ட் பண்ணதும் அவ போயிட்டா போல. கட் பண்ணா நம்ம சுனியாவை கட்ட, நாம இவள ரவுடி பேபின்னு கூப்பிடலாம். இப்ப அவ அவளோட ரூமுக்கு போக, அப்ப கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகி பயங்கரமா காத்து வீச, அப்ப ஒரு பில்டிங்க பாக்குறா. அது பார்க்கவே பேய் பங்களா மாதிரி இருக்கு. அப்ப உள்ள இருந்து அவளை யாரோ பாக்குற மாதிரி காட்ட, அது வேற யாரும் இல்ல, ஸ்டார்டிங்ல ஒருத்தனை காட்டுவாங்கல்ல அவன் தான். அவனை நம்ம ரவுடி பேபியும் பாத்துடுறா. அப்ப அவளை யாரோ கூப்பிட, சுனியு நீ ஓகே தானே? ஆமா, இது அந்த பில்டிங் தானே? இன்டர்நெட்ல கூட இந்த பில்டிங் சுத்தி பேய் இருக்கிறதா போட்டிருக்கல, அப்படிலாம் எதுவும் இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போறா. இவ பேரு கிங்யூ. நம்ம ரவுடி பேபிக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு இவ தான். இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. இப்ப ரெண்டு பேருமே அவங்க ரூமுக்கு போக, அங்க ஆல்ரெடி ஜெனி இருக்கா. என்ன, அவன் சொன்ன மாதிரியே இவகிட்ட சுத்தி இருக்கு. அப்ப இவ சைக்கோவா? இவகிட்ட நம்ம விலகியே இருக்கலாம். என்ன சத்தம் அது? இவ பேரு நான்சி. இவ ஒரு ஹேண்டிகேப். இப்ப 4 பேருமே தூங்கிட்டு இருக்க. அப்ப ஏதோ சவுண்ட் வர, அந்த சவுண்டை கேட்டு ரவுடி பேபி எழுந்த. அதே நேரத்துல பால் டப்பா அவ அந்த அடுத்த ராத்திரியில எங்கேயோ போறா. ஒருவேளை தூக்கத்துல நடக்கிற நோயோ. உடனே ரவுடி பேபி அவ எங்க போறான்னு பார்த்தா நம்ம பால் டப்பா அந்த பேய் பங்களாக்குள்ள போறா. உடனே ரவுடி பேபி அவளை ஸ்டாப் பண்ண பாக்குறா. ஆனா அவளை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவ உள்ள போயிடுறா. உடனே ரவுடி பேபியும் போறா. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவ உள்ள போகும்போது இந்த காகலாம் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கரமா கத்த. உடனே அவ திரும்பி பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. சரின்னு உள்ள போலாம் பார்த்தா வீடியோ ஸ்டார்டிங்ல ஒருத்தனை பார்த்தோம்ல, அவன் நிக்கிறான். கட் பண்ண ரவுடி பேபி இப்ப அவ ரூம்ல இருக்க. நம்ம பால் டப்பா கூட அங்கதான் இருக்கா. ஆக்சுவலா என்னன்னா இது வெறும் கனவு தான். இப்ப அடுத்த நாள் வர காலேஜுக்கு வந்த எல்லாருமே ஒரு பஸ்ல ஏறி எங்கேயோ போக, டிரைவர், ஓ நானும் வரலாமா? என் பாலின்னு இது உனக்கே ஓவரா தெரியலையா? மளிகை சாமான் வாங்க கூட ஸ்கூல் பஸ்ல வருவியா? ஏன்பா போற வழியில தானப்பா, என்னையும் கொஞ்சம் டிராப் பண்ணிடுறேன்ப்பா. சரி சரி வா
உடனே பஸ் கிளம்ப கட் பண்ண பயங்கர வேகத்துல ஒரு கார் வருது. அதுல ஒரு 3 பேர் இருக்காங்க. இவனுங்க யாருக்கோ வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கானுங்க போல. அதை இப்ப வாங்கதான் இவங்க 3 பேருமே போறாங்க. அப்ப ஸ்கூல் பஸ்ஸுக்கு முன்னாடி ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். உடனே டிரைவர் வந்து வண்டியை வேற பக்கமா திருப்ப அப்ப அந்த காரும் பஸ்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னால அது வேற யாரும் இல்ல, இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல ஒருத்தனை காட்டுவாங்கல அவன் தான். இப்ப எல்லாரையுமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக அப்ப ரவுடி பேபிக்கு அவ அம்மாவோட ஞாபகம் வருது. அவளோட அம்மா கூட ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனாங்க போல. இப்ப டாக்டர்ஸ்லாம் ரவுடி பேபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு வழியா அவ நார்மல் ஸ்டேட்டுக்கு வரா. இப்ப அவ ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கிற ஒரு ரூம்ல இருக்கா. அதே மாதிரி அங்க நிறைய லிஃப்ட் இருக்கு. கிட்டத்தட்ட 6 லிஃப்ட காட்டுறாங்க. அந்த லிஃப்ட்ல ஒரு நம்பர் இருக்கு. அந்த பேய் பங்களால ஒரு நம்பர் இருக்கும்ல அதே நம்பர் தான். உடனே அவ அதை பிரஸ் பண்றா. இப்ப அந்த லிஃப்ட் கீழே வருது. அவள மாதிரி மத்த 5 பேர் இருக்கிற லிஃப்டும் கீழே வர மாதிரி காட்டுறாங்க. இப்ப டோர் ஓபன் ஆக நம்ம ரவுடி பேபி வெளியே வரா. அங்க அதே பில்டிங் அதான்ப்பா அந்த பேய் பில்டிங் இருக்கு. ஆனா அந்த இடமே பார்க்க ரொம்ப பயங்கரமா இருக்கு. சோ இவங்க வேற ஒரு யூனிவர்ஸ்க்கு வந்துட்டாங்களா இல்ல இது கனவா என்னன்னே தெரியல. நம்ம ரவுடி பேபிக்கு பயம் இருந்தாலும் அதை காட்டிக்காம அவ உள்ள போறா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கனவு தான். இப்ப அவ உள்ள போறா. அந்த இடமே பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப நம்ம பால் டப்பாவும் அங்க வரா. உடனே அவ கிட்ட வந்து இந்த இடம் என்னன்னு கேட்க ஆனா அவளுக்கே என்ன நடக்குதுன்னு புரியல. இதுல இவ வேற வந்து என்ன இடம்னு கேக்குறா. அப்ப சமையல்காரர் லின் வராரு. அதான் பஸ் போகும்போது ஒருத்தர் வருவார்ல இவரு வந்து இவங்க காலேஜோட சமையல்காரர். சோ நாம இவரை சமையல் மாமான்னு கூப்பிடலாம். நாம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம்ல. சமையல் மாமா நீங்க தானே பஸ் கிளம்பும் போது லிஃப்ட் கேட்டீங்க. இப்பதான் ஞாபகம் வருது நீங்க ஜியான் ஹூ காலேஜ் தானே. உடனே அவரு அந்த ஆக்சிடென்ட் பத்தி சொல்ல ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தோம். இப்ப நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கூட ஹாஸ்பிட்டலோட ட்ரெஸ் தான். ஆனா எப்படி இதுக்குள்ள வந்தோம். அப்ப யாரோ இவங்களை பாக்குறத ரவுடி பேபி பாத்துறா. உடனே அது யாருன்னு போய் பார்க்க அப்போ ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அந்த கருப்பு கார்ல வந்த 3 பேருமே அங்க வராங்க. யோ அண்ணா இது என்ன நரகமா இல்ல சொர்க்கமா, நம்ம இறந்துட்டோமா? உடனே அவன் வயித்துல குத்தி வலிக்குதான்னு கேட்க அவனும் வலிக்குதுன்னு சொல்ல அப்படின்னா நாம இன்னும் சாகல. அப்படின்னா என்ன இடனா இது யாருக்கு தெரியும் அவ கிட்ட கேட்போம். உடனே மொட்டைய நம்ம ரவுடி பேபியை பார்த்து ஏமா பொண்ணே நீயும் கார் விபத்தால தான் இங்க வந்தியா? இல்ல உங்க கார மோதின பஸ்ல தான் நாங்க இருந்தோம். அப்படின்னா எங்களை கொன்னது நீயா? டேய் தடியா நாம சாகலடா உயிரோட தான் இருக்கும். எவனோ ஒரு பொறம்போக்கு நம்மள பிராங்க் பண்றான். என்னடா இது என்ன ஸ்குட் கேமா லக் அண்ட் டோரா? அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தன் ஒரு ரேடியோ ஆன் பண்றான். அந்த டேப்ல கூட அதே நம்பர் தான் இருக்கு. அதை ஆன் பண்ணதும் கரண்ட்லாம் கட் ஆகி ஒரு சவுண்ட் வருது. அதே மாதிரி ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் வர உடனே அது கிட்ட போய் என்னன்னு பாக்குறாங்க. அதுல பொம்மலாட்டம் மாதிரி ஒண்ணு வருது. வசமா உள்ள வந்து மாட்டிக்கிட்டியா? இனிமே உன்னால வெளியே போகவே முடியாது. உன்னை கொன்னா நான் தப்பிக்க முடியும். நான் என்ன உன்ன மாதிரி மனுஷனா? நீ கொன்னதும் சாக எனக்கு சாவே இல்ல. நீ என் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி நீ விடியற வரைக்கும் உயிரோட இருக்கணும். டேய் எவன் வேலைடா இது? இங்க பார் எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒழுங்கா என்ன வெளியே விடு. உன்னோட இந்த பப்பட் ஷோ எல்லாம் பார்க்க எனக்கு ஆசை இல்ல. அண்ணா இந்த மாதிரி ஷோ நடத்தணும்னா கண்டிப்பா ஆள் தேவை. உள்ள யாராவது இருக்காங்களான்னு பாப்போமா? உடனே அவன் உள்ள போய் பார்க்க அவன் பார்த்துட்டு வந்து யாருமே இல்லைன்னு சொல்ல அதே நேரத்துல ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு ரவுடி பேபி பாக்குறா. அப்ப அதே ஆளு அவன் முன்னாடி வர நீ ஏன் இங்க வந்த? யோ யாரியா நீ? என்ன உனக்கு தெரியுமா? இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. உடனே இந்த இடத்தை விட்டு வெளியே போ. அப்பா அவனை யாரோ குத்தி கொல்ல அதே நேரத்துல அந்த ஷேடோ பப்பட்டுக்கலாம் உயிர் வருது. என்னையா நடக்குது இங்க? இதுங்களுக்கு எப்படி உயிர் வந்தது? மச்சான் அவன் அந்த பையனை கொன்னுட்டான்டா. அப்ப அவனையும் அந்த ஷேடோ டீமன் கொன்னுருது. அதே நேரத்துல அவங்க வந்த டோர் வேற க்ளோஸ் ஆக உடனே எல்லாரும் பயந்து கதவு கிட்ட போய் கதவை திறக்க சொல்லி கத்த பல்டப்பா இங்க இன்னொரு வழி இருக்கு. அதே நேரத்துல அந்த ஷேடோ டீமன் அவங்களை அட்டாக் பண்ண உடனே அதுகிட்ட இருந்து எஸ் ஆக அவங்க வேற திசையில ஓடுறாங்க. அண்ணா பிளாக்கினா டேய் கத்தாதடா அது நம்மள பாத்துற போது. அண்ணா பிளாக்கி செத்துட்டானா அப்படிதான் தோணுது. உடனே அவன் அழுவ டேய் கத்தாத அந்த டீமன் வந்துற போது. ஆனா அவன் நம்ம தம்பினா டேய் இது ஒரு கனவுடா. நம்ம தூங்கி எழுந்துட்டா எல்லாமே நார்மல் ஆயிரும். பிளாக்கியும் உயிரோட வந்துருவான். ஆனா கனவு மாதிரி தெரியலையே பார்க்க இது ரியலா இருக்கே. டேய் தடிமாடு ரியல் வேர்ல்டுல இந்த மாதிரி ஷேடோ பப்பட்டுக்கலாம் உயிர் வந்து பாத்துருக்கியா? இல்ல சோ இது ஒரு கனவு தான். நம்ம பிளாக்கி ஒருவேளை கனவு விட்டு வெளியே போயிருப்பான். இப்ப நாம எப்படி வெளியே போறதுன்னு பாக்கலாம். நீ சொல்றது உண்மையா? இன்னைக்காவது அண்ணன் உன்கிட்ட போய் சொல்லிருக்கா? இல்லனா அப்படின்னா சத்தம் போடாம அமைதியாவா நம்ம வெளியே போற வழியை கண்டுபிடிக்கலாம். இந்த பக்கம் ரவுடி பேபி பால் டப்பாவை தேடும் போது ஒரு மேப்ப பாக்குறா. அது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மேப். ஆனா பாதி தான் இருக்கு. அப்ப ஷேடோ டீமன் வர உடனே அங்க இருந்து ஓட இந்த பக்கம் இந்த 2 பேருமே ஜன்னல் கிட்ட வந்து அதை உடைச்சி வெளியே போக பாக்க ஆனா என்ன பண்ணாலும் அதை உடைக்க முடியல. இது கண்ணாடியா இல்ல இரும்பாடா? உடைக்கவே முடியல. கட் பண்ணா பால் டப்பாவை காட்ட சமையல் மாமா
ரவுடி பேபி எங்க போனா? அவளை பத்தி கவலைப்படாது, அவ புத்திசாலி, கண்டிப்பா நம்மள தேடி வந்துருவா. சரி மாமா, இது என்ன இடம்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நானும் உன்ன மாதிரிதான் இங்க வந்து மாட்டி இருக்கேன். அப்ப ஷேடோ டீமன் பால் டப்பாவை பார்க்க, அதே நேரத்துல அந்த ஈவில் பாய்ஸையும் அது பார்க்க, இந்த பக்கம் ரவுடி பேபி ஜன்னலை உடைக்க பாக்குறா. அப்ப அவங்க கத்துற சத்தம் கேட்க உடனே அவங்களை தேடி போறா. உடனே 5 பேரும் போக, ஆனா எல்லா டீமனும் அவங்க சுத்து போட, அப்ப ஒருத்தர் கதவை திறந்துட்டு உள்ள வரான். அவன் உள்ள வந்ததும் அவன் இருக்கிற பில்டிங்கை சுத்தி நிறைய காகம் வட்டை விட, சோ இவன் யாரு? இவன் எப்படி இந்த பேய் பங்களாக்குள்ள வந்தான்? நம்ம 6 லிஃப்ட் பார்த்தோம். சோ 6 பேர், அதுல ஒருத்தர் இறந்துட்டான். இருந்தாலும் இவனோட சேர்த்து மொத்தம் 7 பேர் இல்ல. ஆனா இவனோட லிஃப்ட நாம பார்க்கல. இவன் எப்படி உள்ள வந்தான்? இவன் வேற யாரும் இல்ல, நம்ம கதையோட ஹீரோ. பேரு கவுஸ்வான். இப்ப பப்பட் பேயெல்லாம் நம்ம டீமை ரவுண்ட் பண்ண, அப்ப யாரோ ஒரு பிளேட்டை எடுத்து செவுத்துல அடிக்க, இப்ப எல்லா பப்பட் பேயும் ஹீரோ பின்னாடி போக, அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க எஸ் ஆக, ஆனா தடியன் டேபிள தள்ளி விட்டு அதை உள்ள வராத மாதிரி தடுக்க, ஆனா எங்க போனாலும் அது நம்ம டீமை தோர்த்த. அப்ப நம்ம ஹீரோ ஒரு ரோப்பை கைட்டி விட, ஒரு பெரிய பீரோ பேய் மேலாம் பட்டு அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க எஸ் ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே ஒரு சேஃபான பிளேஸுக்கு கூப்பிட்டு போறான். அப்ப மொட்டையும் கேக்குறான், தல இந்த இடத்த பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நீ ஆல்ரெடி இங்க வந்திருக்க போல. அதுக்கு ஹீரோ சொல்றான், உங்களுக்கு முன்னாடி நான் தான் இங்க ஃபர்ஸ்ட் வந்தேன், அதனாலதான் இந்த இடத்த பத்தி எனக்கு தெரியும். சரி, வரும்போது ஒரு மேப் பார்த்தல? பார்த்தேன் தல, ஆனா அது பாதி மேப் தானே, அதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு மொட்டையும் கேட்க, அந்த மேப் இந்த பில்டிங்கோட மேப் தான். உடனே அவன் இவங்களோட சேஃபான பிளேஸ் கூப்பிட்டு வந்து அந்த இடத்த லாக் பண்றான். அவங்க எல்லாருமே அங்க ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாக்க, அப்ப ஹீரோயினிக்கு ஹீரோவை பார்த்தது ஞாபகம் வருது. உடனே அவனை பார்த்து, நீ எங்களுக்கு முன்னாடி இங்க வந்ததா சொன்னல, அப்படின்னா இது என்ன மாதிரி இடம்? என் மண்டைக்குள்ள கூட இப்ப இதுதான் ஓடுது. என் கணிப்பு படி இந்த இடம் ரியல் வேர்ல்டு இல்ல. டியான் கூட இதுதான் சொன்னான். ஒரு நிமிஷம், இது ரியல் வேர்ல்டு இல்லனா வேற என்ன? வேற என்னவா? ஒருவேளை நம்ம வேற யூனிவர்ஸ்ல இருக்கலாம், இல்ல இது ஒரு கனவா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இந்த இடம் பார்க்க நம்ம உலகம் மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னா ரியல் வேர்ல்டுல எந்த ஷேடோ டீமனுக்கும் உயிர் வராது. அப்படி இல்லாம இது ரியல் வேர்ல்டா இருந்தா எவனோ ஒருத்தன் நம்மள வச்சு பிராங்க் பண்றான். ஒருவேளை இது மேஜிக் ஷோ இல்ல சம் ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்மள அவங்க ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். பிளாக்கிக்கு மேஜிக்னா ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை இது அவனோட வேலையா இருக்குமோ? இருக்கலாம். பட் பிராங்க் பண்ணோம்னா உங்களை வச்சு பண்ணலாமே, சம்பந்தமே இல்லாம எங்களையே இதுல கோத்து விட்டான். இல்ல நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன், ஏன்னா அங்க 2 பேரு செத்து போயிட்டாங்க. என்ன சொல்ற? என் தம்பி ஒன்னும் சாகல. டே தடியா, அவ சொல்றதையா நம்புற? நம்ம பிளாக்கிக்கு எதுவும் ஆயிருக்காது. இப்ப நம்ம கோலே இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு மொட்டையா சொல்ல, எனக்கு ஒரு டவுட். நீ சொல்ற மாதிரி இது வேற ஒரு யூனிவர்ஸா இருக்கலாம், இல்ல கனவா கூட இருக்கலாம். ஆனா நாங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம், அங்க இருந்துதான் இங்க வந்தோம். ஆனா நீ எப்படி இங்க வந்த? எங்களை மாதிரி நீயும் ஹாஸ்பிட்டல்ல தான் இப்ப இருக்கியா? இல்ல நான் இப்ப என் வீட்டுல இருக்கேன். நான் வழக்கம் போல என் வேலைய பார்த்துட்டு தூங்கிட்டேன். இப்ப பார்த்தா நான் இங்கே இருக்க. இப்பதால எனக்கு உன் மேல டவுட்டே வருது. ஒருவேளை இதெல்லாம் உன் வேலையா? அப்ப சமையல் மாமா ஒரு பாக்ஸ ஓபன் பண்ண, இங்க வாங்கல, இதுல என்னவோ இருக்கு. பார்த்தா அதுல 6 பை இருக்கு. அந்த பையில கூட அதே நம்பர் இருக்கு. இந்த நம்பர் ஞாபகம் இருக்கா? நம்ம வந்த லிப்ட்ல கூட இதே நம்பரை நான் பார்த்தேன். ஒருவேளை இது ரியல் வேர்ல்டுனா இந்த நம்பர் ஏதாவது கம்பெனியோட கோடா தான் இருக்கும். அவங்கதான் நம்மள தூங்க வச்சு இங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்ன சர்வைவல் கேமா? அப்படின்னா கண்டிப்பா எவனது கேமரா வச்சு நம்மள வாட்ச் பண்ணுவான். ஆனா இங்க கேமராவே இல்லையே. அது இப்ப முக்கியம் இல்ல, முதல்ல இதுல என்ன இருக்குன்னு பாப்போம். உடனே 6 பேருமே ஒரு பேக் எடுத்துக்க, நம்ம ரவுடி பொண்ணுக்கு மேப் கிடைக்க, அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு தவா கிடைக்குது, மொட்டையனுக்கு ஆக்ஸும், தடியனுக்கு கேண்டலும் மேட்ச் பாக்ஸும், நம்ம ஹீரோவுக்கு டார்ச் லைட்டும், கடைசியா சமையல்காரனுக்கு ஒரு ஹேர் ட்ரையரும் கிடைக்க, அண்ணா அவகிட்ட மேப் இருக்கு பாரு. இந்த பொருள் எல்லாம் பார்க்க யூஸ்லெஸ்ஸா தெரியலாம், ஆனா இது கேமா இருந்தா கண்டிப்பா இந்த 6மே நமக்கு யூஸ் ஆகும். சோ நாம டீமா செயல்பட்டாதான் இந்த பிளேஸை விட்டு நம்ம போக முடியும். தலை நீ சொல்றது உண்மைதான், நாம ஒரே டீம். சோ நாம நமக்கு கிடைச்சதை ஷேர் பண்ணிக்கலாமே. கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா அந்த மேப்பை என்கிட்ட கொடுங்க, கண்டிப்பா தரேன். ஆனா எனக்கு உன்கிட்ட இருக்கிற ஆக்ஸ் வேணும். கண்டிப்பா தரேன் செல்லம். ஆனா இந்த 2ஐயும் நான் என் பின்னாடி வச்சுக்கிறேன். கரெக்டா? நீ ஆக்ஸ கண்டுபிடி. உடனே அவ ஆக்ஸ் இருக்கிற கழிய சூஸ் பண்ண, ஆனா கேடி பையன் அதை வேணுனே சேஞ்ச் பண்ணி பத்தி பேட்டியும் மெழுகுவத்தியும் தந்துட்டு மேப்பை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சுனியு அவ உன்னை ஏமாத்திட்டான். நீ தொட்டது ஆக்ஸ தான், ஆனா அவன் இத கொடுத்துட்டு போயிட்டான். பரவாயில்ல விடு, அவ என்ன பண்ணாலும் ஆப்போசிட்டா தான் தருவான்.
அதனால தானே நீ கோடாலேயே வாங்குற மாதிரி நடிச்ச. என்ன சொல்ற? நம்ம வந்தப்ப நீ ஒரு நிழல் பேயோட சண்டை போட்ட, அது மேல லைட் போட்டதும் அது நார்மலான பேப்பரா மாறிச்சு. அப்படின்னா நிழல் பேய் மேல வெளிச்சம் பட்டா அது பேப்பரா மாறிடுமா? ஆமா. சரி வாங்க, நாம இந்த இடத்த விட்டு போலாம். எப்படி போறது? வெளியே போற வழி அந்த மேப்ல தானே இருக்கு. இப்ப மேப்பு அவங்கிட்ட இருக்கே. கவலைப்படாத, நான் அந்த மேப்பை மகப் பண்ணிட்டேன். உடனே ரவுடி பேபி அதை டிராப் பண்ண இந்த மேப்பை வச்சு பார்த்தா வெளியே போக வழி இல்ல. ஆனா என்ன இது ஏபின்னு இருக்கு? இது கண்ட்ரோல் ரூம். எதுக்கான கண்ட்ரோல் ரூம்? நம்ம வந்தப்ப இங்க கரண்ட் இருந்தது, ஆனா ரேடியோவை ஆன் பண்ண பிறகு அது கட் ஆச்சு. சோ இந்த ஏவும் பியும் தான் இந்த இடத்தோட பவர் சப்ளைன்னு நினைக்கிறேன். சோ நம்ம கரண்ட கொண்டு வந்துட்டா இந்த கேமை வின் பண்ணிடலாம். இப்ப நம்ம கிட்ட மெழுகுவத்தியும் டார்ச் லைட்டும் இருக்கு. சோ நான் ஏ ரூமுக்கு போறேன், நீ பிக்கு போ. நீங்க 2 பேரும் இங்க இருங்க, நாங்க ரூமை கண்டுபிடிச்சதும் உங்களை வந்து கூப்பிட்டு போறோம். இந்த பக்கம் அந்த 2 பேருமே கிளாஸ உடைச்சு அந்த இடத்த விட்டு தப்பிக்க பாக்க, ஆனா என்ன பண்ணாலும் அதை பிரேக் பண்ணவே முடியல. உடனே மேப்பா பாக்குறாங்க, அதுல ஒரு எக்ஸிட் டோர் இருக்கு, ஆனா அது லாக் பண்ணதா போட்டிருக்கு. இருந்தாலும் அவங்க போய் பாக்கலான்னு அவன் சொல்ல, அப்ப நிழல இருக்கன் வர உடனே அவங்க அங்க இருந்து ஓடி போக, இந்த பக்கம் ரவுடி பொண்ணு கேண்டில யூஸ் பண்ணி ஏறுமுக்கு போறா. அப்ப போட்டோல இருக்கிற நிழல இருக்கன் அவளை கொல்ல வர, ஆனா வெளிச்சத்தை பார்த்ததும் அது கிட்ட வர மாட்டுது. ஆனா அந்த இடத்துல நிறைய போட்டோ இருக்கு. அதே நேரத்துல அவ ஃப்ரெண்ட் இருக்கிற ரூம் கிட்ட ஒரு டீமன் போடுத அவ பாக்க, உடனே அவங்கள காப்பாத்த அவ போறா. இந்த பக்கம் நம்ம டீம் வருவாங்கன்னு அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ண, அப்ப யாரும் கதவை தட்ட, உடனே ஃப்ரெண்டு அதை ஓபன் பண்ண போறா. அப்ப ஒரு ஸ்வாட் வர, சோ நிழல இருக்க இவங்களை கண்டுபிடிச்சிட்டான் போல. ஆனா ஹீரோ டார்ச்சை யூஸ் பண்ணி அதை கொன்னுறான். இப்ப அவங்களுக்கு சேஃப் இல்லன்னு அந்த 2 பேரையும் அவங்க கூட கூப்பிட்டு போறான். கௌசுவன், கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சிட்டியா? இன்னும் இல்ல. அப்புறம் ஏன் இங்க வந்த? இல்ல, அந்த பேய் உங்க ரூம் கிட்ட வரத பார்த்தேன், அத அவங்கள காப்பாத்த வந்தேன். சரி, என் ஃப்ரெண்ட் எங்க? அவ கண்ட்ரோல் ரூமை தான் தேடி போனா. அப்ப அந்த 2 பேரும் பயந்து ஓடி வர, உடனே டார்ச்சை யூஸ் பண்ணி அந்த டீமனை கொன்னுறான். உடனே கேடி பாய் அந்த டார்ச்சை ஆட்டைய போட பாக்குறான். தலை, கரண்ட் வந்தா இந்த நிழல் பேய் எல்லாம் வராதா? ஆமா. சரி, அந்த கரண்ட் ரூம் எங்க இருக்கு? தெரியல, அதை தேடிதான் நம்ம போறோம். அப்பாவ பால் டப்பாவை பிடிச்சி டார்ச் லைட்டை கேட்க, அதே மாதிரி நம்ம ஹீரோ தடியனை பிடிக்க, இங்க பாரு அவன் பையன் இல்ல, ஆனா இவ ஒரு பொண்ணு இல்ல. சோ மரியாதையா டார்ச்ச குடு, நீ ஆக்ஸ குடு, நான் உன் பிரதரை விடுறேன். சரி, நான் ஆக்ஸ தரேன், நீ டார்ச்ச தா. உடனே 2 பேரும் அத மதைக்க, ஆனா ஹீரோ தடியனை விடல. உன் தம்பி வேணும்னா டார்ச்ச தா. உடனே அவன் தடியனை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப, பாத்தியா அவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான், இனிமே நீ தேவைப்பட மாட்ட. உடனே அவனை விட்டுட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப, ஆனா அவங்க போனதும் கேடி பையன் வந்து தம்பியை கூப்பிட்டு போறான். இப்ப நம்ம டீம் போக, அப்ப ஏதோ ஒரு சவுண்ட் வர, உடனே வத்தி குச்சிய பத்த வைக்க, பட் அங்க வந்தது ரவுடி பொண்ணுதான். ஒரு நிமிஷம் 2 பேருமே அமைதியா நின்னு அவங்க கண்ணையே அவங்க பாத்துக்க, டேய் சைட் அடிச்சது போதும், வா கிளம்பலாம். இப்ப அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு வர, அதே மாதிரி கேடி பாயும் ஒரு கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிக்கிறான். இப்ப 2 டீமுமே பவர் ஆன் பண்ண, அப்பன்னு பார்த்து நிழல் பேய் அங்க வர, இதே நேரத்துல டார்ச்ல பேட்டரி காலி ஆகுது. இந்த பக்கம் கேண்டிலும் ஃபுல்லா காலி ஆகுது. உடனே வேகமா எல்லா சுவிட்சையும் அவங்க ஆன் பண்றாங்க. என்ன எதுவும் ஆன் ஆகல? அப்ப அங்க ஃபேன் ஆன் ஆகுது. ஒருவேளை டியான் ஆன் பண்ணிருப்பானோ, ஏன்னா ஃபேன் சுவிட்ச் இங்க இல்ல. சோ வேற ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு அவங்க போயிருப்பாங்க. அப்படின்னா லைட்டுக்கான சுவிட்ச் இங்கதான் இருக்கும், வாங்க தேடுவோம். உடனே அவங்க தேட, அப்ப சுனியு ஒரு சுவிட்சை கண்டுபிடிக்கிறா. உடனே ஆன் பண்றா. பட் அப்ப கூட பவர் வரல. இதுல ஃபியூஸ் இல்ல. ஃபியூஸ் இல்லனா என்ன, ஏதாவது ஒயர் கிடைச்சா நம்ம பவரை கொண்டு வர முடியும். என்ன ப்ரோ, ஃபேன் ஓடுது, இப்ப ஃபேன் தேவையா? இது ஓடுனா என்ன, ஓடலனா என்ன? அப்ப டீமன்ஸ் உள்ள வர, இதே நேரத்துல இந்த பக்கம் வத்திப்பேட்டை யூஸ் பண்ணி அவங்க டீமன்ஸை தடுக்க, அப்ப அங்கிளோட ஹேர் டை கீழே விழ, உடனே ஹீரோ அதை உடைச்சி அதுல இருக்கிற ஒயரை எடுத்து அந்த ஃபியூஸை கனெக்ட் பண்ண பாக்குறான். இதே நேரத்துல டீமன் கதவை உடைச்சிட்டு உள்ள வர, உடனே ஹீரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போக, அதே நேரத்துல ரவுடி பொண்ணு ஃபியூஸை கனெக்ட் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்றா. அப்ப எல்லா ரூம்ல இருக்கிற லைட்டும் ஆன் ஆக நிழல் போய் மறைஞ்சு போயிடுது. சோ ஈஸியா லெவல் 1 வின் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா ரியல் வேர்ல்டுல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சோ இது வெறும் கனவுதான் போல. அப்ப ஹீரோவோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து SMS வருது, டைரக்டர் லீ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரா, நேத்து ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு எதுவும் ஆகலையே, கவலைப்படாத, நானும் டைரக்டரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும். அடிபட்ட எல்லாருமே கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க, ஆனா 2 பொண்ணுங்க மட்டும் இன்னும் கான்சியஸ்க்கு வரல. அப்ப ஹீரோ ரவுடி பொண்ணோட அப்ளிகேஷன் ஃபார்மா பாக்குறான். சோ இவனும் அந்த ஸ்கூல்ல சேர்ந்தவதான் போல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறான். கட் பண்ணா ஹீரோனியும் அவளோட ஃப்ரெண்டையும் காட்ட, சுனியா நேத்து ஒரு கனவு, ஐயோ அது கனவுனே சொல்ல முடியாது, அப்படி இருந்தது. அவ அந்த கனவை பத்தி சொல்ல, உடனே ரவுடி பொண்ணு ஷாக் ஆகுறா.
ஏன்னா அவளுக்கும் அதே கனவு தான் வந்திருக்கு. அப்ப ஃப்ரெண்டோட மண்டையில இருந்து பிளட் வருது. என்னன்னா அந்த கனவுல அவ மண்டையில அடிபட்டிருக்கும். அதே மாதிரி ரியல் வேர்ல்ட்லயும் அவளுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. உடனே அவ டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. அப்ப இது எல்லாத்தையுமே ஒருத்தர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ நம்ம தலைவியை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அவ ரூம் நம்பரை கேட்டு அங்க போறான். ஆனா அங்க யாருமே இல்ல. பால் டப்பாவுக்கு பிளட் வரும்ல, சோ ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க அவங்க வந்திருக்காங்க. ஈவன் டாக்டர் ஜோ, உங்க ரிப்போர்ட்ட பார்த்தேன், நீங்க 2 பேரும் கோமாக்கு போயிட்டீங்க. டாக்டர், கோமாக்கு போனா 2 பேருக்குமே ஒரே ட்ரீமா வரும்? என்னமா சொன்ன? ஒண்ணும் இல்ல டாக்டர். சரிமா, மறுபடியும் வலிச்சா என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக, அவர் போனதும் பால் டப்பா அந்த கனவை பத்தி கேட்க கட் பண்ணா ஹீரோவை கட்ட. அப்ப 2 பொண்ணுங்க ஒரு டெட் பாடியை கொண்டு போறாங்க. அப்பா அவனோட கை கீழே விழ அத ஹீரோ பாத்துடுறான். இந்த கை வந்து பிளாக்கியோட கை தான். இந்த பக்கம் அந்த பாய்ஸ் கூட இங்கதான் இருக்காங்க. அவங்களும் அது கனவு தான் நினைக்கிறாங்க. அப்ப தடிய பிளாக்கிக்கு கால் பண்ண, ஆனா அவனோட போன் வந்து ஆஃப்ல இருக்கு. நம்ம பிளாக் போன் எடுக்க மாட்டான். அவன் போனை எப்பவுமே ஆஃப் பண்ண மாட்டான். ஒருவேளை கனவுல நடந்த மாதிரி அவன் இறந்துட்டானோ? டேய் லூசு, அது கனவுடா, அது எப்படி ரியலா மாறும்? உடனே தடிய பிளாக்கிய தேடி போறான். டேய் தடியா, அவனுக்கு எதுவும் இல்ல. இல்லப்பா, நம்ம 2 பேருக்கும் எப்படி ஒரே கனவு வரும்? அதுவும் கனவுல கூட இதே ட்ரெஸ் தான் நம்ம போட்டிருந்தோம். ஒத்துக்கிற, ஆனா நீ யோசிச்சு பாத்தியா, நம்ம கனவுல பேய பார்த்து பயந்தோம். நீ சொல்ற மாதிரி ரியலா இருந்தா அந்த ரவுடி பொண்ணும் பயப்படணும்ல. ஆனா அவ பயப்படவே இல்ல. அப்புறம் அந்த பையன் அவ எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணான். நம்ம உலகத்துல யாராவது பேய பார்த்தா இப்படியா பண்ணுவாங்க? சோ நம்ம பார்த்த யாருமே ரியல் இல்ல. ஆனா எப்படி ஒரே மாதிரி கனவு நமக்கு வந்தது? அது ஃப்ளூக்ல வந்திருக்கும். அப்ப ஹீரோவை அவங்க பாக்க கட் பண்ண ரவுடி பொண்ணு அந்த அங்கிள பாக்குறா. உடனே அவர்கிட்ட போய் பேசுறா. என்ன தெரியுமா? ஓ தெரியுமே, நாம பஸ்ல தானே மீட் பண்ணோம். பஸ்ல மட்டும் தானா? ஆமா பஸ்ல மட்டும் தான் அப்படின்னு அவரு சொல்லிட்டு அங்க இருந்து போக, சோ இவருக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? இல்ல இவரு ஏதாவது மறைக்கிறாரா? அப்ப அவரோட காலை அவ நோட் பண்றா. ஏன்னா கனவுல ஃப்ரெண்டுக்கு மண்டையில அடிப்படும்ல, அதே மாதிரி இவருக்கு காலில அடிப்படும். ஆனா இப்ப நார்மலா இருக்காரு. நீ என் ஃப்ரெண்டு கூட இல்ல, எப்படி நீ என் கனவுல வந்த? சொல்லுடா, பிளாக்கியும் நீயும் தானே இத பண்றீங்க? சரி பிளாக்கி எங்க? அவனா மார்ச்சூரியில இருக்கான். உடனே அவங்க அங்க போக, ஆனா கார்ட்ஸ் வந்து அவங்கள உள்ள விட மாட்டாங்க. உடனே டாக்டரை பார்த்து கேட்க, ஆனா அவரு என்னன்னா டிஸ்சார்ஜ் ஆனதா ஒரு ஃபார்ம காட்டுறாரு. ஒருவேளை அவன் வீட்டுக்கு போயிருப்பானோ? சரி பாட்டிக்கு கால் பண்ணி பேசலாம். தல, வேற ஏதாவது மறைக்கிறியா? இங்க பாரு, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, இது கனவு இல்ல, உண்மை. நீங்க உடனே உங்க ஃப்ரெண்ட கண்டுபிடிங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். இப்ப ரவுடி பொண்ணு பால் டப்பாவை காணும்னு தேடி போக, ஆனா அவ என்னன்னா டாக்டர் ஜோ கூட பேசிட்டு இருக்கா. உடனே வந்து அவளை கூப்பிட்டு போயிடுறா. அவங்க போனதும் அந்த டாக்டர் யாருக்கும் மெசேஜ் பண்ண, அந்த 2 பொண்ணுல ஒரு பொண்ணுக்கு அலர்ஜி வந்திருக்கு, நல்ல வேலை நான் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் மெசேஜ் பண்ண. சோ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் என்னவோ நடக்குது போல. இப்ப அந்த 2 பேரும் சரக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. ஆனா தடியனுக்கு பிளாக்கிக்கு ஏதோ ஆயிருக்குன்னு டவுட்டா இருக்கு. ஆனா டியான் அத பத்தி எதுவுமே கவலைப்படாம அவன் ஜாலியா இருக்கான். அப்ப நர்ஸ் வந்து இவங்க 2 பேருக்கும் மருந்து எடுத்துட்டு வந்து அதை கொடுத்து சாப்பிட சொல்ல, உடனே 2 பேருமே சாப்பிட, அதை சாப்பிட்டதும் தடியன் தூங்கிடுறான். அப்ப டியான் வந்து பிளாக்கோட போனை பாக்குறான். உடனே தடியன் கிட்ட அத பத்தி சொல்ல போறான். ஆனா அவனுக்கும் தூக்க வர உடனே போனை பாக்கெட்ல வச்சுட்டு அவனும் தூங்கிடுறான். கட் பண்ணா ஹீரோ அவனுக்கு வந்து அந்த கனவை பத்தி யாருக்கிட்டயோ சொல்றான். அப்ப அவனும் தண்ணி குடிக்கிறான். அதை சாப்பிட்டதும் அவனும் தூங்கிடுறான். கட் பண்ணா இப்ப அந்த 6 பேருமே அதே பில்டிங்க்கு வர, நாம என்னல மறுபடியும் இங்க வந்துட்டோம். டியான் அங்க பாருப்பா, நம்ம பிளாக்கி இல்ல, அந்த பப்பட் பேயும் இல்ல. அப்ப 6 பில்லர் வர, என்ன காலையில என் காலு நல்லா தானே இருந்தது, இப்ப என் கால் வலிக்குது அப்படின்னா இது கண்டிப்பா கனவுதான். அவன் நம்ம டீமை கனவுன்னு நம்ப வைக்கிறான். அப்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. எல்லாருமே பில்லர் கிட்ட வாங்க, அந்த ஐடி கார்டு எடுங்க. உடனே எல்லாருமே அவங்க கார்டு எடுக்க, மோவா, மோனா எண்டுன்னு அர்த்தம். எனக்கு எண்டு வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஐடி கார்டு படி நாம ஆடணுமோ? ஏன்னா எனக்கு வந்திருக்க லெட்டர் ஷங், அதோட அர்த்தம் தலைவர். எனக்கு ஜிங்கு, அதோட அர்த்தம் அழுமுஞ்சி. ஷங்கு, மோ, ஜிங்கு, டான், ஜூ. இது ஒரு புராதன சீன பாடல். ஒருவேளை நாம பாட்டு பாடணுமோ? அப்ப மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் வர, இந்த கேமோட பேரு முடிஞ்சா ஓடு. ஆட்டம் இப்ப ஆரம்பிக்குது. அப்ப மறுபடியும் ஒரு ஸ்கிரீன் வர, என்ன அது? இது நியான் அனிமல், சீன மக்களோட மிருக கடவுள். ஒருவேளை ஷேடோ பப்பட் மாதிரி அதுக்கும் உயிர் வந்துருமோ? அப்படின்னா அது கூட லைட்டை பார்த்து பயப்படுமோ? இல்ல, இந்த மிருகம் லைட்ட பார்த்து பயப்படாது. ஏன்னா இது சூரியன்ல இருந்து வந்த மிருகம். அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேட்க, இந்த பாட்டு டென் பாடல் மாதிரி இருக்கு. அப்ப அந்த மிருகம் உயிரோட வந்து நம்ம டியானை மட்டும் தாக்குது. சோ எந்த பாட்டு வருதோ அந்த டோக்கனை இருக்கிறவங்கள தான் அது கொல்லும் போல. உடனே அவன் டோக்கனை கீழே போட, ஆனா கீழே போட்டாலும் அது அவன் கிட்ட வருது. உடனே தடியன் கிட்ட அதை தந்துட்டு
அவன் டோக்கனை வாங்கிக்கிறான். இப்ப அது தடியனை தொடுத்த. ஆனா சடனா பாட்டு மாற இந்த பாட்டு தடியன் டோக்கன் கிட்ட இருக்கிற பாட்டு. சோ தடியனோட டோக்கன் இப்ப டியான் கிட்ட இருக்கு. மறுபடியும் அது டியானை தொடுத்த. அப்ப டியான் கிட்ட இருக்கிற டோக்கனை வாங்கிட்டு ஹீரோவோட இப்ப சுனியா அந்த டோர் கிட்ட போக அங்க என்னன்னா 5 டோர் இருக்கு. அந்த டோர்ல கூட ஒரு கார்டு போடுற மாதிரி ஹோல் இருக்கு. சோ அவங்க கிட்ட இருக்கிற கார்டு தான் அந்த டோருக்கான சாவி போல. உடனே அவளோட கார்டை இன்சர்ட் பண்றா. ஆனா டோரு ஓபன் ஆகல. அப்பதான் டோர் கிட்ட இருக்கிற சிம்பிள பாக்குறா. சோ டோர் ஓபன் ஆகணும்னா என்ன பாட்டு வருதோ அந்த ஐடி கார்டை இன்சர்ட் பண்ணணும். உடனே ஹீரோ கிட்ட இருக்கிற கார்டை அவ கேட்க அவனும் தூக்கி போட உடனே அந்த கார்டை டோர்ல இன்சர்ட் பண்றா. அந்த மான்ஸ்டரும் ஃபிளவரா மாதிரி காணாம போயிடுது. இப்ப டோர் ஓபன் ஆக உடனே எல்லாருமே அந்த இடத்தை விட்டு போக ஆனா மறுபடியும் அதே இடத்துக்கு அவங்க வராங்க. என்ன சொன்னியா மறுபடியும் இங்கேயே வந்துட்டோன்னு அவ சொல்ல, டே தடியா வா வேற வழியில போவோம். உடனே அவங்க போக பார்க்க அப்ப கதவு மறுபடியும் க்ளோஸ் ஆக, நீங்க நோட் பண்ணீங்களா நான் ஓபன் பண்ண டோர் இது இல்ல. சோ கதவோட பொசிஷன்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படின்னா இங்க 5 கதவு இருக்கு. சோ நாம 5 முறை இந்த கேம் ஆடணும். அப்ப மறுபடியும் அந்த மான்ஸ்டர் வர அவ பாட்டையும் அவங்க போட அந்த பாட்டுக்கு ஏத்த டோரை அவங்க ஓபன் பண்ண அதே மாதிரி 5 டைம் அவங்க கேமை பினிஷ் பண்ண. என்னப்பா நடக்குது 5 டோரையும் ஓபன் பண்ணிட்டோம். அப்ப கூட இந்த கேம் எண்ட் ஆக மாட்டுது. ஒருவேளை இந்த டைம் 5 கீயும் ஒன்னா யூஸ் பண்ணணுமோ. உடனே அவங்க டோர் கிட்ட போக அப்ப டியான் வந்து அங்கிளோட டோக்கனை வாங்கிக்கிறான். ஏன்னா அந்த டோக்கன்ல எந்த பேரும் இல்ல. அங்கிள் 5 முறை கேம் ஆடி ரொம்ப டயர்டா இருக்க. இந்த முறை நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல உடனே அவரு அவங்க கிட்ட அந்த டோக்கனை தர. இப்ப மான்ஸ்டர் வர ஆனா அது யாரையும் அட்டாக் பண்ணல. ஏன்னா இப்ப பாட்டு வரல. அவ மிருகம் எல்லாரையும் பார்க்க அப்ப அது டியானா போய் அட்டாக் பண்ண எப்ப பார்த்தாலும் நானே மாட்டுறேன் ப்ரோ வேகமா ஓடு அது உன்கிட்ட தான் வருது. அப்ப நம்ம டீம் வந்து ஒரே டைம்ல கார்டை இன்சர்ட் பண்ண ஆனா டோர் ஓபன் ஆகல. நம்ம டீமுக்கு எதுவும் புரியல. டியான் உன் கார்டை என் கிட்ட தூக்கி போடு. உடனே அவன் கார்டை தடியன் கிட்ட வீச உடனே அது தடியனை சேஸ் பண்ண ஆனா தடியன் ரொம்ப குண்டா இருக்க அவனால ஓட முடியல. உடனே கார்டை டியான் கிட்ட வீசுறான். ஆனா டியான் அதை எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்க அப்ப எல்லாருமே கார்டு எடுக்க சொல்லி கத்த ஆனா அவன் எடுக்க மாட்டான். உடனே ஹீரோவும் ஹீரோயினியும் கார்டு எடுக்க போக ஆனா கார்டை யாரும் எடுக்காதால அந்த கார்டு வந்து தடியன் கிட்டே போயிடுது. உடனே அந்த மிருகம் தடியனை கடிச்சு சாப்பிட்டுற. அப்போ அதோட பெல்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் பார்க்க உடனே 2 பேரும் அந்த கார்டை மாத்தி மாத்தி எடுத்து அதை ஏமாத்தி அதோட பெல்லுல இன்சர்ட் பண்ண அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. வாழ்த்துக்கள் டெவில் கேமோட ட்ரைனிங் லெவலை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்போ ஒருத்தன் இவங்க விளையாடுறத பாத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ண ரியல் வேர்ல்டுல எல்லாருமே கண் முடிக்க அப்ப ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நீ சொல்றது VI டெக்னாலஜி ஆனா யாரும் இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல காட்ட அப்ப டியான் கத்துறான். உடனே நம்ம பொண்ணுங்க அவனோட ரூமுக்கு போய் பார்த்தா நம்ம தடிய ரொம்ப சீரியஸா இருக்கான். உடனே டாக்டர் அவனை செக் பண்ணி பயப்பட எதுவும் இல்ல. உங்க ஃப்ரெண்டு நேத்து ரொம்ப குடிச்சிருக்காரு. அது அவரோட உடம்புக்கு ஒத்துக்கல. அதான் இப்ப டீப் ஸ்லீப்ல இருக்காரு. ஒரே வாரத்துல அவன் பழையபடி ஆயிருவான்னு டாக்டர் ஜோ சொல்ல ஆனா சுனியா அவர் சொன்னதை நம்பல போல. இங்க பாரு டாக்டர் சொன்ன மாதிரி இவன் மயக்கத்துல தான் இருக்கான் அப்படின்னு அவன் சொல்ல சரி உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு எங்க அவன் எங்க இருக்கான்னு தெரியல. நான் டாக்டரை போய் பார்த்தேன் அவன் டிஸ்சார்ஜ் ஆனதா சொன்னாரு. இங்க பாரு ப்ரோ இது கண்டிப்பா கனவு இல்ல. நேத்து கனவுல வந்த 2 பேருமே கேம்ல இறந்துட்டாங்க. 2 பேருமே உன் ஃப்ரெண்டு தான். சோ நீ காணாம போன உன் ஃப்ரெண்டை கண்டுபிடி. அப்பதான் நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு அவ சொல்ல அப்ப ரவுடி பேபிக்கு ஒரு போன் வருது. ஹே சுனியா நான் நியா. நீ படிக்கிற ஸ்கூலோட சீனியர். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன். சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு அவ சொல்ல சுனியா அவன் எங்க யாரு கௌசான் அவன் கூட நீ சொன்ன மாதிரியே பிளாக்கிய கண்டுபிடிக்க சொன்னான். இந்த நியா வந்து அவங்க படிக்கிற ஸ்கூலோட சீனியர் பொண்ணு. இப்ப அவங்கள கூப்பிட்டு போறா. சொல்லுங்க கௌசன். ஓ பில்டிங் 19ஓட ப்ளூ பிரிண்டா சரி கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். சீனியர் இந்த கௌசனும் நம்ம ஸ்கூலா? ஆமா அவரு நம்ம ஸ்கூலோட சீனியர். அது மட்டும் இல்ல இப்ப அவரு நம்ம ஸ்கூலோட கெஸ்ட் லெக்சர். சரி உனக்கு அவரு தெரியுமான்னு அவ கேட்க இல்ல எனக்கு அவரை தெரியாது. இப்ப 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போக சுனியா கௌசனும் நம்ம ஸ்கூலாமே ஆனா ஏன் அவன் இத பத்தி நம்ம கிட்ட சொல்லல. அப்ப சுனியா பில்டிங் 19 பார்க்க கிங்யூ நீ ரூமுக்கு போ நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ பில்டிங் குள்ள போக பார்க்க அந்த பில்டிங் பார்க்க அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா பார்க்க பழைய லைப்ரரி மாதிரி தெரியுது. அப்ப யாரோ உள்ள வர உடனே அவ மறைஞ்சுக்கிறா. உடனே அது யாருன்னு பாக்குறா. அது வேற யாரும் இல்ல நம்ம கௌசான் தான். இவ என்ன இங்க பண்றான். உடனே ஹீரோக்கு தெரியாமலே அவனை ஃபாலோ பண்றா. அப்ப ஹீரோ கீழே எதையோ பார்த்து அத பாக்கெட்ல எடுத்து வச்சுக்கிறான். அவ தலைவிய பாத்துடுறான். ஆனா அவளை கண்டுக்காம அவ அந்த இடத்தை விட்டு கிளம்ப இவளும் பின்னாடியே போறா. கட் பண்ணா கிங்கியூ ரூமுக்கு வர நான்சி இந்த பார்சலை யார் அனுப்புனா தெரியல. நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப உனக்கு இது வந்தது. உடனே அவ ஓபன்
பண்ண அதுல ஒரு VR டிவைஸ் இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ கேண்டீனுக்கு வர நம்ம ரவுடி பேபி பின்னாடியே வரா. ஆஹா, இந்த பிசாசி ஏன் இங்க வரா? என்ன ஏன் பின்னாடி நிக்கிறா? ஹே சுனியா, ஏன் லைன்ல நிக்கிற? போ, எனக்கு முன்னாடி போய் நில்லு. பரவாயில்லப்பா. அட, நம்ம நைபர்ஸ்மா, இத கூட பண்ண மாட்டேனா? ஆமா சுனியா, என்ன அவனை சைட் அடிக்கிறியா? பிசாசுக்கு லவ்லா வருமா? இப்ப என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே. ஆமா, பையில என்ன? ஓ இதுவா? VR ஹெட்செட். புதுசா ஒரு கேம் லான்ச் ஆக போதான். அதுக்காக அந்த கம்பெனி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இத ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்ப சுனியா பஸ்ல போறதுக்கு முன்னாடி அந்த VR கிளாஸ டெஸ்ட் பண்ணத அவளுக்கு ஞாபகம் வருது. அப்ப அங்கிள பாக்குறா. ஆனா ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்காத மாதிரி காட்டிக்க கட் பண்ண ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு பார்ட்டி நடக்க அதுக்கு எல்லாருமே வராங்க. அங்க நம்ம ஹீரோ போக இவளும் பின்னாடியே போறா. அப்ப கிங்கியும் வரா. ஹேய், நான் உனக்காக ரூம்ல வெயிட் பண்ண, நீ இங்கே இருக்க. அங்க பாரு, இது அவன் தானே? அப்ப இவன் உண்மையிலே நம்ம சீனியரா? டேய் நவுந்து போடா. சுனியு, நீயும் இங்கதான் இருக்கியா? உடனே அவன் வேற சீட்ல உட்கார அங்க நான்சி இருக்கா. அப்ப ஜெனியோட ஷோ ஸ்டார்ட் ஆக நம்ம பாவா வர அவளோட ஃபேன்ல. சோ அவன் ஃபன் மோடுக்கு வர அப்ப நான்சி மேல தண்ணிய ஊத்திடுறான். சாரி ப்ரோ. என்ன ப்ரோவா? நான் ஒரு பொண்ணுடா. பொண்ணா? உங்க ஹேர் ஸ்டைல பார்த்து பையன் நினைச்சேன். சரி, என் பேரு பவா. உங்க பேரு? போர் அடிக்குது. ஆமா, ஷோ போரா தான் இருக்கு. நான் உன்ன சொன்னேன். உடனே அவ அங்கிருந்து போக இவனும் அவ பின்னாடியே போக இந்த பக்கம் ஹீரோவும் போக சுனியாவும் அவன் பின்னாடியே போறா. டேய், எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? என் ரூமு இந்த பக்கம் தாமா, பாய்ஸ் ரூமு லெஃப்ட் சைடு. ஓகே ஓகே, சரி இதை வச்சுக்கோ. என்ன இது? இது ஒரு விர்ச்சுவல் கேம். இந்த கேம்ல நீ ஓடலாம், பறக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவ அத வேணான்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போக, ஆனா அவளோட ரூம்ல கிங்கியோட VR பாக்ஸ் இருக்கு. கட் பண்ண ஹீரோவை அவ ஃபாலோ பண்ண, என்ன உள்ள போணுமா? சரி உள்ள வா, நான் டைரக்டா விஷயத்துக்கு வரேன். நீ பில்டிங் 19 குள்ள போனப்ப அதை மெஷர்மெண்ட் பண்ண. சோ ரெண்டு பில்டிங்கும் ஒரே பில்டிங்கா? ரெண்டு பில்டிங்கோட டிசைனும் ஒண்ணுதான். ஆனா கேம்ல வந்த பில்டிங்கோட மெஷர்மெண்ட்டும் இந்த பில்டிங்கும் டிஃபரெண்டா இருக்கு. சோ நாம போன பில்டிங் உண்மையான பில்டிங் இல்ல. ஏன்னா அங்க நம்ம பார்த்த அந்த டோர் இங்க இல்ல. சரி, நீ கீழே இருந்து ஏதோ எடுத்து என்ன இது? கட் பண்ணா டியான் பாத்ரூமுக்கு போக அப்ப டாக்டர் வந்து தடியனை செக் பண்ண, இவன் ஆல்கஹால் சாப்பிட்டதால இவன் கோமாக்கு போல, வேற என்னவோ நடந்திருக்கு, எதுக்கும் ஒரு MRI எடுத்துடலாம் அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு போக உடனே டாக்டர் ஜோ யாருக்கோ போன் பண்ணி, பாஸ், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு டவுட் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்றது? சரி, நான் இவனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திடுறேன் அப்படின்னா தடி அந்த கேமால தான் கோமாக்கு போனானா? இந்த டாக்டர் யாரு? இததான் நான் எடுத்தேன். இது அந்த ஆளோட ட்ரெஸ். அப்ப அவங்க போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வர, என்ன இது? ஏதோ ஒரு புது கேம் லான்ச் ஆக போகுது. ஒருவேளை நம்ம ஆடின கேம் இதுவா இருக்குமோ? கட் பண்ணா எல்லாருமே கேம் வேர்ல்டுக்குள்ள வர, வெல்கம் டு டெவில் கேம். டுடே டாஸ்க் ஈவில் ஸ்பிரிட்ட கொன்னு இந்த கிராமத்தை காப்பாத்துங்க. உடனே அவ பட்டனை பிரஸ் பண்ண அவளோட லிஃப்ட் கீழே வருது. பட் இந்த இடம் அந்த இடம் மாதிரி இல்ல. அப்ப கௌசான் வந்து, நீ இந்த கிளாத்த பத்தி சொன்னல, அது யாரோட கிளாத்? நம்ம கேம்குள்ள வந்தப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தன் சித்தானே, அவனோட கிளாத் தான். ஆனா நான் அவனை பார்க்கல. பட் அவனும் நம்மள மாதிரி ஒரு பிளேயரா இருப்பான். அவனை ரியல் வேர்ல்டுல கண்டுபிடிச்சா இத பண்றது யாருன்னு தெரியும். சுனியா, அந்த கேமை பத்தி ஒரு SMS வந்தது. எது? டெவில் கேமா? ஆமா, உனக்கும் வந்ததா? அப்போ ஒரு சவுண்ட் வர, கேம் ஸ்டார்ட் ஆச்சு போல. சரி வாங்க போலாம். இந்த கேமுக்குள்ள நாம எப்படி வரும்? அந்த நோட்டிபிகேஷனை பார்த்த பிறகுதான் நம்ம கேமுக்குள்ள வந்தோம். சோ போன் வழியா நாம வரமோ? அப்படின்னா ஏதாவது சிப்ப நம்ம பிரெயின்குள்ள வச்சிருப்பாங்களோ, அத போன் வழியா ஆக்டிவேட் பண்றாங்களோ? சிப்பா? ஆனா அது எப்படி நமக்கு வச்சிருப்பாங்க? ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்களோ? ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போலியே. சோ வேற என்னவோ இருக்கு. சரி, ரீசன்ட் டைம்ல ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? VR ஹெட்செட்டை நான் ட்ரை பண்ணேன். காலேஜோட ஓப்பனிங்ல டென்சு கம்பெனி VR ஹெட்செட்டை ஃப்ரீயா தந்தாங்க. சோ அது வழியா தான் நம்ம கேமுக்குள்ள வருமா? அப்ப பவா கிட்ட அந்த ஹெட்செட் இருந்ததுல, அது அவளுக்கு ஞாபகம் வர, நீ சொல்றத வச்சு பார்த்தா அவன் வந்தா நீ சொல்றது உண்மையா இருக்கும். அப்ப அங்கிள் டியான் வர, அப்புறம் பவாவும் வரா. சுனியா, நீ இந்த கேம் ஆடுறியா? சீனியர், நீமா? ஷெஃபே, நீ கூட இந்த கேம் ஆடுவியா? யாருடா நீ? சீனியர், நான் பவா. சரி, என்ன காஸ்டியூம் இது? என் கேமுக்கான காஸ்டியூம். சரி, இது உங்க டீமா? நானும் உங்க அட்டியில ஜாயின் பண்ணிக்கலாமா? டே பவா, நீ அந்த VR ஹெல்மெட்டை போட்டியா? அத போட்டதால தானே நான் இங்க வந்தேன். டே லூசு, இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கேம் இல்ல. சோ எங்க கூடயே இரு. உடனே அவங்க கேம் ஹாலுக்கு போக அந்த இடம் முழுக்க சவப்பெட்டியா இருக்கு. இந்த கேம் ரொம்ப ரியலா இருக்குல்ல? டேய், எதையும் தொடாத. ஏன் தொட்டா என்ன? சொன்னா கேளுடா, எதையும் தொடாத. ப்ரோ, என்ன இது ஒரு கேம் தானே, ஏன் இப்படி பயப்படுற? உடனே நம்ம டீம் ஏதாவது கீ இருக்கான்னு தேட, அப்ப கிங்கியூ ஏதோ கண்டுபிடிக்கிறா. இங்க வாங்க, இங்க கைரேகை இருக்கு. இந்த கைரேகை என்னோட கைரேகை மாதிரியே இருக்கு. ஆனா இங்க 7 பேரோட கைரேகை இருக்கு. ஆனா நாம 6 பேர் தானே. அப்படின்னா இன்னும் ஒரு பிளேயர் இங்க இருக்காங்களா? சரி, அவன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. வாங்க நம்ம கை வைப்போம். உடனே அவங்க கை வைக்க அப்ப ஒரு ஆத்மா வருது. வெல்கம் டு டெவில் கேம். லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணணுமா? உங்கள ஒருத்தர்
சார் சவப்பெட்டிக்குள்ள போங்க, அதுவும் ஊதுவத்தி எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள. அப்ப ஒரு சவப்பெட்டி வர உடனே டியான் வீக்கான யாரையாவது உள்ள அனுப்பலாம்னு சொல்ல, டைம் இல்ல, யாரையாவது உள்ள அனுப்புங்க. அப்போ ஒரு பூதம் கிங்கிவை நோக்கி வர உடனே சுன்யா அவளை தள்ளி விட உடனே அவ சவப்பெட்டிக்குள்ள மாட்டிக்கிறா. சுன்யா எதுக்கு என்ன தள்ளின, எனக்கு பயமா இருக்கு. பாப்பா அவளுக்கு நீ இனிமே தேவைப்பட மாட்ட, ஏன்னா அவ வேற ஒருத்தனோட ஃப்ரெண்ட் ஆயிட்டா. இல்ல நீ பொய் சொல்ற. இதே நேரத்துல நம்ம டீம் அந்த கோஸ்ட் கூட ஃபைட் பண்ண, ஆனா என்ன பண்ணாலும் அதை கொல்ல முடியல. அப்ப மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு வந்து நம்ம டீமை காப்பாத்துறா. அதோட தலையில அடிங்க, அது செத்துரும். உடனே அவ எல்லாரையும் காப்பாத்த, உங்க பேரு என்ன? என் பேரு டூடு. நல்ல பேரு. இதே நேரத்துல கிங்கியூ இருட்ட பார்த்து ரொம்ப பயப்படுறா. அதே நேரத்துல அவளுக்கு தலைவி மேல வெறுப்பு வர இப்ப எல்லாருமே ரியல் வேர்ல்டுக்கு வராங்க. வாழ்த்துக்கள், இந்த கேம்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா டென்சு கம்பெனிக்கு வாங்க. இங்க போனா நம்ம கேள்விக்கான பதில் கிடைக்கும். உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க பாடியில ஏதாவது சிப் இருக்கான்னு பார்க்க, ஆனா சிப்பு இல்லன்னு ரிப்போர்ட் வர, சிப்பு இல்லாம நாம எப்படி அந்த கேமுக்குள்ள வந்தோம் அது தெரியணும்னா நம்ம டென்சு கம்பெனிக்கு போகணும். இப்ப நான் ரெண்டு பேருமே அந்த கம்பெனிக்கு வர உள்ள போனதோ ஒரு லேடி அவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டு போறா. கேமோட ட்ரைலரை பாத்தியா? நம்ம ஆடின கேம் மாதிரி அது இல்ல, அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, பொதுவா கேமோட ஈவென்ட்லாம் ரொம்ப கிராண்டா இருக்கும், ஆனா இத சைலண்டா மூவ் பண்றாங்க. அப்பா ஒருத்த வந்து நம்ம டீம் கிட்ட ஒரு பேப்பர் தர, அவன் வேற யாரும் இல்ல, அந்த சிவப்ப கண்ணன் தான். சார் இங்க கூட வாங்க, தடங்களுக்கு மன்னிக்கவும், கம்பெனியோட ரூல் படி மொபைல் போனை உள்ள கொண்டு வரக்கூடாது, சோ வெளியே வச்சுட்டு வாங்க. உடனே போனை வச்சுட்டு ரெண்டு பேரும் உள்ள போக, எங்க ஸ்டேட்டஸ் படி நீங்க ரெண்டு பேருமே டாப் பிளேயர்ஸ், ஆனா ரியல் வேர்ல்டுல நீங்க ஃப்ரெண்டா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சார் டைரக்டா விஷயத்துக்கு வர, அதுல சைன் பண்ணதான் எங்களை கூப்பிட்டீங்களா? ஆமா சார், எங்க டெவில் கேமோட லெவல் 1 நீங்க வின் பண்ணிருக்கீங்க, சோ அதனால கேம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி மத்த லெவலையும் நீங்க விளையாடணும். கட் பண்ணா டியானும் அந்த கம்பெனிக்கு வரான். வந்து அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சண்டை போடுறான். சார் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், நான் ஏன்டா உங்ககிட்ட பேசணும், போய் உன்னோட பாஸ வர சொல்லு. சார் எங்க மேனேஜரை வர சொல்லி இருக்கும், சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மிஸ்டர் டியான் தானே நீங்க? நான் இந்த கம்பெனியோட மேனேஜர், உங்களுக்கு என்ன பேசணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க. அப்படின்னா சொல்லுடா, என்ன கேம் அது, அதுல செத்து போனா ரியல் வேர்ல்டுல கோமாக்க போறோம். சார் சார் இப்படி பேசாதீங்க சார், அதுக்கு வாய்ப்பே இல்ல சார். ஏன்டா தெனமரம், நான் ஒன்னும் பொய் சொல்லல. இப்ப என் ஃப்ரெண்டு கோமால இருக்கான், அப்புறம் இன்னொருத்தன் எங்க போனானே தெரியல, சொல்லுடா அவனை என்ன பண்ணீங்க? அப்ப டியானுக்கு போன் வர, சார் போன் அடிக்குது பாருங்க. ஹலோ யாரு? நண்பா நான் தான்டா பிளாக்கி. பிளாக்கி நாயே, எங்கடா போன? உன் போன் ஹாஸ்பிட்டல்ல பார்த்த மச்சான், ஐபோன் வாங்கிட்டேன்டா, அதான் அந்த மொபைலை தூக்கி போட்டேன். ஏன்டா லூசு, சரி இப்ப எங்க இருக்க? நான் லின்ஸ்டால இருக்கேன்டா. அங்க ஏன்டா போன? மச்சான் இப்ப எதுவும் கேட்காத, நான் அப்புறமா வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவன் போனை கட் பண்ண. ஆனா பேசினது உண்மையிலே பிளாக்கி இல்ல, இவங்க செட் பண்ண ஆளு. உடனே அவனை வெயிட்டிங் ஹாலுக்கு கூப்பிட்டு போக, அங்க அங்கிள் இருக்காரு. டியான், யோ மாமா நீ என்னையா இங்க? நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதுக்கு தான் சாரும் வந்திருக்காரு. உடனே ரெண்டு பேருமே ரூமுக்குள்ள போக, சார் ரூல்ஸ் ஓகேவா, சைன் பண்றீங்களா? இந்த ரூல்லாம் எனக்கு தேவையில்லை. கேம் ஆனா டப்பு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் சார், அப்படின்னா நான் சைன் பண்றேன். ஐயோ தொண்டை வலிக்குதே, தண்ணி கிடைக்குமா? தோ எடுத்துட்டு வரேன் சார். உடனே அவன் போக, அவன் போனதும் டியான் அந்த அக்ரிமெண்ட்டை போட்டோ எடுத்துக்கிறான். இந்த ரூல் ஓகேவா? ரூல்ஸ் தான் விடுங்க, எனக்கு ஒரு டவுட், கேம்ல செத்து போனா என்ன ஆகும்? கேம் ஓவர், அதுக்கப்புறம் கேமை விட்டு லாக் அவுட் ஆயிருவீங்க, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேம் ஆடணும். ஆனா கேம்ல செத்த சில பேர் ரியல் வேர்ல்டுல கோமாக்கு போறாங்களே, அது எப்படின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவங்களுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஓ அப்படி சொல்றீங்களா? சரி, நாங்க ஃபர்ஸ்ட் கேம்குள்ள போனப்ப ஒரு பிளேயரை பார்த்தோமே, அவர் யாரு? அவரு எங்க இன்ஜினியர் தான், கேமோட டெஸ்ட் பிளேயரா, அவரை தான் ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்பணும். இப்போ கூட இங்க தான் இருக்காரு, வேணா அவரை கூப்பிடவா? பரவாயில்ல, நான் அவரை ஏற்கனவே பார்த்துட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார். எப்படி நாங்க கேம்குள்ள என்டர் ஆகுறோம்? சார் நீங்க VR ஹெல்மெட் யூஸ் பண்ணதால நாங்க உங்க நியூரோ ஸ்கீமை ஸ்கேன் பண்ணி அதை எங்க டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணிப்போம். ஒன்ஸ் கேம் ஸ்டார்ட் ஆனதும் நீங்க கேம்குள்ள வந்துருவீங்க. ஆனா கேம்குள்ள என்டர் ஆகுற நேரத்துல நாங்க அதை யூஸ் பண்ணலையே மேடம். அது ஒரு முறை யூஸ் பண்ணாலே போதும், நாங்க உங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணி கேம்குள்ள கொண்டு போயிருவோம். இது ஒரு புது டெக்னாலஜி, இப்படி ஒரு டெக்னாலஜியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே சார். அதனாலதான் உங்க டீமை டெஸ்டரா சூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த கேமை ஃபர்ஸ்ட் ஆடினதே உங்க டீம் தான். நாங்க கண்டிப்பா சைன் பண்ணணுமா? சார் நீங்க சைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல, ஆனா கேக்குறது எங்க கடமை இல்ல. ஆடணுமா வேணாமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். பட் நம்ம டீம் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளியே போக, வெளியே வந்தா கேம்குள்ள வந்த எல்லாருமே அங்க இருக்க, கிங்யூ நீ என்ன இங்க பண்ற? கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வந்த, சைன் பண்ணிட்டியா? ஆமா. நீ என்ன லூசா? உடனே போய் அதை கேன்சல் பண்ணு, என் கையை விடு சுன்னியூ, இது ஏன் முடிவு, இதுல நீ தலையிடாத. அட தயிர் சாதம் கோவப்படுது. உடனே சுன்னியூ அதுல போய் சைன் பண்ண, அவ சைன் பண்ணதால ஹீரோவும் சைன் பண்றான். நீ சைன் பண்ணிருக்க வேணாம், நீயும் தான். இதை நான் ஒன்னும் அவளுக்காக பண்ணல, அவங்களோட இன்டென்ஷன் என்ன தெரிஞ்சுக்கதான் பண்ண, அதுக்குதான் நானும் பண்ணேன். அப்ப சுன்னியாவோட பாட்டிமா கிட்ட இருந்து போன் வர, சொல்லு பாட்டிமா செல்லம் இன்னைக்கு வீட்டுக்கு வருவியாமா? இல்ல பாட்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப பாட்டி நெஞ்சு வெளியில கத்த, உடனே ரெண்டு பேருமே அவங்கள போய் பார்க்க, ஆனா அப்பதான் தெரியுது
அது பாட்டி போட்ட டிராமான்னு. பாட்டிமா நான் எவ்வளவு பயந்தேன்னு தெரியுமா, ஏன் இப்படி பண்ண? செல்லம் இது யாரு, உன் லவ்வரா? பாட்டி நாங்க கிளம்புறோம், பிச்சிருவேன், வந்து சாப்பிட்டு போ. நீ வாப்பா, உன் பேர் என்னப்பா? கௌசான் பாட்டி. பாட்டி அது சுனியு தானே, இந்த போட்டோல தான் அவ சிரிச்சே பாக்குற. அவ இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இல்லப்பா, ரொம்ப ஜாலி டைப். ஆனா அவளோட அம்மா இறந்து போனதுலதான் அவ இப்படி ஆயிட்டா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு சுனியுவை ஏற்கனவே தெரியும். இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா சுனியுவுக்கு எதுவும் இப்ப ஞாபகம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் இவ அப்பந்தான். அவன் இவளை தண்ணி தெளிச்சு விட்டான். இரு அவங்க கிட்ட பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டு வரேன். இதே நேரத்துல சுனியு கிளீன் பண்ணிட்டு இருக்க அப்போ ஒரு பேனாவை பாக்குறா. அந்த பெண்ணு அந்த கம்பெனில பார்த்த பெண்ணு மாதிரியே இருக்கு. அத ஹாஸ்பிட்டல்ல கூட அவ பாப்பா. கௌசான் இந்த பேனாவை ஞாபகம் இருக்கா, நம்ம சைன் பண்ண பெண்ணு இதுதானே? பாட்டிமா இந்த பெண் உனக்கு எங்க கிடைச்சது? உன் ரூமை கிளீன் பண்ணும்போது தான் நான் இதை எடுத்தேன். உடனே ஒரு ரூமுக்கு போய் பாக்குறா. அங்க யாரோ வந்த மாதிரி தெரியுது. அது வேற யாரும் இல்ல, டாக்டர் ஜோ தான். பாஸ் அவனை பத்தி எதுவும் இல்ல. சரி உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பு. நான் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஜோ கிட்ட இந்த பேனாவை பார்த்தேன். உடனே ரெண்டு பேருமே அவனை போய் பார்க்க இப்ப அவனை ஃபாலோ பண்ண. ஆனா அவன் இவங்கள பாத்துடுறான். பாஸ் நான் மாட்டிக்கிட்டேன், இப்ப என்ன பண்றது? நான் சொல்ற மாதிரி பண்ணு. உடனே அவன் வேகமா காரை ஓட்டி அவங்க கிட்ட இருந்து எஸ் ஆகிடுறான். இந்த பக்கம் டியான் வந்து பாபாவோட அப்பாவுக்கு வட்டி தந்திருக்கான் போல, அதை வசூல் பண்ண போறான். ஆனா ஒரு ரவுடி எங்க பணம் கேட்டா அடிப்பாருன்னு அவன் கேட்காமலே இருக்கான். அப்ப பாபா வரான். அப்பா கொஞ்சம் பணம் தாங்கல. டேய் பணம் என்ன மரத்துல கேக்குது, போடா. ஓ இவன் அப்ப இவன் தானா? உடனே டியான் அவனை கூப்பிட்டு அந்த கேம பத்தி சொல்ல உடனே லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய் சுனியா வர சொல்றான். ஆனா வார்டன் வந்து அவனை துரத்தி விட அப்ப தயிர் சாதத்தை பாக்குறான். ஹே தயிர் சாதம், உனக்கு டூடுவ தெரியுமா? யாரு நம்ம கூட கேம் ஆனாலே அந்த பொண்ணா? ஆமா அவன் நம்ம ஸ்கூலா? யாருக்கு தெரியும். சரி அவளையே தேடுற? டியான் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அந்த கேம்ல நடந்துட்டா நம்ம கோமாக்கு போயிருவோமே, அதான் டூடுவை பார்த்து கேம் ஆட வேணான்னு சொல்ல வந்தேன், என்ன மன்னிச்சிடு, அவ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவ கிளம்பி போக கட் பண்ண ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட அந்த கேமை பத்தி சொல்ல, சிப் இல்லாம நீ கேம் குள்ள போறனா கண்டிப்பா பிரெயின் வேவா தான் இருக்கும். சரி நீ சொன்ன கேம் டெவில் கேமா, உனக்கு அந்த கேமை பத்தி தெரியுமா? அப்ப கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நோட்டிபிகேஷன் வர இப்ப எல்லாருமே கேம் குள்ள வர, டூடு இந்த கேம் ரொம்ப ஆபத்தானது, இங்க நம்ம செத்தா ரியல் வேர்ல்டுல நம்ம கோமாக்கு போயிருவோம். இத உன்கிட்ட யார் சொன்னா? அந்த டியான் தான் சொன்னா. டேய் உன்னை ஏமாத்த நான் போய் சொன்னேன். எதுடா அப்படி சொன்ன? உன் அப்பா என்கிட்ட பணம் வாங்கினா ஆனா தரமாட்டான், அதான் இந்த கேம்ல நீ வரக்கூடாதுன்னு அப்படி பண்ண. சரிமா நீ ஏன் முகத்தை மறைக்கிற? அப்புறம் லாஸ்ட் டைம் இங்க வந்தப்ப கதவை சத்தனது நீதானா? ஆக்சுவலா இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம நான்சி தான். அவதான் இந்த லெவலுக்குள்ள ஃபர்ஸ்ட் வருவா. ரியல் வேர்ல்டுல அவளால நடக்க முடியாது, ஸ்டிக் இருந்தா தான் நடக்க முடியும். ஆனா இங்க அப்படி இல்ல. அதே மாதிரி இவங்களுக்கு முன்னாடி அந்த ஹேண்ட் பிரிண்ட்ல இவ தான் கைய வச்சிருப்பா. இங்க பாரு டோர சத்தனது யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் இது ஒரு கேம், நான் என் கேரக்டரை எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம். அப்போ ஒரு சவுண்ட் வர கேம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறை தனித்தனியா போய் ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். உடனே 3 டீமா ஸ்பிளிட் ஆக நம்ம பாவா டூடு கூட போறான். கட் பண்ண சவப்பட்டிக்குள்ள இருந்து நம்ம டீம் மாதிரி சில டீமன்ஸ் வர அதே நேரத்துல நிறைய டீமன்ஸும் வருது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ டீமை காட்ட அவங்க ஒரு ரூம் கிட்ட வர ஏதோ ஒரு சவுண்ட் வருது. உடனே உள்ள போறாங்க. அப்ப கிங்கு தலையில இருந்த கிளிப்பு கீழே விழ, ஆனா அவ அதை கண்டுக்காம போறா. இப்ப அவங்க ஏதாவது வெப்பன் கிடைக்குதான்னு பாக்க அப்ப சுனியு ஒரு பிபிஏ பாக்குறா. அப்ப டீமன்ஸ் எல்லாம் இவங்க இருக்கிற இடத்துக்கு வர, என்ன அவங்க பாக்க நம்மள மாதிரி இருக்காங்க, அவகிட்ட இருக்கிற கிளிப்பு என்னோடது தானே, தயிர் சாதம் அமைதியா இரு. அப்ப அவங்க நம்ம டீமை பாக்க உடனே அதுங்க நம்ம டீமை அட்டாக் பண்ண உடனே சுனியு அவங்க 2 பேரை ரூம் குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அதுங்களோட ஃபைட் பண்றா. இந்த பக்கம் மொட்டையன் ஒரு ரூம் குள்ள வந்து அவனை லாக் பண்ணிக்க, ஆனா அவனையும் டீமன் கண்டுபிடிக்க உடனே அதுங்களோட ஃபைட் பண்றான். இவ என்ன பாக்க நம்மள மாதிரியே இருக்கான். டேய் வாடா வா சண்டை போடுவோம். என்ன கதவை திறந்து விடுறான். உடனே டியான் எஸ் ஆக அந்த டூப்ளிகேட்டும் பின்னாடியே போக இந்த பக்கம் டூடுவை காட்ட, ஏன் என் பின்னாடியே வர, உன்னை நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு உனக்கு பயம் இல்லையா? நீ என் ஹீரோமா, நான் பொண்ணுடா, அப்ப என் தேவத லூசு, மொக்க போடாம வாடா. டூடு நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? வேணானா கேட்காமலையா இருப்ப, கேட்டு தொலை. நீ எங்க படிக்கிற, உன் ஊர் எது, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, ஒழுங்கா உன் வேலையை பாரு. யாருடா அவ, என்ன மாதிரியே இருக்கா? என்ன அவளும் உன்ன மாதிரியே இருக்கா? உடனே அவன் டூடுவை கூப்பிட்டு ஓட, கவலைப்படாத சுன்யாவுக்கு எதுவும் ஆகாது, அவன் கூட தான் அவன் இருக்காள. ஆமா அவன் இருக்கான், இனிமே நான் அவளுக்கு தேவைப்பட மாட்டேன். என்னமா உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அப்படிலாம் இல்ல. அப்ப நேத்து அவ உன்னை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாளே, அதுக்காக கோவமா இருக்கியா? உனக்கு தெரியுமா உன்னை காப்பாத்ததான் அவ அப்படி பண்ணா. நீ மட்டும் வெளியே இருந்த அந்த டீமன் கண்டிப்பா உன்னை கொன்னு இருக்கும், அதனாலதான் அவ உன்னை லாக் பண்ணா. எனக்கு புரியுது, ஆனா அவ ஏன் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல? எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு அவதான். அவ மத்தவங்க மாதிரி இல்ல, ரொம்ப டிஃபரெண்ட். யாருக்கிட்டயும் பேச மாட்டா. ஸ்கூல்லே அவதான் லாஸ்ட். ஆனா தெரியுமா அவ ரொம்ப நல்லா படிப்பா, ஆனா வேணும்னே ஃபெயில் ஆவா. எதனால அவ இதை பண்றான்னு தெரியல. அப்ப யாரோ கதவை தட்ட உடனே அவ சுனியா நினைச்சு ஓபன்
ஓபன் பண்ண ஆனா வந்தது டீமன். உடனே 2 பேரும் ஓட இந்த பக்கம் ஹீரோவோட காயத்துக்கு அவ மறந்து போட இந்த காயம் உண்மை இல்லையே, உண்மை இல்லதான், ஆனா இங்க இருக்கும்போது வலிக்குதுல, என்ன அப்படி பாக்குற, நீ எப்பயாவது கீழே விழுந்திருக்கியா? யாரு நானா? இல்லவே இல்ல. ஏன் கேக்குற? இல்ல நீ பார்க்க என் சின்ன வயசு ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கு. அவ ரொம்ப அழகு, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா, ரொம்ப சுட்டித்தனமான பொண்ணு அவ. அவளும் நானும் பட்டம் விட்டு விளையாடணும். சடனா நூல் கட்டாயிச்சா, மரத்துல காத்தாடி மாட்டிச்சுன்னு அந்த லூஸ் அதை எடுக்க போய் மரத்துல ஏறி காலை புடிச்சுக்கிட்டா. பயப்பட மாட்டேன்னு சொன்னா, ஆனா அந்த சின்ன காயத்துக்கு அப்படி அழுவுனா. அப்ப நீ அழுவ மாட்டியா? அடிப்பட்ட யாருதான் அழுவ மாட்டா. அப்ப பாவா கத்த, அது பாவா தானே. உடனே அவங்க அவனை தேட இப்ப எல்லாருமே ஒண்ணு சேர அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரூம்குள்ள இருந்தாங்களே அந்த ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க. இது நேத்தான கேம் தானே, சோ அந்த லெவல் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அப்படின்னா லெவல முடிக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? ஞாபகம் இருக்கா? லிப்டுக்குள்ள இருந்தப்ப அந்த லேடி தீய சக்திகளை கொன்னு இந்த கிராமத்தை காப்பாத்தணும்னு சொன்னா, அப்பதான் லெவல் கம்ப்ளீட் ஆகும். அப்படின்னா தீய சக்தியை நம்ம அழிக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டீமன்ஸை நம்ம கொல்லணுமே, அப்பதானே அந்த ரூமுக்கு போக முடியும். அப்ப சுன்னியு ஒரு மேப்பை பாக்குறா. என்ன அது? இதுல அந்த கேமை பத்தி இருக்கு. அப்ப அந்த டீமன்ஸ்லாம் கதை உடைச்சிட்டு உள்ள வர உடனே நம்ம டீம் மாடிக்கு ஓட, அட சுனியோ எங்க? அப்ப பிபியோட சவுண்ட் வர, அது சுனியோ தானே. அவ என்ன பண்றா? டிவைட் அண்ட் கான்க்யூர் தெரியுமா? இந்த லெவலை பாஸ் பண்ணணும்னா பிபி யூஸ் பண்ணி அதுங்களை தசை திருப்பி ரிவர் கிட்ட கொண்டு போய் அதுங்களை தள்ளி விடணும். ஏன்னா இந்த டீமன்ஸ் எல்லாம் களிமண்ணால உருவானது. சோ தண்ணியில தள்ளி விட்டா அதுங்க செத்துரும். இப்ப எல்லா டீமன்ஸையும் தலைவி ரிவர் கிட்ட கூப்பிட்டு போக, ஆனா இவங்கள மாதிரி இருக்கிற டூப்ளிகேட்டை கொல்லணும். உடனே எல்லாரும் சேர்ந்து டூப்ளிகேட்டை கொல்ல இந்த நேரத்துல தலைவி எல்லா டீமன்ஸையும் ரிவர் கிட்ட கூப்பிட்டு போறா. எல்லாமே கிட்ட வந்ததும் அவ பாலத்தை உடைக்க எல்லாமே ரிவர்க்குள்ள போய் இறந்து போயிடுது. ஆனா அதுங்களோட சேர்ந்து அவ்வளோ ரிவர்க்குள்ள மாட்டிக்க நம்ம தலைவிக்கு வேற ஸ்விம்மிங் தெரியாது. பட் தலைவன் வந்து அவளை காப்பாத்திடுறான். வாழ்த்துக்கள், ஈவில் ஸ்பிரிட்டை கொன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஹே தயிர் சாதம், இது சுனியு தானே? பாரு, அவர் பூனை மேல வண்டி ஏத்தி கொண்டு இருக்கா. அந்த பையன் சொன்னது உண்மைதான் போல. இவ ஒரு சைக்கோ. இல்ல அது ஃபேக்கான வீடியோவா இருக்கும். ஜெனி, அந்த வீடியோவை டெலீட் பண்ணு. அதை ஒன்னும் நான் அப்லோட் பண்ணலையே. நீ அப்லோட் பண்ணல, ஆனா அதை ஷேர் பண்ண வேணும்னு சொன்னல, அதை பண்ணாத. அவ தலைவி வந்து அவ மொபைலை வாங்கி பார்க்க, சுனியு இது உண்மையிலேயே உன் வேலையா? பட் அவ எதுவும் சொல்லாம போயிடுறா. அவ போனதும் நான்சி அதை டெலீட் பண்ண, ஹே நீ வரல? இல்ல சுனியு, எனக்கு தலைவலியா இருக்கு, நீ போ, நான் அப்புறமா வரேன். உடனே தலைவி போக, சுனியு டாக்டர் ஜோவை பத்தி விசாரிச்சியா? அந்த பெண்ணு அவர்கிட்ட இருக்கிறதால அவர்தான் இதை பண்றாருன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவரை நம்ப முடியாது. இப்ப தடியும் கூட அவரோட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். டாக்டர் ஜோவால கண்டிப்பா அவனுக்கு ஆபத்து. கவலைப்படாத, நான் உடனே டியான் கிட்ட பேசி அவனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்த சொல்றேன். உடனே தலைவன் கால் பண்ணி தடியனை வேற ஹாஸ்பிட்டலுக்கு சேஞ்ச் பண்ண சொல்றான். உடனே சிஸ்டரை பார்த்து ஹாஸ்பிட்டல் சேஞ்ச் பண்ண சொல்றான். ஆனா அவனோட கண்டிஷனை பார்த்து அவங்க மாத்த முடியாதுன்னு சொல்ல, சார் ஒருவேளை அவரை மாத்தணும்னா இந்த பில்லை பே பண்ணுங்க. இந்த பக்கம் தலைவியோட போட்டோவை அந்த வில்லங்காரன் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பா உனக்கு போன் வர, சார் டியான் சடனா வந்து ஆவோவை வேற ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன்னு சொல்றான். இப்ப என்ன பண்றது? சரி நான் ஏதாவது பண்றேன். இந்த பக்கம் தலைவன் அவனோட ஜூனியர் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப தலைவி வரா, சுனியு எங்க போற? ஸ்டாஃப் ரூமுக்கு. நீயா? நீ தானே ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட லீடர், அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? உடனே அவ அந்த வீடியோவை காட்ட இந்த பக்கம் சாரு தலைவியை லெஃப்ட் ரைட்னு வாங்க. டீச்சர் நான் அதை எதுவும் பண்ணல, உங்களுக்கு டவுட் இருந்தா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ டெரஸுக்கு போய் அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஃபீல் பண்றா. இந்த பக்கம் தடியனுக்கு சடனா சீரியஸ் ஆக, டாக்டர் இவனுக்கு என்னாச்சு? அவரோட பிரெயின் வே ரொம்ப மோசமா இருக்கு. சோ அவர் இனிமே ஐசியூல தான் இருப்பாரு. சரி இவரை டிஸ்சார்ஜ் பண்ணதா கேட்டீங்களாமே? ஆமா டாக்டர், நீங்க பாருங்க அவரோட கரண்ட் ஸ்டேட்டுக்கு அவரை வேற ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொண்டு போக முடியாது, அது சேஃப் இல்ல. சோ அவரு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, வேற வழி இல்லாம டியான் ஓகே சொல்ல, கட் பண்ணா பாவா கேன்டீனுக்கு வரான். அங்க நான்சி இருக்கா. என்ன இது போதுமா? நல்லா சாப்பிட்டா தானே என்ன மாதிரி ஸ்ட்ராங்கா மாறுவ? இல்லடா இப்படி நோஞ்சா மாதிரி தானே இருப்ப. யாருடா நோஞ்சா? அவ தலைக்கு டூடு ஞாபகம் வர. என்னடா யாரையாவது லவ் பண்றியா? ஆமா அவ பேரு டூடு. என்ன பேரு சொன்ன? டூடுவா? ஏன் அவள உனக்கு தெரியுமா? தெரியாதே. அட உன் கண்ணை பார்க்க அவளை பாக்குற மாதிரி இருக்கு. என்ன என் குஜிலி செம ஃபிகரு, ஆனா நீ நமத்து போன பட்டாசு உத வாங்க போற. நீ சும்மா சொன்னமா? அப்பா அவளுக்கு ஒரு போன் வர. உடனே வெளியே போறா. அங்க அவ அம்மா இருக்க. இவ்வளவு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகதான் அவங்க வந்திருக்காங்க. என்ன அம்மா இவங்க டோரை கூட திறந்து விட மாட்டாங்க. அம்மா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா? இதோட 4 ஹாஸ்பிட்டல் மாத்திட்டோம். இங்க பாரு உடஞ்ச காலு தான். இனிமே டோர்னமெண்ட்ல நீ கலந்துக்க முடியாது. சரி வா, உன்னை ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிடுறேன்.
இல்லம்மா நானே டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக இப்ப பாபாவும் சைன் பண்ண அந்த கம்பெனிக்கு வரான். சார் நான் சைன் பண்றேன், பட் என் கூட ஒரு பொண்ணு ஆடுறாள், அவ பேரு கூட டூடு, அவ யாரு எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? சாரி சார், கம்பெனியோட ரூல்ஸ் படி பிளேயரோட டீடைல்ஸ் எல்லாம் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் சார். அட்லீஸ்ட் அவ போட்டோவையாவது காட்டுங்களேன். மன்னிச்சிருங்க சார், அதெல்லாம் சொல்ல முடியாது. கட் பண்ண நான்சியும் சைன் பண்றா. இப்ப அவ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண அப்ப தலைவன் வரான். ஹே நான், நீ என்ன இங்க? அதுவா, ஷாப்பிங் பண்ண வந்தேன். ஷாப்பிங்கா? ஆனா எதுவும் வாங்கின மாதிரி தெரியலையே, எதுவும் பிடிக்கல. உடனே ரெண்டு பேரும் பஸ் ஏற. ஆமா நீ என்ன இங்க? உடனே அந்த கேமை பத்தி சொல்றான். என் ஆளை தேடி தான் நான் வந்தேன், ஆனா அவ வரல. உனக்கு அவளை அவ்வளவு பிடிக்குமா? இடிக்கும் மாவா, என் உசுரே அவதான். கட் பண்ணா ரெண்டு பேரும் காலேஜ் கிட்ட வர அங்க டியான் இருக்கான். என்ன தல இங்க என்ன பண்ற? டேய் என் ஃப்ரெண்டு தனியா இருக்கால, அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்டா. தல நானே பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்க, என்கிட்ட வந்து காசு கேக்குற. அப்ப சுனியா வரா. உடனே டியான் அத பத்தி சொல்ல, தடியனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் ஜோவா? ஆமா, ஏன் கேக்குற? ஒன்னும் இல்ல. உடனே என் தலைவி டாக்டர் ஜோவோட அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டெலிவரி கேலா போறா. ஆனா அவரு வீட்டை விட்டு காலி பண்ணதா வாட்ச்மேன் சொல்ல, அப்ப தலைவிக்கு அவ பாட்டி கிட்ட இருந்து போன் வருது. அந்த நியா பொண்ணு ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனைய பாட்டி கிட்ட போட்டு விட்டுறா. உடனே அவ பாட்டிய போய் பார்க்க, நீயா வெளியே போய் பேசலாமா? செல்லம் எதுவும் இல்லையே. ஒன்னும் இல்ல பாட்டி, இங்க பாரு, இனிமே என் வீட்டு பக்கம் வந்துடாத. சீனியர் கூட பார்க்க மாட்டேன். நீ காலேஜ்ல வேணா பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா எனக்கு உன் மேல எந்த பயமும் இல்ல. நீ தப்பு பண்ணிருக்க, நான் நினைச்சா உன்னை ஸ்கூல்ல விட்டு அனுப்பிடுவேன். நீ ஸ்கூல்ல இருக்க கூடாதுன்னு எல்லாருமே பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. மரியாதையா இடத்த காலி பண்ணு. கட் பண்ணா டியான் வந்து தடியன் ட்ரீட்மெண்ட்காக காசு வேணும்னு தடியன் வீட்டுக்கு வர, பாட்டிமா தடியனும் பிளாக்கியும் எங்க? அவங்க ஒரு வாரமா வீட்டுக்கு வரலப்பா. அப்படியா பாட்டி? தடிய ரூம்ல நான் என் பொருளை வச்சுட்டு போயிட்டேன், போய் அதை எடுத்துக்கவா? எடுத்துக்கோப்பா. உடனே என் பாட்டியோட பணத்தை அவன் எடுத்துட்டு கிளம்ப. டியான் அந்த பிளாக்கு போன் கூட பண்ணலப்பா, நீ பார்த்தா அவனை வர சொல்லுப்பா. என்ன பாட்டி சொல்றீங்க? அவன் போன் பண்ணலையா? ஆமா பண்ணலப்பா. அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்துக்கு கஷ்டப்பட்டு காசு சேர்க்கிற, அவங்களுக்கு மட்டும் இல்லப்பா உனக்கு கூட சேர்த்து வச்சிருக்க. ஏன்னா நீயும் என் பேரன் தானே. பாட்டியமா அப்படி சொன்னதும் டியான் காசை போய் வச்சிடறான். கூடுதலா அவனோட காசையும் வச்சுட்டு போறான். கட் பண்ணா தலைவன் அந்த வீடியோவை ஹேக் பண்ணி யாரு அப்லோட் பண்ணதுன்னு பாக்குறான். அத லைப்ரரியில தான் யாரோ அப்லோட் பண்ணிருக்காங்க. உடனே லைப்ரரிக்கு போய் அவங்க அப்லோட் பண்ண டைமுக்கு யாரு இருக்காங்கன்னு பாக்குறான். அந்த டைம்ல ஒரே பொண்ணு மட்டும் தான் இருக்கா, அது நம்ம தயிர் சாதம் தான். உடனே அவளை போய் பாக்குறான். ஏன் இப்படி பண்ண? என்ன பண்ண? அந்த வீடியோவை நீ தானே அப்லோட் பண்ண, ஏன் அப்படி பண்ண? ஆமா நான் தான் பண்ணேன். அந்த பூனை அடிபட்டிருக்கு, ஆனா அவ அதை காப்பாத்தாம அப்படியே விட்டுட்டு போயிட்டா. என்ன விட்டுட்டு போன மாதிரி நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். என்ன சொல்ற? உடனே தலைவன் அவளை பெட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறான். அந்த பூனைய தலைவி காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கா. சுனியு மத்த பொண்ணு மாதிரி இல்ல, அவ டிஃப்ரெண்ட் தான். பார்க்க ரூடா இருப்பா, ஆனா அவ ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு. நான் தப்பு பண்ணிட்டேன், அவளை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். இப்ப தலைவன் பெட் ஹாஸ்பிட்டல் லேடி பேசுறத வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறான். எனக்கு தெரியும் சுனியு, நீ ரொம்ப நல்லவ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவ ஒரு சைக்கோன்னு சொன்ன, டக்குன்னு பேச்ச மாத்திர. சே, நாம அந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டோமே. நல்ல வேலை இந்த வீடியோ வந்தது, இல்லனா ஒரு நல்ல பொண்ணு ஸ்கூலை விட்டு அனுப்பியிருப்போம். ஆனா நீயா இந்த வீடியோல பேசுறது கௌசான் தானே? சேச்சே, அவரு ஒன்னும் இல்ல. இந்த பொண்ணு கௌசான லவ் பண்றா. கௌசான் சுன்னிய கூட பழகுறது இவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் அந்த வீடியோ வச்சு தலைவிய ஸ்கூல்ல விட்டு அனுப்ப பாக்குறா. இந்த பக்கம் தலைவனை தலைவி போய் பார்க்க, சோ டாக்டர் ஜோ வீட்டையும் காலி பண்ணிட்டாரு, ஹாஸ்பிட்டல் விட்டையும் போயிட்டாரா? அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா என்ன நடக்குதுன்னு தெரியும். சரி, கேம் ஆடுறவங்க மேல உனக்கு டவுட் இல்லையா? டியான் பார்க்க பந்தா பாட்டி மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா அவன் ஒரு டம்மி பீஸ். தடியம் பிளாக்கி அவனோட கை பிள்ளைங்க. சோ அவங்க மேல சந்தேகம் இல்ல. அந்த லின்மாமா கூட பார்க்க பெருசா தெரியல, ஆனா டூடு அவையன் தன்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறான்னு தெரியல. ஆனா அவன் நம்மள காயப்படுத்த மாட்டா. சோ அவ்வளவு நல்ல பொண்ணுதான். அப்புறம் பாவா, அவன் ஒரு ஜொல்லு பாட்டி. எல்லாரும் பத்தியும் சொல்ற, ஆனா என்ன பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றி. எதுக்கு? அந்த வீடியோல பேசினது நீ தானே? ஏன்பா உங்களுக்கு லவ் பண்ண டைமே கிடைக்கலையா? ஐயா நாங்க லவ்வர்ஸ் இல்ல. சரி வா போலாம். உடனே அவன் மேல போக அவ தலைவனுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது. சுனியு, ரொம்ப நாளைக்கு பிறகு நீ சிரிச்சு பாக்குற. இந்த சிரிப்பு எப்பவுமே உன் முகத்துல இருக்கணும். நண்பா, நீ சொன்னதை நான் இன்வெஸ்டிகேட் பண்ண. கேம்ல இறந்தா ரியல் வேர்ல்டுல கொம்மாக போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க உங்க மூளைக்குள்ள ஒரு சிப்பை வச்சிருப்பாங்க. அந்த சிப் உங்க பிரெயினை தூண்டி உங்களை இறந்த மாதிரி நம்ப வைக்கும். அப்ப கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக இப்ப எல்லாருமே கேம்குள்ள வராங்க. ஆனா தயிர் சாதம் வேற எங்கேயோ இருக்கா. என்ன பார்த்து பயப்படாத, நீ உன் ஃப்ரெண்ட காப்பாத்தணுமா? நீ அவளை காப்பாத்தணும்னா என் பேச்ச கேட்கணும். பயப்படாத, இந்த லெவல் ரொம்ப சுலபம். நீ யாரையாவது கொல்லணும், இல்லனா அங்க பார் அவளை நான் கொன்னுருவேன். உடனே அவ டியான் கிட்ட போக,
என்ன இவ ஏன் கிட்ட வரா? கிங்கு என்னடி பண்ற? என்ன கொல்ல போறியா? கிங்கு அந்த டெவில் பேச்சே கேட்காத. டியான் ரொம்ப ஓவரா பேசுவான் தான், ஆனா அதுக்காக அவனை கொல்லுவியா? யூ இந்த மேப்ல ஒரு இமேஜ பார்த்தோம்ல, இந்த லெவல மொத்தமா கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒருத்தர் சாகணும். அடி தயிர் சாதம், என்ன கொல்ல போறியா? கொன்னுக்கோ, ஆனா செத்து பேயா வந்து நான் உன்னை கொன்னுருவேன். அவனை பார்த்து பயப்படாது, அவனை பாரு. உன் ஸ்கூல்ல உன்னை கொடுமைப்படுத்தினானே அவன மாதிரி அவன் இல்ல. அப்பாவோட ஐ வந்து பிளாக்கா மாற அதை பார்த்த நம்ம தலைவி அவளை கண்ட மணிக்கு திட்டி அவ மைண்ட மாத்த, நான் ஒன்னும் செல்ஃபிஷ் இல்ல நீ செல்ஃபிஷ் தான். உடனே கிங்கு யூவ கத்தி எடுத்து குத்த, கிங்கு இது நீ இல்ல, யார் நீ? என்ன மன்னிச்சிரு, நான் பேசினது எதுவும் உண்மை இல்ல. என் கிங்கு என்ன மாதிரி எப்பவுமே தனிமையா இருப்பா. அவ ரொம்ப நல்லவ, அன்பானவளும் கூட. ஒன்னு சொல்லவா, இந்த உலகத்திலே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது நீ மட்டும்தான். அவ அப்படி சொல்ல கிங்கு நார்மல் ஆகிறா. இல்ல சுனியு, நான் இதை வேணும்னே பண்ணல, பரவாயில்ல விடு, கேம பாஸ் பண்ணணும்னா எனக்கு கொன்னுரு. அப்ப தயிர் சாதம் அவ உயிரை கொடுத்து கேம கம்ப்ளீட் பண்றா. சுனியு, என் வாழ்க்கையில எப்பவுமே உன் பின்னாடியே இருந்துட்டேன், ஆனா இப்ப நான் உன்னை காப்பாத்திட்டேன். இப்ப ரியல் வேர்ல்டுல கிங்கு பொண்ணு கோமாக்கு போக இவ எழுந்தவே மாட்றா. உடனே ஹாஸ்பிடலுக்கு அவளை கூப்பிட்டு போக, நீ டூடு தானே? நான் டூடுன்னு யாருக்கும் சொல்லாத. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்குது, ஆனா ஆட்டம் இன்னும் முடியல. இவங்க டீம்ல இன்னொரு கேரக்டரை கொண்டு வரணும். இப்ப எல்லாருமே ஹாஸ்பிடலுக்கு வர, என்ன அவ பிரெயின்ல ஏதோ ஒரு மெட்டல் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ரீசெண்டா ஆபரேஷன் நடந்ததா? இல்ல டாக்டர், இவங்க பிரெயின்ல ஒரு மெட்டல் இருக்கு, அதுதான் இவங்க கோமாக்கு போக காரணம். இப்ப 4 பேருமே வெளியே வந்து, சோ மெட்டல் கண்டிப்பா சிப்பு தான், அதை ரிமூவ் பண்ணா அவ நார்மல் ஆயிருவாள. ரிமூவ் பண்றதால அவ பழைப்பான்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, டாக்டர் அந்த சிப்பை எடுத்தா அவ உயிர் போயிரும்னு சொன்னாரு. அப்ப தலைவனுக்கு போன் வருது. யார் இது? அட்டன் பண்ணி பேசு. ஹலோ யாரு? அவ சாகணும்னா சிப்பை ரிமூவ் பண்ணிக்கோ. என்ன சொன்ன? இதை கேளுங்களேன், நீ நினைச்சது உண்மைதான், அது ஒரு சிப் தான். ஆனா பயப்படாது, அவளுக்கு எதுவும் ஆகாது. ஆனா சிப்பை வெளியே எடுக்கணும்னு நினைச்சா அவளோட பிரெயின் முழுசா டெட் ஆயிரும். நான் அவளை உயிரோட கொண்டு வரேன், ஆனா நீங்க கேம் தொடர்ந்து ஆடணும். கேமோட ஃபைனல்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுல இறந்த போன எல்லாருமே உயிரோட வந்துருவாங்க. சோ நல்ல புள்ளையா என் பேச்சு கேட்டு கேம் ஆடுங்க. இப்ப என்ன பண்றது? அவன் சொன்ன மாதிரி கேம் ஆட போறீங்களா? நம்ம ஆட வேணும்னு நினைச்சாலும் நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற சிப்பால கண்டிப்பா கேமுக்குள்ள போயிருவோம். சோ கேம் ஆடி எல்லாரையும் உயிரோட கொண்டு வருவோம். ஆனா அவன் சொல்றது உண்மைன்னு எப்படி நம்புறது? இப்ப நமக்கு வேற சாய்ஸ் இல்ல. கேம் ஆடணும்னா ஈவினிங் ஹோட்டல் சாக்கு வாங்க. உடனே தலைவன் டியான் கிட்ட போய் அதை பத்தி சொல்ல, அப்படின்னா தடியும் கோமால இருக்க காரணம் இதுதானா? ஆமா. இப்ப எங்க முடிவு என்னன்னா, கேம தொடர்ந்து ஆடி ஃபைனல்ஸ்ல வின் பண்ணணும். யோ நீ என்ன லூசா? ஆபத்துன்னு தெரிஞ்சு அந்த கேம் ஆட சொல்ற? நான் வரல. உன் மனசு மாறினா சா ஹோட்டலுக்கு வா. உனக்கு தெரியுமா, அவ உன்னை பார்த்த பிறகுதான் ஸ்ட்ராங்கான பொண்ணா மாறினா. நீ அவ ரோல் மாடல்னு சொல்லுவா. அதனாலதான் நீ போன ஸ்கூல்ல படிச்சா காலேஜுக்கும் அவன் வந்தா. இந்த உலகத்திலே அவளுக்கு ஒருத்தர பிடிக்கும்னா அது நீ மட்டும்தான். உடனே தலைவி வெளியே வந்து கிங்கு எழுதின லெட்டரை பாக்குறா. அவ வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு சாரி கேட்டிருக்கா. அதை படிச்ச பிறகு அவளை உயிரோட கொண்டு வரணும்னு தலைவி முடிவு பண்றா. இப்ப அவங்க 2 பேரும் மத்தவங்களுக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ண, இந்த பக்கம் டியான் கேம் ஆடக்கூடாதுன்னு முடிவு பண்றான். சோ தடியனை காப்பாத்த அவனுக்கு காசு வேணும். உடனே பாவாவோட அப்பா கூட சண்டை போடுறான். ஆனா அவரு டியானை பயங்கரமா அடிச்சு தோட்டத்தை விட, உடனே டியான் பவானை கடத்தி வச்சு அவரை மிரட்ட. ஆனா அப்ப கூட அவர் காசு தர மாட்டாரு. டேய் உண்மையிலே அவன் அப்பன் தானா? கட் பண்ணா அங்கிள் ஹோட்டலுக்கு வர, உடனே தலைவன் பாவாக்கு கால் பண்றான். டேய் கிழவா, உன் பையன் உயிரோட வேணும்னா ஒழுங்கா என் காசை கொடு. என்ன ஆச்சு? டியான் பாவாவை கிட்னாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கு? அவனோட அப்பா டியானுக்கு பணம் தரணும்ல. சரி காசை எடுத்துட்டு எங்க வர சொன்னா? உடனே நம்ம டீம் அங்க போக, யூவ வெளியே இருக்க சொல்லிட்டு அவங்க உள்ள போக, அப்ப டாக்டர் ஜோ வரான். அவனை தலைவி பாத்துறா. இங்க தாபாக்கு வந்தா அவனுங்க ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க. டேய் என்னடா பண்றீங்க? அப்ப இது டிராமாவா? கட் பண்ணா டாக்டர் ஜோ வந்து வில்லனை பார்த்து பேச, எதுக்கு எல்லா பேஷண்ட்டையும் ஐசியூக்கு மாத்த சொன்ன? டைரக்டர் வேற வழி இல்ல. அப்ப நம்ம டீம் வர, உடனே அவங்க மறைஞ்சுக்க. இப்ப டியானும் பாவும் அவனோட அப்பா கிட்ட எப்படியாவது காசு வாங்கணும்னு அங்க போக, அப்ப தலைவி ஜோ பார்த்ததா சொல்ல, நீ மட்டும் இல்ல நான் கூட அவனை பார்த்தேன், அவன் யாரு கூட பேசிட்டு இருந்தான், அவங்க கண்டிப்பா வெளியே வருவாங்க, அப்பா அவனை பிடிச்சிடலாம். அப்ப ஜோ இவங்க பேசுறத கேட்டு எஸ் ஆயிர. இப்ப தப்பிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டுவான். ஆனா ஜோ கூட ஒருத்தர் இருந்தான்ல, அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எப்படி சொல்ற? அவனை சரியா பார்க்கல, ஆனா அவன் கையில ஒரு மச்சம் இருந்தது, அதை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். கட் பண்ண அவங்க 2 பேரும் நைனா கூட போய் சண்டை போட்டு பணத்தை தர சொல்ல, பவன் வீடு இது என்னோட பிரச்சனை இல்ல ப்ரோ, அப்பா நீ என்ன உன் மகனா நினைச்சா அந்த பணத்தை தந்துரு. கட் பண்ண நம்ம டீம் ஹோட்டல் சால வெயிட் பண்ண, அப்ப 2 பேரும் வர. அது மட்டும் இல்ல, பாவாவோட அப்பா அந்த பணத்தை தந்துடுறாரு. இந்த பக்கம் அந்த வில்லனை காட்ட, அப்பாவனோட ஆளு ஜெனியோட போட்டோவை காட்டுறான். சோ இவ அவங்க ரூம்மேட்ல, அப்ப இவளையும் உள்ள அனுப்பலாம். கட் பண்ண ஜெனி ரூமுக்கு அந்த ஹெட்செட் வர, இப்ப கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக நம்ம ஜெனியும் கேமுக்குள்ள வரா. ஆனா அவ இது ஒரு கனவுன்னு நினைக்கிறா. இவ வர இடம் சர்க்கஸ் மாதிரி இருக்கு. இப்ப நம்ம டீம் அந்த இடத்துக்கு வர, அட சுனியு
சீனியர் நீங்களுமா? ஜெனி, டே பவா, நீ என் கனவுல வரியா? ஹே பியூட்டி, இந்த இடத்துல பேய் இருக்கு, சோ பயப்படாத, நான் இருக்கேன். நீ என்ன லூசாடா? ஏண்டி போந்தா கோழி, என்ன ஏண்டி அடிச்ச? கைஸ், இந்த கனவு ரொம்ப ரியலா இருக்கு. ஜெனி, இது ஒன்னும் கனவு இல்ல. கனவு இல்லையா? அப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம கேமுக்குள்ள இருக்கோம். கேமா? சரி, நான் எப்படி உள்ள வந்தேன்? நீ டென்சோ கம்பெனியோட விஆர் யூஸ் பண்ணியா? ஆமா, அதனாலதான் நீ இங்க இருக்க. சோ இது கேம்னா இந்த கேமோட சீனியர் பிளேயர் நீங்களா? நீ நினைக்கிற மாதிரி இது சிம்பிளான கேம் இல்ல. என் கூடயே வா. என்ன இவ என்னவோ இந்த இடத்தோட பிக் பாஸ் மாதிரி சீன் போடுறா. அப்ப கேம் சவுண்ட் வர உடனே எல்லாரும் உள்ள போக நம்ம உள்ள போய்தான் ஆகணுமா? உன்னை யாரும் கூப்பிடல, இங்கேயே இரு. என்ன எவ்வளவுமே நம்மள மதிக்க மாட்டாங்க. இப்ப எல்லாருமே உள்ள வர அங்க ஒரு 7 கண்ணாடி கூண்டு இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய ஜோக்கர் வேற இருக்கு. வெல்கம் டு ஹாப்பி வேர்ல்ட். இனி ஜாலிக்கு நோ கேரண்டி. இங்க பாருங்க, நாங்க கேம் ஆடணும்னா நீ சொன்ன மாதிரி அவங்கள உயிரோட கொண்டு வா. அது ஒரு என்பிசி தான். அது நம்ம கேள்விக்கு ஆன்சர் பண்ணாது. இங்க என்னப்பா நடக்குது? இந்த கேமுக்கும் தயிர் சாதத்துக்கும் என்ன கனெக்ஷன்? இந்த கேமோட ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னா, எல்லாருமே சென்ட்ரல் பாக்ஸ் கிட்ட வாங்க. அங்க உங்க எல்லாருக்கும் ஒரு கார்டு தருவேன். அந்த கார்டுல வர நம்பர் படி கூண்டுக்குள்ள போங்க. உடனே அது கிட்ட போக உடனே 7 கார்டு வர உடனே அந்த கார்டு படி அவங்க கண்ணாடி கூண்டுக்குள்ள போக உள்ள போனதும் டோர் க்ளோஸ் ஆக. அது மட்டும் இல்ல, அந்த கூண்டை உடைக்க முடியல. ஏன்? அவங்க பேசுறது கூட மத்தவங்களுக்கு கேட்க மாட்டுது. சோ எல்லாருமே சைன் லாங்குவேஜ்ல தான் பேசிக்கிறாங்க. ஹலோ ஹாப்பீஸ், கேமோட ரூல்ஸ் சொல்றேன். இந்த கேம் சாவியை கொடு, பாம்ப விடு. இந்த கேமோட டியூரேஷன் 3 நிமிஷம் தான். நான் உங்களுக்கு ட்ரெயின் பொம்மை தருவேன். அதுல ஒரு பாம்பை செட் பண்ணிருக்கேன். அந்த ட்ரெயின் பொம்மையில ஒரு சாவி இருக்கு. அதை யூஸ் பண்ணி ட்ரெயின் பொம்மையை வெளியே அனுப்புங்க. 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த ட்ரெயின் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வெடிச்சிரும். உடனே டியான் சேம்பருக்குள்ள ட்ரெயின் வர உடனே அவன் சாவியை கொடுக்க அது அங்கிள் கிட்ட போக உடனே அங்கிள் சாவியை தர இப்படியே மாறி மாறி போக. ஆனா 3 நிமிஷத்துக்குள்ள அவங்க அந்த ட்ரெயினை கூண்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஆனா ட்ரெயினுக்கு சாவி கொடுத்தாலும் அது சேம்பருக்குள்ள தான் வருது. இதே நேரத்துல அந்த டைம் வர இல்ல. ஆனா டூடு அவளோட ஹார்ட் பீட்டை கவுண்ட் பண்ணி, ஏன்னா ஹார்ட் பீட் நிமிஷத்துக்கு 60 முறை துடிக்கும். சோ அதை கவுண்ட் பண்ணி அவ கிளாக்கா இருக்கா. இப்ப அவளை பார்த்து எல்லாரும் ட்ரெயினை விட இப்ப தலைவி கிட்ட வர அவ டூடுவோட டைமை பார்த்து கரெக்டா டூடு கிட்ட அனுப்புறா. அது நடுவுல வந்ததும் நின்னு போது. அவ சடனா அந்த ட்ரெயின் மறுபடியும் ரொட்டேட் ஆகி ரிவர்ஸ்ல போது. அவங்களுக்கு எதுவுமே புரியல. மறுபடியும் டூடு கவுண்ட் பண்றா. நம்ம தலைவி அவளை பார்த்துட்டு ட்ரெயினுக்கு சாவி கொடுக்குறா. சோ ட்ரெயினுக்கு சாவி கொடுக்க 5 செகண்ட். அந்த ட்ரெயின் வந்து கூண்டுக்குள்ள போக 10 செகண்ட் ஆகுது. சோ ஒரு கேபினை விட்டு இன்னொரு கேபினுக்கு போக மொத்தம் 15 செகண்ட் ஆகுது. சோ டியான் கேபினுக்கு 15 செகண்டும், அடுத்து லின்மாமா கேபினுக்கு 15 செகண்டும், ஜெனிக்கு 15, ஹீரோவுக்கு 15, அப்புறம் தலைவிக்கு 15, மொத்தமா 75. இப்ப ரிவர்ஸ்ல வந்தா கூட அப்படி பார்த்தா தலைவிக்கு 15, ஹீரோவுக்கு 15, ஜெனிக்கு 15, அங்கிளுக்கு 15, டியானுக்கு 15, அப்புறம் பாவாக்கும் டூடுக்கும் 15. அப்படி பார்த்தா கடைசியில ட்ரெயின் தலைவியோட சேம்பருக்குள்ள வந்து நிக்கும். அதுவும் 3 நிமிஷம் முடியும் போது. சோ அவ இருக்கிற சேம்பர் வெடிக்க போதுன்னு அவ கண்டுபிடிக்கிறா. அப்ப தலைவன் யூவை கூப்பிட்டு, நீ தப்பா கவுண்ட் பண்ணிட்ட, அது ரிவர்ஸ் ஆகும்போது 5 செகண்ட் எடுத்துக்கிச்சு. அப்படி பார்த்தா ட்ரெயின் ஜோக்கர் கிட்ட தான் போகும். சோ யாராவது பயத்துல சொதப்பிட்டா கேம் கொலாப்ஸ் ஆயிரும். அவன் சொன்ன மாதிரி டியான் கிட்ட வரும்போது அவன் ட்ரெயினை கீழே போட்டு 10 செகண்டே வேஸ்ட் பண்ணிடுறான். சோ அந்த ட்ரெயின் டூடு கிட்ட போனதும் அது வெடிச்சிரும்னு தலைவன் சைன் லாங்குவேஜ் சொல்ல அத பாவா பார்த்து சாவியை கொடுக்காம ஸ்டாப் பண்ணிடுறான். டே பாவா, என்னடா பண்ற? ட்ரெயினை விடுடா. அப்ப டைம் முடிய பாம் வெடிக்குது. ஆனா அவனுக்கு எதுவும் ஆகல. ஆனா சடனா சேம்பர் கீழே போக உடனே டோர் ஓபன் ஆகுது. உடனே பாபாவை காப்பாத்த எல்லாரும் போறாங்க. ஆனா அவனை காப்பாத்த முடியல. எல்லாமே உன்னாலதான். நீ சொதப்பலனா அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. இப்ப சண்டை போட்டதுனால எதுவும் மாற போறது இல்ல. அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும். ஹலோ ஹாப்பீஸ், லெவல் 2 ஸ்டார்ட் பண்ணுவோமா? மறுபடியும் காரை போய் எடுங்க. அப்ப சேம்பர் மேல வர, ஆனா இந்த முறை ஜோக்கர் பொம்மை அதுக்குள்ள இருக்கு. என்ன பாவா வரல? அவனுக்கு ஏதாவது ஆச்சா? இந்த கேமும் அதே மாதிரிதான். ஆனா டைம் 100 செகண்ட் மட்டும் தான். ஒருவேளை இந்த கேம்ல நீங்க தோத்துட்டா இந்த கேம்ல தோத்த நபரும் போன கேம்ல தோத்து போன நபருக்கும் எலிமினேஷன் மேட்ச் நடக்கும். ஒருவேளை வின் பண்ணிட்டா அந்த பையன் உயிரோட வந்துருவான். சோ இப்போ டூடு டைமரா இருக்க உடனே ட்ரெயினை தலைவி விட அதே மாதிரி மாறி மாறி போய் கடைசியா டூடு கிட்ட வருது. ஆனா டூடு தான் டைமை கவுண்ட் பண்றால, அவகிட்ட வரும்னு அவ எதிர்பார்க்கல. உடனே அவ கவுண்ட் டவுன் ஸ்டாப் பண்ணிட்டு ட்ரெயினை விடுறா. அதுக்கப்புறம் கவுண்ட் பண்றா. பட் அவளுக்கு டைமிங் மறந்து போயிடுது. அப்ப ஹீரோ அவங்க சொதப்பின டைமிங் கவுண்ட் பண்ணி பார்த்தா அது தலைவி சேம்பருக்குள்ள வந்து நிக்கும். அதனால தலைவன் எலிமினேஷன் ரவுண்டுக்கு போய் பாபாவை காப்பாத்த முடிவு பண்றான். ஆனா டியான் வந்து பாபாவை காப்பாத்தணும்னு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறான். இப்ப டியானோட சேம்பர் கீழே போக எப்படியும் எலிமினேஷன் ரவுண்டு இருக்குல்ல. எலிமினேஷன் ரவுண்டுனா என்னன்னு தெரியுமா? ஒருத்தர் மட்டும் தான் உயிரோடு வருவாங்க.
கட் பண்ணா டியானா காட்ட இப்ப அவன் முடிவே இல்லாத ஒரு ரோடுல இருக்கான். அப்ப பவன் வர டியானா பார்த்ததும் அவன் ரொம்ப சந்தோஷப்பட அப்ப அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த கேமை நீங்க வின் பண்ணணும்னா பினிஷ் லைனை நோக்கி ஓடுங்க. உடனே ரெண்டு பேருமே ஒயிட்டா தெரியுற அந்த இடத்த நோக்கி ஓடி போக அவங்க 1 ஹவரா ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டார்ட் பண்ண அதே இடத்துல தான் ரெண்டு பேரும் இருக்காங்க. ஐயோ முடியல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமா? அப்ப பவன் ஏதோ ஒன்னு நோட் பண்ணி நம்ம டியானை 2 ஸ்டெப் பின்னாடி வர சொல்ல அவனும் பேக்வேர்டா வர அந்த டோர் வந்து அவங்கள நோக்கி வருது. உடனே ரெண்டு பேருமே பேக்வேர்டா நடக்க, ஆனா போன முறை மாதிரி இந்த தடவை டோரு மூவ் ஆகல. என்ன ப்ரோ அது மூவ் ஆகல, இப்ப என்ன பண்றது? அப்பதான் டியானுக்கு புரியுது, யாராவது ஒருத்தர் ரிவர்ஸ்ல ஓடி போனாதான் டோர் கிட்ட வருதுன்னு. என்ன ப்ரோ சிரிக்கிற? பவன் என்னாலதான் நீ இங்க மாட்டிக்கிட்ட ப்ரோ, டூடுவை காப்பாத்த போகதா நான் இங்க வந்தேன், இதுல நீ என்ன ப்ரோ பண்ண? அப்ப டியான் பவனை பார்க்க அவன் தடிய மாதிரி தெரிய உடனே அவனை தள்ளி விட்டு, டே பவா என் பாட்டிய பார்த்த கூட அப்படின்னு சொல்லி அவன் ரிவர்ஸ்ல ஓடி போய் பவனை வெளியே அனுப்பிடுறான். இப்ப லிப்ட் மேல வர அதுல பவன் மட்டும்தான் வரான். டியான் அவன் உயிரை கொடுத்து என்ன காப்பாத்திட்டான். கட் பண்ணா டியானும் கோமாக்கு போக இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? எத்தனை பேர் தான் நம்ம இழப்போம்? இந்த பக்கம் தலைவி ஜெனி கிட்ட அந்த கேமை பத்தி சொல்ல, டியான் ப்ரோ கோமாக்கு போயிட்டாரா? அப்படின்னா கேம்ல இறந்தா ரியல் வேர்ல்டுல கோமாக்கு போயிடுவோமா? இந்த கேம்ல நான் வராம இருக்க என்ன பண்ணணும்? அவங்க உன்னை சைன் பண்ண கூப்பிடுவாங்க, நீ சைன் பண்ணாம இரு. சைன் பண்ணலனா கேம்ல நான் வரமாட்டேன்ல. இல்ல அப்ப கூட நீ கேமுக்குள்ள வருவ. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? நீ பயப்படாத, நான் உன்னை பாத்துப்பேன். கட் பண்ணா ஹீரோவை கட்ட அவ தன்னோட ஹேக்கர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆப்பை தந்து, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீ டென்சோ கம்பெனிக்குள்ள போக முடியும். அங்க ஒரு சர்வர் ரூம் இருக்கு, அதை நீ உடைச்சிட்டா கேமுக்குள்ள இனிமே போக மாட்டேன். இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நீ அந்த கம்பெனியோட ஒர்க்கரா? இல்ல என்ன நீ நம்புனா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அங்க போ. இதே நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருந்த டியானு தடிய கிங்கு காணாம போக உடனே ரெண்டு பேருமே எல்லா இடத்துலயும் தேட, ஆனா எங்கேயுமே அவங்க இல்ல. உடனே ரிசப்ஷன் ரூம் கிட்ட போய் கேட்க அப்ப டீன் வந்து அவங்க ஐசியூல இருக்கிறதா சொல்ல, நாங்க அவங்கள பார்க்கலாமா? நீங்க அவங்க ஃபேமிலியா? இல்ல ஆனா நாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், மன்னிச்சிருங்க, ஐசியூக்குள்ள ஃபேமிலிஸ மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக அப்ப தலைவி அவரோட கையில ஒரு மச்சத்தை பாக்குறா. நம்ம ஹீரோ ஜோ கூட ஒருத்தரை பார்த்ததா சொல்லுவான்ல, அவன் தான் இவ. உடனே ரெண்டு பேருமே டாக்டர் கோட்டு போட்டுட்டு ஐசியூக்குள்ள போக அங்கதான் அந்த 4 பேரும் இருக்காங்க. அதாவது பிளாக் கூட அங்கதான் இருக்கான். உடனே அவங்க வீடியோ எடுக்க அப்ப டீன் உள்ள வர இவங்க மாட்டிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? எங்களை விடு, நீ என்ன பண்ற? உண்மையை சொல்றியா இல்ல இந்த வீடியோவை நெட்ல விடவா? உடனே நடந்த எல்லாத்தையுமே அவன் சொல்ல, அவங்க சொன்னதை தான் நான் பண்ணேன், வேற எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தணும்னா நீங்க சைன் பண்ண டாக்குமெண்ட் வேணும், அதை வச்சு அவங்கள மாட்டி விட்டுடலாம். கட் பண்ண தலைவன் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி டென்சோ கம்பெனிக்குள்ள போக அப்ப பவன் கிட்ட இருந்து கால் வருது. சொல்லு பவா. உடனே அவன் டென்சோ கம்பெனிக்குள்ள போக போறத சொல்ல, அவ உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான், சோ அவகிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ண. ஆனா தலைவன் கூட இப்ப அங்கதான் இருக்கான். சோ தலைவிக்கு கால் பண்ணி சொல்லலாமான்னு நினைக்க, ஆனா அவன் கால் பண்ணாம உள்ள போயிடுறான். இந்த பக்கம் ரெண்டு பேருமே கம்பெனிக்குள்ள எப்படி போறதுன்னு யோசிக்க அப்ப ஜெனிய பாக்குறாங்க. சோ அவ ஒரு இன்ஸ்டாகிராம் பைத்தியம்ல, அவளை யூஸ் பண்ணி இவங்க உள்ள போறாங்க. அதாவது அந்த கேமை ப்ரோமோட் பண்ற மாதிரி அவங்க உள்ள போக, பாஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த 3 பேரையும் லாபிக்குள்ள உட்கார வச்சுட்டு அவங்க வந்த வேலையை பார்க்கட்டும், எல்லாரையும் வெளியே போக சொல்லு. உடனே அவன் கார்ட்ஸை வெளியே போக சொல்ல அவங்க போனதும் 3 பேருமே ஸ்டோர் ரூமுக்கு போக அங்க போய் டாக்குமெண்ட் எடுக்க அப்ப பீப் சவுண்ட் வருது. சீக்கிரமா பாரு, இவங்களை தவிர வேற யாராவது இங்க இருக்காங்களா? உடனே அவன் கேமராவை பார்த்தா அது நம்ம ஹீரோ. அவன் சர்வர் ரூம் கிட்ட இருக்கான். இப்ப எல்லாருமே வெளியே வர, தல நீ எப்ப வந்த? வெளியே போய் பேசுவோம். உடனே அவங்க வெளியே போக, சொல்லு தல நீ என்ன இங்க? நம்ம சிப்பை ரிமூவ் பண்ணக்கூடிய டிவைஸ் இங்கதான் இருக்கு. அப்படியா, அதை எடுத்துட்டியா? இல்ல அந்த பாக்ஸை நான் தொட்டதும் அலாரம் அடிச்சிருச்சு. சோ பீப் சவுண்டு உன்னாலதான் வந்ததா? ஒரு நிமிஷம், நாங்க இங்க வரப்போறது உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும், பவன் கால் பண்ணி எப்பவோ சொல்லிட்டான். அப்ப ஏன் நீ எங்க கிட்ட உன் பிளான சொல்லல? உன்னால நாங்க மாட்டிக்கிட்டோம். உடனே தலைவி கோச்சிட்டு போக கட் பண்ணா வில்லனை காட்ட, பாஸ் சர்வர் ரூமுக்கு தான் அவன் போயிருக்கான். அவன் ஸ்டோரேஜ் பாக்ஸ ஓபன் பண்ணிருக்கான். அதுக்குள்ள இருந்த டிவைஸ அவன் எடுத்துட்டானா? இல்ல பாஸ், ஆனா அதை டேமேஜ் பண்ணிட்டான். இப்ப கேமோட டேட்டா லாஸ் ஆயிருக்கு. அப்படின்னா டெவில் கேமை இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ண முடியாது. சரி, இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல நேரம். இப்ப 12 மணி ஆக, ஆனா இன்னும் கேமுக்குள்ள நம்ம டீம் போல. உடனே தலைவன் எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ண அவங்களும் கேமுக்குள்ள போலன்னு சொல்ல, எப்படி ப்ரோ நான் ஒரு பாக்ஸ உடைச்சேன் அதனால இருக்குமோ? நீ சமம் ப்ரோ, ஆனா இது எத்தனை நாளுக்குன்னு தெரியலையே. மறுபடியும் கேமுக்குள்ள போறதுக்குள்ள நம்ம சிப்பை வெளியே எடுக்கணும், அதுக்கு டாக்குமெண்ட் தேவை. அப்ப ஹீரோக்கு வீடியோ கால் வர, அது வேற யாரும் இல்ல அவ அம்மா தான். கண்ணா நான் உனக்கு நல்ல வேலையை பார்த்து
வச்சிருக்க. ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணதும் வீட்டுக்கு வா. மா நான் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆன பிறகு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும்ல. சீக்கிரமா வாப்பா. சரிம்மா நான் ட்ரை பண்றேன். இப்ப டிவைஸ் எடுக்க முடியல, அதனால வேற ஏதாவது வழி இருக்கான்னு ஹேக்கர் கிட்ட கேட்க அவன் ஃபியூச்சர் டெக்குக்கு போக சொல்றான். அங்க கூட ஒரு டிவைஸ் இருக்குன்னு அவன் சொல்ல, அதனால தலைவன் அந்த கம்பெனிக்கு போறான். அது வேற யாரோட கம்பெனியும் இல்ல, நீயா, அதாவது ஹீரோவை லவ் பண்ணுவாள் அவ அப்பாவோட கம்பெனி தான் அது. இது என் பொண்ணு தான், உன் காலேஜ்ல தானே இவ படிக்கிறா. சரி கௌசான், நீ திறமையான பையன், என் கம்பெனிக்கு உன் திறமை தேவை, கண்டிப்பா ஜாயின் பண்றேன். பட் நான் உருவாக்குன என் கண்டுபிடிப்பை நான் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கு உங்க உதவி தேவை. உங்க கம்பெனியோட ரிசர்ச் சென்டரை நான் விசிட் பண்ணலாமா? கண்டிப்பா, ஆனா இப்ப முடியாது, நான் ஃப்ரீயா இருக்கும் போது உன்னை கூப்பிட்டு போறேன். உடனே ரெண்டு பேரும் வெளியே வர அவ சுன்னியோட பாட்டி அங்க வந்து சண்டை போட, ஏன்னா சுன்னியோட அப்பா இந்த கம்பெனில தான் வேலை செஞ்சாரு, அவர் 3 மாசமா வீட்டுக்கு பணம் அனுப்பலன்னு பாட்டி கம்பெனிக்கே வந்து கத்த, அப்ப சேர்மேன் வந்து, ஆன்டி ஈமின் வேலையை விட்டு ரொம்ப நாள் ஆகுது, நீங்க அவரோட வீட்டுக்கு போய் பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல, உடனே தலைவன் வெளியே கூப்பிட்டு வர அப்ப தலைவி வரா. உடனே அவ பாட்டிய கூப்பிட்டு போயிடுறா. இதே நேரத்துல பவன் தடியனோட பாட்டிய போய் பார்க்க கட் பண்ண நம்ம டீமை காட்ட அவன் பாட்டிய பார்க்க போனால அங்க டியானோட போன் இருந்திருக்கு, அதுல டாக்குமெண்டோட போட்டோ இருக்கு. உடனே அதை வச்சு அந்த கம்பெனிக்கு போய் அவங்க பாஸ் அவர் சொல்ல, என்ன சொல்லி எங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நீங்க ஒரு கேமை கிரியேட் பண்ணீங்க, அதுல ஆடுற கேமருக்கு உயிருக்கே ஆபத்து, ஆனா நீங்க அதை இன்ஃபார்மே பண்ணல. நாங்க இன்ஃபார்ம் பண்ணலன்னு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. இப்ப உன் பாஸ கூப்பிடுறியா? உடனே அவன் கால் பண்ண அவ தலைவன் சேர்மன் கம்பெனில இவரோட போட்டோவை பார்த்தது ஞாபகம் வருது. உங்களுக்கு நியன்சன் தெரியுமா? யாரு? ஃபியூச்சர் டெக்கோட சேர்மன். அவர் ஆபீஸ்ல உங்க போட்டோவை பார்த்தேன், அவ்வளோ பெரிய ஆள் உங்க போட்டோ வச்சிருக்காரு. சோ நீங்க கண்டிப்பா ஒரு எம்ப்ளாயா இருக்க முடியாது. யார் நீங்க? உடனே அவ போனை புடுங்க, டேய் இவன் கால் பண்ணவே இல்லடா. யோ இப்ப உன் பாஸ வர சொல்றியா இல்ல போலீஸ கூப்பிடுவா? தேவையில்லப்பா, அந்த பாஸே இவன் தான். சரி உங்க சிப்பை ரிமூவ் பண்றேன், ஆனா அதை ப்ராசஸ் பண்ண 2 நாள் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உடனே நம்ம டீம் போக அப்ப போகும்போது அந்த சிவப்பு கண்ணனை பாக்குறாங்க. உடனே தலைவன் போய் பேச, ஆனா அவனுக்கு அந்த கேமை பத்தி எதுவும் ஞாபகம் இல்ல. இப்ப தலைவனும் தலைவியும் அவ அப்பா ரூமுக்கு போய் அந்த கேமை பத்தி ஏதாவது இருக்கான்னு பாக்க என்ன எதுவும் இல்ல. சரி வா போலாம், இது நீ தானே? ஆமா. சரி இதை எடுத்துட்டு வா. இதே நேரத்துல பவான் நான்சி கூட இருக்க, டூடு எங்க இருக்கானே தெரியல, கேம்ல மட்டும்தான் அவளை கான்டாக்ட் பண்ண முடியும். இப்ப ப்ராப்ளம்லாம் சரியாக போகுது, ஆனா அவளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா அவ யாருன்னே தெரியல. அப்ப நான்சியோட கண்ணை அவன் பார்க்க, டூடு என்ன சொல்லு, நீ தான் டூடுவா? ஏ நான் தானு வருத்தமா இருக்கியா? நான் ஏன் வருத்தப்படணும்? ஏன்னா நான் ஒரு நொண்டி லூசு, நீ நொண்டியா இருந்தா எனக்கு என்ன? ஓ அப்ப சாருக்கு என்ன பார்த்தா பரிதாபமா இருக்கா? ஹே டூடு, நான் சொல்ல வந்தது அது இல்ல. அட நில்லுமா, என்ன தேடுற? இல்ல என்னோட பொருளை மிஸ் பண்ணிட்டேன், அதான் தேடுற. என்ன பொருள்? அது ஒரு ஸ்மைலி ஸ்டாம்ப், பார்க்க உட்டு மாதிரி இருக்கும். உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஞாபகமா? இல்லையே, என்னோட சின்ன வயசுல ஒரு பொண்ணு என்கிட்ட தந்தா, சின்ன வயசுல கொடுத்ததா இவ்வளவு நாளா வச்சிருக்க, அது ஒன்னும் சாதாரண பொம்மை இல்ல. சரி தேடுவோம். இல்ல பொம்மை தானே, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் போக, ஆனா நைட்டு வந்து தலைவன் தேட, ஆனா அது அங்க இல்ல. இப்ப அடுத்த நாள் அவங்க சொன்ன மாதிரி சிப் எடுக்க வர, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுக்கிறோம், அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுக்கிறோம். அப்ப தலைவன் தலைவியை தனியா கூப்பிட்டு போய், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா நமக்கு வேற வழி இல்லையே. உனக்கு ஞாபகம் இருக்கா, நாம பார்த்த என்பிசி பிளேயருக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. சோ சிப்பை ரிமூவ் பண்ணா நாமளும் அவன மாதிரி ஆயிட்டா, என்னால உன் கூட இருந்த அந்த நொடியெல்லாம் மறக்க முடியாது. அப்ப தலைவி அவன் கைய பிடிச்சி ஏதோ உன்னை ரகசியமா சொல்ல, அது அவளோட சின்ன வயசுல தலைவன் சொல்லி தந்த கோட் அது. சோ உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்மைலிய தரா. இப்ப எல்லாருமே மெஷின்ல உட்கார, ஆனா அவங்க சிப்பை ரிமூவ் பண்ணல. தலைவன் அவன் ஸ்டோரேஜ் பாக்ஸ் உள்ள போய் டேட்டாவை அழிச்சிருவான்ல, அதை ரீஸ்டோர் பண்ணதான் இவங்கள வர வச்சிருக்காங்க. இப்ப எல்லாருமே கேம் குள்ள வர, வெல்கம் டு ஹாப்பி வேர்ல்ட், இனி ஜாலிக்கு நான் கேரண்டி, என்ன காப்பாத்துங்க. இரு காப்பாத்துற. சுன்யு அவளை காப்பாத்த முடியல, நீங்களா இருக்கீங்க, அவ எங்க தெரியல. ஹலோ ஹாப்பீஸ், லெவல் 2 ஸ்டார்ட் பண்ணுவோமா? எங்களை ஏமாத்திட்டல, உனக்கு என்னதான் வேணும்? நீ பாக்குறேன்னு தெரியும், என்ன வேணும்னு சொல்லு. கரெக்டா சொன்ன, நான் உன்னை பாக்குறேன். அந்த கௌசான் எங்க டேட்டாவை அழிச்சிட்டா, அதனால 2 நாளா கேமை கண்டினியூ பண்ண முடியல, ஆனா இப்ப அதை சரி பண்ணிட்டேன். இப்ப கேம் ஆடலாமா? கௌசான் எங்க? கவலைப்படாத, அவனும் இங்கதான் இருக்கா. யோ என்ன அவுத்து விடியா, அதுக்கு நீ கேம் ஆடணும். என்ன கேம்னா
உன் மேல ஒரு செயின்ஸா இருக்குல்ல, அது கேம் ஸ்டார்ட் ஆனதும் உன்னை கொல்ல பாக்கும். ஆனா அது நடக்க கூடாதுன்னா அங்க 2 சைக்கிள் இருக்குல்ல, அதுல உட்காந்து பெடல் படணும். அதுவும் 2 பேரோட ஸ்பீடும் சேம் லெவல்ல இருக்கணும். கிட்டத்தட்ட 1 ஹவர்க்குள்ள நீங்க 30 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் அவளை சேவ் பண்ண முடியும். இல்ல அவ 2 துண்டா ஆயிருவா. என் கையில என்னையா இது? அதுவா செல்லும்? அது ஃபைனல் கீ. ஒருவேளை கேம் சொதப்பிட்டா நீ செத்துருவ. சோ நீ தனியா சாக கூடாதுல, அதனால அந்த சைக்கிள்ல பாம்ப பிக்ஸ் பண்ணிருக்க. சோ நீ சாகும் போது அத பிரஸ் பண்ணா உன்னோட ஃப்ரெண்டும் உன் கூட வந்துருவாங்க. சோ யார் அந்த 2 பேருன்னு முடிவு எடுத்துட்டீங்களா? முடிவு எடுத்துட்டு மத்த 2 பேர் கௌசனை காப்பாத்த போங்க. உடனே டூடுவும் பவனும் சைக்கிள ஓட்ட மத்த 2 பேர் தலைவர் ரூமுக்கு போக, அங்க போனா அவ கண்ணாடி தொட்டில இருக்கான். இந்த கேம் என்னன்னா, நீங்க சின்ன வயசுல விளையாடின கேம் தான் இது. நீங்க இந்த டவர்ல இருக்கிற 10 ஸ்டோனை ரிமூவ் பண்ணணும். ஆனா அந்த டவர் உடைய கூடாது. ஒருவேளை உடைஞ்சிட்டா அந்த டேங்க்குள்ள தண்ணி வந்துரும். அவ மூச்சு அடிச்சு செத்துருவான். கேம் ஆரம்பிக்கலாமா? கவலைப்படாத கௌசான், ஜெனி மாதிரி உன்கிட்டயும் பாம் இருக்கு. நீ சாகுற ஸ்டேட்டுக்கு வந்தா அந்த பாம்ப பிரஸ் பண்ணிரு. அந்த 2 பேருமே இறந்து போயிருவாங்க. ஆனா தலைவன் அதை கீழே போட சரியான முட்டாளா இருக்கியே. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆக அங்கிளும் தலைவியும் ஒவ்வொரு ஸ்டோனா ரிமூவ் பண்ண, இங்க அதே மாதிரி அவங்க ஒரே சிங்க்ல படல் பண்ண அந்த செயின்ஸா கிட்ட வராம மேல போடுது. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு, நர்வஸ் ஆகாம பண்ணு. பாஸ் அவங்க வின் பண்ணிருவாங்களா? அதுக்குள்ளயா? இப்ப பார். உடனே அவங்க ரொம்ப பயப்படுற ஒண்ணு அவங்களுக்கு காட்ட, தலைவிக்கு அவ அம்மா இருந்ததும் டூடுக்கு அவ கால் போனதும் காட்ட, உடனே 2 பேருமே சொதப்ப இந்த பக்கம் டேங்க் ஃபுல்லாக அந்த பக்கம் செயின்ஸா கீழே வருது. டூடு என்ன ஆச்சு? ஏன் சொதப்பற? என் காலு வேலை செய்யல. என்ன உளர்ற? நம்ம கேமுக்குள்ள இருக்கோம். இல்ல என் காலு உடைஞ்சு போச்சு. டுடு என்ன பண்ற? உன் காலுக்கு எதுவும் இல்ல. நான் பார்த்ததுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு நீதான். உன்னால முடியாது எதுவும் இல்ல. பயப்படாத, உன்னால முடியும். அதுக்கு நீ உன்னை நம்பணும். நாம ஃப்ரெண்ட்ஸ கைவிட கூடாது. டுடு கைவிட கூடாது. ஜெனி நீயும் தான், எங்களை நம்பு. உடனே ஜெனி பாம் கீயை கீழே போட, உடனே 2 பேரும் பெடல் பண்ண இந்த பக்கம் டேங்க் வர ஃபுல்லாக. அதே நேரத்தில் தலைவி பயத்துல சொதப்பிட்டே இருக்க. அவ தலைவனை பத்தி அவன் நினைச்சு பாக்குறா. இதே நேரத்துல அவங்க 2 பேரும் ஜெனியை காப்பாத்த, இந்த பக்கம் ஹீரோவையும் அவங்க காப்பாத்த. ஆனா ஹீரோவை அவன் ரிலீஸ் பண்ண மாட்டான். என்னால அவனை விட முடியாது. இவ எனக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டான். அவ வேணும்னா நீ ஏன் அவனை காப்பாத்திக்கோ. அப்ப ஜெனி பாம் எடுத்துட்டு வந்து அந்த டேங்க்ல வச்சு வெடிக்க வைக்க, உடனே தலைவி அவ மூச்சை கொடுத்து தலைவனை காப்பாத்திடுறா. கௌசான் நீ தானே பேசுற, கவலைப்படாத, நீ என்ன காப்பாத்திட்ட. சரி அப்புறமா நான் வந்து உன்னை பாக்குற. உடனே அவ பாட்டிய போய் பார்க்க, அவங்க வந்து அந்த கம்பெனியோட ஹெட்செட்டை மாட்ட போக, பாட்டி இது உனக்கு யார் தந்தா? எனக்கு நீ வாங்கினதா? இப்போ ஒருத்தன் தந்தான். இவ ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல மத்த டீம்மேட்ஸுக்கும் அவங்க இதே மாதிரி உன்னை அனுப்பியிருக்காங்க. அவன் ஏன் இப்படி பண்றான் புரியல. நம்ம போலீஸ் கிட்ட போனா நம்ம ஃபேமிலியை கொன்னுருவேன்னு சொல்றான். இப்ப என்ன பண்றது? அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள காப்பாத்த நம்ம கேம் ஆடிதான் ஆகணும். மறுபடியுமா? வேற வழியே இல்ல. கட் பண்ண தலைவி அவ வீட்டுக்கு வர, அப்பாவ அந்த போட்டோவை பாக்குறா. அதுல ஏதோ ஒரு லாக்கர் இருக்கு. உடனே அதை ஓபன் பண்ணா அதுல ஒரு கீ இருக்கு. உடனே அவ அப்பா ரூமுக்கு போக அங்க ஒரு டைரி இருக்கு. அதை உடனே ஓபன் பண்ண அதுல ஒரு மெமரி கார்டு இருக்கு. உடனே தலைவனை போய் பாக்குறா. அங்க என்னன்னா அந்த நியா பொண்ணு இருக்கா. தனியா பேசுவோமா? என்ன சொல்லு. இது என் அப்பாவோட மெமரி கார்டு, ஆனா இது லாக்ல இருக்கு. இத பிரேக் பண்ணி கொடு. உடனே தலைவன் அந்த பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ண, இது 8 டிஜிட் பாஸ்வேர்ட். சோ இத பிரேக் பண்ண 1 ஹவர் ஆகும். அப்ப நியா பொண்ணு அவனை கூப்பிட, இரு அவளை பாத்துட்டு வர. அவன் போனதும் அந்த ஹேக்கர் மெசேஜ் பண்ண, அதை பார்த்ததும் தலைவி கார்டு எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறா. சுனியு அவ சப்ஜெக்ட்ல ஏதோ டவுட்னு வந்தா. வேற எதுவும் இல்ல. இத சொல்லதா கால் பண்ணியா? வேற ஏதாவது சொல்லணுமா? அது வந்து பாஸ்வேர்டு ஒருவேளை டேட்டா பத்தா கூட இருக்கலாம், இல்ல நம்பரா கூட இருக்கலாம். அந்த டைரியில ஏதாவது இருக்கான்னு பாரு. உடனே தலைவி பாக்குறா. அதுல ஒரு 8 டிஜிட் நம்பர் இருக்கு. உடனே அவ அதை போட்டு பார்க்க அது ஓபன் ஆகுது. உடனே ஓபன் பண்ணா அந்த கேமோட போட்டோஸ் லே அவுட் எல்லாமே இருக்கு. சோ அப்ப நான் வில்ல நம்ம டீம் லாஸ்டா ஒரு கேம் ஆடுவாங்கல்ல, அத பாத்துக்கிட்டு இருக்கான். இதுதான் விஷயமா? இவங்க ஒரு டீம் மட்டும் இல்ல, ஃபேமிலி மாதிரியும் இருக்காங்க. அத பிரேக் பண்ணிட்டா என்ன பாஸ் சொல்றீங்க? கேமை ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணுவான்னு அல்லகை கேட்க, அவசரப்பட வேணாம், கேம்ல ஒரு சின்ன மாடிஃபை பண்ணுவோம். சோ அவன் கேமோட லெவல்ஸ மாடிஃபை பண்ண, அதனால கேமை ஒரு நாள் ஸ்டாப் பண்றான். கட் பண்ணா ஹீரோவை காட்ட அவன் அந்த ஹேக்கர் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் தலைவி மெமரி கார்டுல இருந்து எடுத்த டேட்டாவை பார்க்க, அப்ப அதுல ஒரு சிம்பிள பாக்குறா. இந்த பக்கம் அங்கிளை காட்ட அவர்கிட்ட
கிட்ட ஹேக்கர்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கிற காஸ்ட்லியான லேப்டாப் இருக்கு. உடனே அதை லாகின் பண்ணி யாருக்கும் மெசேஜ் பண்ண அப்பா அவரோட ரூம்மேட் வர, என்ன யார் நின்னு லேப்டாப் எது என்ன பாக்குற எனக்கும் காட்டு. என் பொண்ணு லேப்டாப் கேட்டா அதான் வாங்கினேன். இந்த பக்கம் ஹீரோ ஃபியூச்சர் டெக்கு வந்து சிப்பை வெளியெடுக்கிற டிவைஸ் எடுக்க வரான். கௌசான் நீயா, நீ எப்ப வந்த? அப்பா இன்னைக்கு லீவு, அதான் நான் வந்தேன். சரி பில்டிங் 1 கிட்ட என்ன பண்றீங்க? நீங்க பில்டிங் 2க்கு தானே போகணும்? இல்ல சும்மா சுத்தி பார்க்கலான்னு வந்த. லேப பார்க்கணுமா? சரி வாங்க நான் கூப்பிட்டு போறேன். உடனே லேபுக்கு போறான். பட் டிவைஸ் அங்க இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் தேடி பார்க்க அப்பா அந்த நீயா பொண்ணு ஹீரோ அவங்க கூட வந்த மாதிரி போட்டோ எடுத்து FB-ல போட்டு விட, என்ன இவ நம்மள கேட்காம போட்டோ போட்டுட்டா? நீயா சொல்லு, என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? நான் லேப பார்க்கணும்னு வந்தேன், ஆனா உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அது இல்ல நீயா, நான் சுன்னியுவ லவ் பண்றேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி தலைவன் போக, தலைவன் போனதும் தலைவி அந்த கம்பெனிக்கு வந்து அவ அப்பாவோட கேபினுக்கு வரா. உடனே அவரோட பிசிய ஆன் பண்றா. அப்ப ஜெனி தலைவிக்கு SMS பண்ணி நீயா போட்ட போட்டோவை அனுப்பி, ஹேய் அவளும் கௌசானும் லவ் பண்றதா காலேஜ் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கா, அவனை கூப்பிட்டு என்னன்னு கேளு. ஆனா தலைவி அதை பத்தி கண்டுக்காம பிசி ஆன் பண்ணி ஏதாவது கிடைக்குதான்னு பாக்க உடனே போல்டரை ஓபன் பண்றா. ஆனா எதுவும் ஓபன் ஆகல. அப்ப ஒரு ஐடியா பாக்குறா. இதே ஆளுதான் தலைவனுக்கும் உதவி பண்ணுவான். சோ அந்த ஹேக்கர் தலைவியோட அப்பாவா கட் பண்ணா நீயா பொண்ணு ஜெனியோட ரூமுக்கு வர, சுனியா இருக்காளா? அவ இல்ல. உனக்கு என்ன வேணும்? இல்ல சும்மா பாத்துட்டு போலான்னு வந்த. சரி இந்த கேம தானே கௌசானும் பிளே பண்றா. உடனே ஜெனி அத பத்தி சொல்ல வர, ஆனா அதுக்குள்ள அவ எடுத்துட்டு போயிடுறா. இப்ப அவ ரூம்ல அந்த டிவைஸ் அவ போட்டு கேம்குள்ள வர, நான் கேம்குள்ளயா இருக்க? உடனே அவ அந்த பட்டனை பிரஸ் பண்ணி அவ கீழே வர, அந்த இடம் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்த டனல் மாதிரி இருக்கு. இதே நேரத்துல தலைவியை காட்ட அப்போ ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டு, உடனே அது யாருன்னு போய் பார்த்தா அங்க அங்கிள் இருக்காரு. அங்கிள் நீங்களா இப்ப பேசுறீங்க? இல்லையேமா. நீங்க இல்லையா? சரி ஏதாவது சவுண்ட் கேட்டுதா? இல்லையேமா. ஹே ஹே நான் தான். நீயா? சரி வந்து தொலை. ஏக்கா நீ எப்படி இங்க வந்த? அந்த டிவைஸ யூஸ் பண்ணியா? ஆமா. ஓ அப்படியா? சரி வா போலாம். உடனே 2 பேரும் போக இப்ப எல்லாரும் அசம்பிள் ஆக, இவ எப்படி வந்தா? உடனே நீயா நடந்தது சொல்ல, என்ன ஜெனி இது என்ன மாதிரி கேம்னு தெரிஞ்சும் இவளை இங்க கூப்பிட்டு வந்திருக்க? நான் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க. இது வெறும் கேம் தானே, இதுக்கு ஏன் பயப்படணும்? அப்ப கேம் ஸ்டார்ட் ஆக அங்க ஒரு டிவி இருக்கு. அதுல இருக்கிற கார்ட்டூன் தான் இவங்களோட கேம பத்தி சொல்லுது. இந்த கேம் ரொம்ப ஈஸி. நான் கேக்குற கேள்விக்கு உண்மையை மட்டும் சொல்லணும். போய் சொன்னா செத்துருவீங்க. சரி யாரு ஃபர்ஸ்ட் வரீங்க? உடனே நீயா ஃபர்ஸ்ட் போறா. அவ உள்ள போனதும் டோர் லாக் ஆக, பிளேயரோட நேம் நியா சுலன். என்னோட கேள்வி என்னன்னா, இவங்க எல்லார விட நீதா பெட்டர்னு உனக்கு தோணும்ல? ஆமா, ஏன்னா நான் ஒரு பணக்காரி, ஸ்கூல்லே நான் தான் டாப்பர், அது மட்டும் இல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட லீடரும் நான் தான். சோ இவங்களை விட நான் எல்லாத்திலயும் டாப் தான். உன்னோட பதில் சரியா தவறா? கரெக்டான பதில். சரி 2வது கேள்வி, இங்க இருக்கிற ஒருத்தரை உனக்கு பிடிக்காதுல, அது யாரு? ஆக்சுவலா இவளுக்கு தலைவியை தான் பிடிக்காது, ஆனா தலைவாங்க இருக்கிறதால அவ போய் சொல்ல, இவங்க என்னோட காலேஜ் மேட், சோ எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். உண்மையாவா? ஆமா. ஃபைனல் வார்னிங், போய் சொன்னா நீ செத்துடுவ. அக்கா இந்த கேம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண கேம் இல்ல, உண்மையை சொல்லிரு. நீயா உண்மையா மட்டும் சொல்லு, யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஆமா நீயா உண்மையை சொல்லு. போய் சொல்லி நீ எலிமினேட் ஆனா ரியல் வேர்ல்டுல நீ கோமாக்கு போயிருவ. நான் ஒன்னும் போய் சொல்லல. அப்படின்னா பதில் சரியா தவறான்னு பாப்போமா? உன்னோட பதில் தவறு. உடனே லேசர் பீம் யூஸ் பண்ணி அவளை எலிமினேட் பண்ண, யாமிங் ரொம்ப ஓவரா பண்ற. நான் ஒன்னும் யாமிங் இல்ல, நடிக்காத. நீ பாக்குறேன்னு எனக்கு தெரியும். நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, கேம்ல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. இப்ப சுன்னியு உள்ள போக கூட அங்குள்ள வர, அப்ப டோர் க்ளோஸ் ஆக, பிளேயரோட நேம் சுன்னியு லின்சன். சரி கேள்வி என்னன்னா, இந்த உலகத்திலே நீங்க ரொம்ப விரும்பின ஒருத்தர் உங்களை விட்டு போயிட்டாங்க, உண்மையா? அது உண்மைதான். சரியான பதில். அடுத்த கேள்வி, அவங்க சாவுக்கு நீங்க தானே காரணம்? ஆமா. சரியான பதில். 3வது கேள்வி, இந்த உலகத்திலேயே யார நீங்க ரொம்ப வெறுக்கிறீங்க? உடனே தலைவி அவ அப்பாவை பத்தி யோசிக்க, டைம் இல்ல, பதில் சொல்லுங்க. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. பதில் என்ன? டைம் ஓவர். உங்களை எலிமினேட் பண்ற. உடனே 2 பேரும் கீழே தள்ள, அவங்கள நீ என்ன பண்ண? பதில் சொல்லல, பனிஷ் பண்ண. ஆனா பயப்பட வேணாம், அவங்க இப்ப வேற ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க. நீங்க இந்த கேம் ஆடுங்க. இந்த பக்கம் 2 பேரும் மேல போற வழிய தேட, அப்பாங்க இருக்கிற மரக்கட்டெல்லாம் 2ஆ கட்டாக, அப்பதான் தெரியுது கண்ணுக்கு தெரியாத கம்பி இவங்களை நோக்கி வேகமா வருதுன்னு. உடனே 2 பேரும் ஓடி போக, இந்த பக்கம் தலைவன் போக, நீ இந்த கேமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கேம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியும்ல? அவனுக்கு தெரியும். சரியான பதில், நீ போகலாம். அடுத்து ஜெனி, நீ உள்ளவா? ஜெனி நீ ஒரு செல்ஃபிஷ் தானே? ஆமா. சரியான பதில். அடுத்த கேள்வி, இந்த லெவல்ல ஒரு வேளை உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒண்ணு உன்னோட உயிர், இல்ல உன்னோட டீம்மேட்டோட உயிரை காப்பாத்தணும். சோ யார காப்பாத்துவ? என் டீம்மேட்டை தான் ஃபைனல்
ஃபைனலா ஒரு வார்னிங் தர, நல்லா யோசிச்சு சொல்லு. இல்ல நாங்க ஒரே டீம்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸை விடுவேன்? டைம் முடிய போகுது, உன்னை கொல்ல போறேன், ஏன் எதுவும் பண்ணாத, நான் என்னதான் சூஸ் பண்ணுவேன்? சரியான பதில். இப்ப நீ போலாம். டூடு நீ வாமா. அங்க இருக்கானே யாங் பவான், அவன் ஒரு கோலை தானே? ஆமா, சரியான பதில். அடுத்த கேள்வி, நீ அவனோட காதல ஏத்துக்க மாட்டேதானே? உடனே அவ யாங்க பார்க்க, அது பதில் சொல்லு மிஸ்டர் டிவி, நான் வேணா உள்ள வரவா? பதில் சொல்றியா இல்ல செத்து போறியா? யோ மிஸ், நீ என்னையா சொல்றது? நானே ஒரு கோலை தான், எனக்கே தெரியும் அவ என் காதல ஏத்துக்க மாட்டான்னு. இதனால நான் ஒன்னும் அவளை வெறுக்க மாட்டேன். அவளுக்கு என்ன பிடிக்குதோ இல்லையோ, ஆனா எனக்கு அவளை பிடிக்கும். அப்புறம் ஜெனி கிட்ட என்ன கேட்ட? எங்க உயிரா இல்ல அவ உயிரானா? யோ மிஸ், எல்லாருக்கும் அவங்க உயிரை காப்பாத்தணும் தான் தோணும், இது ஒன்னும் பெரிய குத்தம் இல்ல. அடுத்து என் தலைவன், அவரு கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உண்மையை மறைச்சாரு. இந்த கேமோட ரூல், கேள்வி கேளுங்க பதில சொல்லுங்க. நீ கேள்வி கேட்டு நாங்க கரெக்டான பதில சொன்னா மறுபடியும் நாங்க உனக்கு கேள்வி கேட்கணும்ல. ஆனா நீ எங்களை கேள்வி கேட்கவே விடலையே. இப்ப சொல்லு, அது உண்மைதானே? உண்மைதான். நீங்க இந்த லெவல பாஸ் பண்ணிட்டீங்க. போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த பக்கம் இந்த டனலோட ஒயர்ல மாட்டி சுனிவுக்கு அடிப்பட, உடனே அங்கிள் அவளை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு டோர் கிட்ட போக, உடனே சுனிவை பாக்குறாரு. அவன் மயக்கத்துல இருக்க. உடனே அங்கிள் ஒரு பாஸ்வேர்டை போட்டு டோர் ஓபன் பண்ண. சோ இவரும் அந்த கம்பெனில வேலை செய்யறவரு போல. கட் பண்ண எல்லாருமே ரியல் வேர்ல்டுக்கு வர. இப்ப நீயா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அப்ப தலைவன் எல்லாத்தையும் சொல்ல, நீ சொல்ற கேம பத்தி எதுவும் தெரியாது, அதே மாதிரி நீ சொல்ற டிவைஸ் எல்லாம் எதுவும் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி அவன் உண்மையை மறைச்சிட்டு வில்லனை போய் பார்க்க, இந்த பக்கம் தலைவி அங்கிள் இல்லாத நேரத்துல அவரோட ரூமுக்கு ஏதாவது குளூ கிடைக்குதான்னு பாக்குறா. ஏன்னா அவன் மயக்கத்துல இருந்தப்ப இவரு பண்ணதை அவ பாத்துருவா. கட் பண்ணா நீயான் வில்லனை போய் பார்க்க, என் பொண்ணை வெளியே விடு, இல்லனா என்ன பண்ணுவ? டெவில் கேமோட ரூலை பத்தி உனக்கு தெரியும்ல, அதோட ஃபவுண்டரே மாட்டிக்கிட்டா கூட ரூல்ஸ் சேஞ்ச் பண்ண கூடாது. ஆனா அவ என் பொண்ணு, உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, சீக்கிரமா அவ கான்சியஸுக்கு வருவா. என்ன, அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், உனக்கு புரியும் நம்புறேன். இப்ப தலைவி அங்கிள் ரூமுக்கு போய் அவரோட லேப்டாப்பை எடுக்க, ஆனா அதை ஆன் பண்ண முடியல. அப்ப யாரோ வர சவுண்ட் கேட்க, உடனே அதை எடுத்த இடத்துல அதை வச்சிடுறா. அப்ப அங்கிள் உள்ள வர, என் பாலின்னு இதுதான் உன் பொண்ணா? அவளுக்காக ஒரு பிசி வாங்கினல, அது எங்கப்பா? அப்ப தலைவிக்கு ஒரு போன் வர, உடனே அவ வெளியே போயிடுறா. கூடவே அங்குளும் போக, அங்க போய் பார்த்தா தலைவியோட பாட்டி இருக்க. உடனே அவங்கள கூப்பிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர. கட் பண்ணா தலைவி அந்த கம்பெனிக்கு போய் அந்த டிவைஸ ஒரு வழியா எடுத்துடுறான். உடனே அவன் வீட்டுக்கு போய் அது வேலை செய்தான்னு பார்க்க, ஆனா அது ஒர்க் ஆகல. இதே நேரத்துல தலைவி டென்சிவ் கம்பெனிக்குள்ள போக, அவ வர நேரம் பார்த்து யாருமே அங்க இல்ல. உடனே அவன் உள்ள போறா. அதுவும் யாரோ அவளுக்கு வழி காட்டுற மாதிரி இருக்கு. அத ஃபாலோ பண்ணி அவ உள்ள போனா அங்க சுன்னியோட டாடி இருக்கு. ஆனா அவரு கோமால இருக்காரு. பக்கத்துல ஒரு VR இருக்கு. உடனே அவ அதை எடுத்து போட்டுக்க. இப்ப அவ விர்ச்சுவல் உலகத்துல இருக்கா. அங்க அவளோட அப்பா இருக்காரு. உனக்கு எதுவும் புரியல? சரி, நீ எப்பவாது தனிமைய ஃபீல் பண்ணிருக்கியா? நான் ஒரு நல்ல மனுஷன், குடும்பம் தான் என் பலமே, சந்தோஷமான வாழ்க்கை. ஆனா அது உண்மை இல்ல. என்ன மாதிரி ஒரு மேதைக்கு குடும்பம் தேவையில்லை. என்ன சொல்றீங்க? பேசுறல, ஏன் அவசரப்படுற? என்னால அந்த போரிங் வாழ்க்கைய வாழ முடியல. எனக்குன்னு ஒரு உலகம், அங்க நான் சொல்றதுதான் நடக்கணும். அப்பதான் யான்மிங்க பார்த்த. அவன் ஒரு பணக்காரன். ஆனா பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கும் என்ன மாதிரி ஒரு லட்சியம் இருந்தது. சோ நாங்க ரெண்டு பேரும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு கேமை கிரியேட் பண்ணும். ஸ்டார்டிங்ல அது வெறும் சாதாரண கேம் தான். ஆனா கேமுக்குள்ள போன பிறகுதான் அது கேம் மாதிரி இல்ல, ஒரு உண்மையான உலகம் மாதிரி இருந்தது. இவனுக்கு என்னாச்சு, ஏதாவது பக்கா இருக்குமோ? உடனே அவன் டேட்டாவை செக் பண்ணி ரீஸ்டோர் பண்ண அவன் கேமை விட்டு வெளியே வரான். நான் தூங்கிட்டேனா? கேமுக்குள்ள நீ இறந்து போயிட்ட, அதுவும் மூளைய அஃபெக்ட் பண்ணிருக்கு. அப்படின்னா கேம்ல பக் இருக்கா? இப்ப என்ன பண்றது? 10 வருஷத்தோட ப்ராஜெக்ட் இப்படி வேஸ்டா போச்சுன்னு யார் சொன்னா? கைஸ், டெவில் கேம் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். அப்பனா நான் என் அம்மா உங்களுக்கு வெறும் டூல் தானா? சுன்னியூ, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? இது நாம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு படைப்பு. அம்மாவோட சாவுக்கு நீங்க தான் காரணம் சுன்னியூ. அது ஒரு விபத்து. ஒருவேளை நீ உன் அம்மாவை மிஸ் பண்ணா அந்த உலகத்துல நீ அவ கூட வாழலாம். என்ன சொல்ற? ஃபைனலா கேமை கம்ப்ளீட் பண்ணி புது உலகத்தை உருவாக்கலாமா? நீ ஒரு பைத்தியம். சரி, நீ கேட்க போறது இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற கேம் ஆடுறாங்க, நீ அவங்க கூட போ. இப்ப தலைவி கேமுக்குள்ள இருக்க. சுனியா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஹேக்கர் யாரு? அவனுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன்? சொல்லு, அவன் யாரு? ஆனா தலைவன் எதுவும் சொல்ல மாட்டான். உடனே தலைவி அங்கிருந்து போக, உடனே அங்கிள் அவளை சமாதானப்படுத்த பின்னாடியே போக, அப்ப பவா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னப்பா பிரச்சனை? நீ மறுபடியும்
அவன் கூட சண்டை போட்டியா? அதெல்லாம் இல்ல. அப்ப ஏன் அவனை பார்த்து கோவப்படுற? அங்கிள், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? நீங்க ஏதாவது சாதிக்கணும்னு வந்தீங்க, ஆனா உங்க குடும்பத்தை பத்தி கவலைப்படாம இந்த வேலையை பாப்பீங்களா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்காமா, ஆனா அவளுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா இல்ல. வேலை வேலைன்னு எப்பவுமே அவளை அவாய்ட் பண்ணுவேன். என் பொண்ணை பொறுத்த வரைக்கும் எனக்கு பணம் தான் முக்கியம்னு அவன் நினைக்கிறா. ஆனா உண்மை என்னன்னா, இதெல்லாம் பண்றதே அவளுக்காக தான். தப்பு என்ன தெரியுமா? வேலை வேலைன்னு சொல்லி என் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. ஒருவேளை உன் அப்பா கூட வேலை பிஸில தான் உன்னை அவாய்ட் பண்ணிருப்பாரு. என் அப்பா மாதிரி நீங்க இல்ல, அவர் வேற மாதிரி. சுனியும் கவனிச்சியா? நாம இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது, ஆனா அவங்க ஏன் இன்னும் வரல? உடனே நம்ம டீமை தேடி அவங்க போக, அவங்க என்னன்னா சுனியோட குரலை ஃபாலோ பண்ணி ஒரு இடத்துக்குள்ள போக, கதவு வேற திறக்க மாட்டுது. அங்க பாரு, அவங்க இங்கதான் இருக்காங்க. ஹே, இங்க பாருங்க, நாம பேசுறது அவங்களுக்கு கேட்கலையா? இந்த பக்கம் நம்ம டீம் ஒரு ஐஸ் வேர்ல்டுக்குள்ள மாட்டிக்க, அதே நேரத்துல அவங்க வெளியே இருக்கிற சுனிவை பார்க்க முடியல. இது ஒன் வே மிரர், நம்மளால பார்க்க முடியாது, ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களால நம்மள பார்க்க முடியும். ஒருவேளை சுனியு அங்க இருப்பாளோ? சுனியு, எங்களை பாக்குறியா? அது என்ன கேஸா? ஓ மை காட், அவங்க ஐஸ் வேர்ல்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. கைஸ், உங்களுக்கு குளிரல? உடனே தலைவன் பார்க்க யாரோ ஏசி ஆன் பண்ணிருக்காங்க போல. உடனே டூடு கண்ட்ரோல் பாக்ஸ கண்டுபிடிக்கிறா. உடனே தலைவன் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ண, ஆனா கூலிங் குறையவே இல்ல. வேற வழி இல்ல, சுனியு தான் நம்மள காப்பாத்தணும். இந்த பக்கம் சுனியோட அப்பா வர, அவங்கள விடு, கண்டிப்பா விடுற, ஆனா என் கேள்விக்கு பதில் சொல்லு, அப்பதான் அவங்க உயிரை உன்னால காப்பாத்த முடியும். சரி கேளு, நீ யார வெறுக்கிற? இவ்வளவுதானா? அவ்வளவுதான், சொல்லுங்க, நீங்க யார வெறுக்கிறீங்க? என்ன சொல்ல மாட்டியா? நீ சொல்லலனா அவங்க இறந்துருவாங்க. சொல்லு, யார வெறுக்கிற? சிம்பிளான கேள்விதானே, ஏன் தயங்குற? இந்த கேள்விக்கும் கேமுக்கும் என்ன கனெக்ஷன்? நான் யார வெறுத்தா உனக்கு என்ன? இதுலயே அவங்கள இன்வால்வ் பண்ற. இது ஒரு கேம். கேம்னா ரூல் இருக்கும். சொல்லு, நீங்க 2 பேர் யார வெறுக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அன்னைக்கு நீங்க வரல, என் பிறந்த நாளுக்கு நீங்க வரல, என்ன வேலை இருக்குன்னு சொன்னீங்க. அம்மா ரொம்ப அழுதாங்க, ஆனா அப்பா கூட அம்மா உங்களை பத்தி குறை சொல்லல. நீங்க நல்லவரா, நல்ல அப்பாவா, தப்புலாம் அவங்க மேலன்னு சொன்னாங்க. தெரியுமா, அவங்க சாகும்போது அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருன்னு சொன்னாங்க. சாகும்போது கூட உங்களை பத்தி மட்டும் தான் பேசினாங்க, ஆனா நீங்க அவங்கள காயப்படுத்திட்டீங்க. சொல்ற, நான் என் வாழ்க்கையிலே ஒருத்தரை மட்டும் தான் வெறுக்கிறேன், அது என் அப்பா தான், என் அப்பா மட்டும் தான். அதை கேட்டதும் லின் மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. சொல்லு, நீ யார வெறுக்கிற? நான் என்னதான் வெறுக்கிறேன், என்ன மட்டும் தான். ஏன்னா ஒரு மகளுக்கு நான் ஒரு நல்ல அப்பாவா எப்பவுமே இருந்ததில்லை. அவங்க அப்படி சொன்னதும் கேட் ஓபன் ஆக, இப்ப ரியல் வேர்ல்டுல எல்லாருமே சுனியை சுத்தி வளைக்க, அவளை போக விடுங்க. சுனியு, நாம பேசலாமா? என்ன வேணும்? உன் அப்பா உனக்கு பண்ணது தப்புதான், ஆனா அவரோட கனவு அற்புதமானது. அதை கம்ப்ளீட் பண்ண உன்னோட உதவி தேவை. என்ன மன்னிச்சிருங்க, என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவ போக, இந்த பக்கம் அங்கிள் ஃபியூச்சர் டெக்கோட சேர்மனை போய் பார்த்து தலைவனை போய் பார்க்க, இதே நேரத்துல தலைவி அவ அம்மா சமாதி கிட்ட போய் அழுதுகிட்டு இருக்கா. அவளோட எந்த பிறந்த நாளுக்கும் அவளோட அப்பா இருந்ததில்ல. அதெல்லாம் சொல்லி அவ பயங்கரமா அழுவுறா. அங்கிள், என்ன வேணும்? நீ தேடுற ஹேக்கர் நான் தான், அது மட்டும் இல்ல, சுனியு என் பொண்ணுதான். சரி, நான் சொன்ன டிவைஸ் எங்க? உடனே தலைவன் காட்ட, ஆனா இது வேலை செய்யல, நீ தப்பா கனெக்ட் பண்ணிருப்ப. உடனே அவரு சரியா கனெக்ட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ண, அடுத்த கேம் ஃபைனல் கேம் அது வரதுக்குள்ள எல்லாரையும் நாம இங்க கொண்டு வந்து நம்ம அவங்கள காப்பாத்தணும். நம்மளால முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எல்லாருமே கேம்குள்ள வர, அவளுக்கு என்ன ஆச்சு? அவங்கள தனியா விடுங்க. உடனே எல்லாரும் போக, தலைவன் தலைவியை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்க, நான் என் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன், உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. அப்ப கேம் ஸ்டார்ட் ஆனதா சவுண்ட் வர, கேம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல, நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர. உடனே தலைவன் போக, அவன் போனதும் தலைவி அவ அம்மாவை பாக்குறா. சுனியு, அம்மா, இது உண்மையிலே நீங்க தானா? செல்லம், நீ ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. நானும் தான், ஆனா கவலைப்படாத, அதான் அம்மா வந்துட்டல, இனிமே உன்னை விட்டு போக மாட்டேன். அம்மா, நீங்க உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்லம்மா. எனக்கு உங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டு இப்படியே இருக்கணுமா? அப்பா அவளோட அம்மா ஒரு பூச்சி மாதிரி தலைவிக்குள்ள போக, கௌசான், என்ன நீ மட்டும் வர? சுனியு எங்க? அதோ அங்க இருக்கா. என்ன அவ ஒரு மாதிரியா இருக்கா? உடனே தலைவ அவகிட்ட போக, ஆனா தலைவி காணாம போயிடுறா. எங்க போனா அவ? சரி, நான் இந்த பக்கம் போறேன், நீங்க இந்த பக்கம் போங்க. உடனே 2 டீமா பிரிஞ்சு அவங்க தலைவிய தேட, அவ தலைவிய தலைவன் பாத்துறான். அவ நெருப்பு குளத்துக்கிட்ட போக, உடனே தலைவன் அவளை ஸ்டாப் பண்ண, அப்பாவ கையில பூச்சி இருக்கிறத பாக்குறான்.
சுனியு, உனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன். எழுந்து வா சுனியு, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். வாவ், அவளை ரொம்ப லவ் பண்ற போல இப்படிதான் அவன் அப்பனும் சொன்னான். ஆனா அவன் ஏமாத்திட்டான். சுனியு, இவன் உன்னை லவ் பண்ணல. லவ் பண்ணிருந்தா ஏன் உன்கிட்ட அந்த ஹேக்கரை பத்தி எதுவும் சொல்லல? சோ அவனை நம்பாத. உனக்கு தெரியுமா சுனியு, உன் அம்மா சாக நான் காரணம் இல்ல. நீ அன்னைக்கு அடம் பிடிக்கலனா அவ உன்னை கூப்பிட்டு போயிருக்க மாட்டா. சோ அவ சாக நீதான் காரணம். அவன் பேச்சை கேட்காத, அது உன் தப்பு இல்ல. சுனியு, அன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், நீ சொல்லிதானே உன் அம்மா அந்த ஹோட்டலுக்கு உன்னை கூப்பிட்டு போனா? சோ அவ சாக நீ தானே காரணம். இப்ப சொல்லு, நீ உயிரோட இருக்கலாமா? உடனே தலைவனை தூக்கி வீசிட்டு நெருப்பு குளத்துக்கிட்ட போக, உடனே அங்கிள் பின்னாடியே போக, சுனியு என்ன பாரு, எனக்கு தெரியும் உனக்கு உன் அப்பாவை பிடிக்காதுதான், ஆனா உண்மை அது இல்லம்மா. சுனியு, அவன் பேச்சை கேட்காத, அதுல குதி. இந்த நரகத்துல வாழ்றதை விட சாகிறதே மேல். சுனியு, அவன் பேச்சை கேட்காதம்மா. அவன் சொல்றது எதுவும் உண்மை இல்ல. எல்லாமே ஏன் தப்புதான். ஏன்னா நான் தான் உன் அப்பா. என்னால ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியல. அவன் அப்பா இல்ல, அது நான் தான். நீ வாய மூடுறா. சுனியு, நான் அந்த டிவைஸ் வழியா தான் இந்த உடம்புக்குள்ள வந்தேன். இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீ என் மேல ரொம்ப கோபத்துல இருந்த. அதனாலதான் உன்னை பாதுகாக்கணும்னு உன் கூடவே ஒரு நிழலா இருந்த. ஆனா தலைவி அவரை தள்ளி விட்டு அதுல குதிக்க, ஆனா அவரு தலைவிய பிடிக்க, அவளை விட்டுறா. அவளை விடணும்னா நீ உயிரை விடு. சரி, நான் விடுறேன். உடனே அந்த பூச்சி அவரோட உடம்புக்குள்ள போக அவரு தலைவியை காப்பாத்தி, சுனியு, என்னால பாஸ்ட மாத்த முடியாதுமா, ஆனா நான் இதை வேணும்னே பண்ணல. அவனோட வலையில நான் விழுந்துட்டேன். இப்ப எல்லாத்தையும் சொல்ல எனக்கு நேரம் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, உன் அப்பா எப்பவுமே உன்னை மறந்தது இல்லம்மா. நான் உன் மேல வச்ச காதல் உண்மைமா அப்படின்னு சொல்லி அவர் அதுல குதிச்சு இறந்து போக, அப்பதான் தெரியுது தலைவன் அப்பா மாதிரி வந்தது அந்த வில்லன் தானு. இப்ப கேமை விட்டு எல்லாரும் வெளியே வர, அப்ப தலைவி எப்படி இங்க வந்தன்னு கேட்க, அதுக்கு இவனும் நாங்க தான் உன்னை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்பா ஒரு பிளாஷ்பேக் வருது. ஆக்சுவலா என்னன்னா, இவளோட அம்மா இறந்து போனதுக்கு அவ அப்பா தான் காரணம்னு இவ அவரை அவாய்ட் பண்ணுவா. இவரும் அவகிட்ட எப்படியாவது பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ண, ஆனா எதுவும் ஒர்க் ஆகல. ஆனா இவளுக்கு கேம்னா ரொம்ப பிடிக்கும். சோ கேமுக்குள்ளேயாவது தன்னோட பொண்ணு கிட்ட பேச மாட்டோமான்னு அவர் ஒரு வெர்ச்சுவல் கேமை உருவாக்குறாரு. ஆனா அப்பதான் தெரிய வருது, கேமுக்குள்ள இறந்து போனா பிளேயரோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாகும்னு. உடனே கேமை கிரியேட் பண்ண வேணான்னு அவர் சொல்ல, ஆனா அந்த வில்ல அவருக்கே தெரியாம கேமை மறுபடியும் உருவாக்குறான். இந்த விஷயம் எப்படி அவருக்கு தெரிய வர, நான் என்ன சொன்னேன், இதை ஸ்டாப் பண்ணதானே சொன்னேன் அப்படின்னு அவர் சண்டை போட, ஆனா கடைசியில இவரை வேலையை விட்டே எடுத்துடுறாங்க. ஆனா போனவரு சும்மா போகல, கேமை பத்தின எல்லா டேட்டாவையும் அவர் அழிச்சிட்டு தான் போறாரு. இப்படியே ஒரு 10 வருஷம் ஓடி போக, இவரும் அவரோட பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசணும்னு ட்ரை பண்ண, அப்பதான் மைக்ரோடெக்ல இவரோட கொலிக்காக இருந்தவன் இவரை பார்த்து, டென்சோன்னு ஒரு கம்பெனி கேமை உருவாக்குதுன்னு, அந்த கேம் நாம உருவாக்குன கேம் மாதிரி இருக்கணும் அவன் சொல்ல, இவரும் அந்த கம்பெனிக்குள்ள போக பார்க்க, ஆனா இவரை உள்ள விடவே இல்ல. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, கேமுக்கான சப்ளையை கொண்டு வருவாங்கல்ல அந்த ட்ரக்ல யாருக்குமே தெரியாம உள்ள வந்து இவரு சர்வர் ரூம்குள்ள போக, உள்ள போய் சர்வர் ஹேக் பண்ணி கேமுக்குள்ள அவர் போனா, இவரு உருவாக்குன கேம் தான், பட் அது அப்டேட் பண்ண மாதிரி இருக்கு. நம்ம டீம் 19th ஃப்ளோருக்கு வருவாங்கல்ல அதே இடத்துக்கு தான் இவரும் வராரு. இப்பயே இவர் கேமுக்குள்ள வராருன்னா, இவர் கேமை கிரியேட் பண்ணும்போது ஒரு கண்ட்ரோல் ரூமை கிரியேட் பண்ணிருப்பாரு. அந்த ரூமுக்குள்ள இருக்கிற கம்ப்யூட்டர்ல இவர் உருவாக்குன வைரஸை இன்சர்ட் பண்ணா கேம் மொத்தமா அழிஞ்சு போயிரும். அதனாலதான் இவர் உள்ள போறாரு. ஆனா உள்ள போன பிறகுதான் தெரிய வருது, அந்த யாமிங் கேம் ரொம்ப அட்வான்ஸா உருவாக்கிருக்கான்னு. சோ கேமோட லெவல்ஸை வின் பண்ணாதான் அந்த கண்ட்ரோல் ரூம் கிட்ட போக முடியும். இவரும் எல்லா லெவல்ஸையும் பிளே பண்ண, அப்பதான் இவர் கேம்குள்ள இருக்கிற விஷயம் யாமிங்க்கு தெரிய வர, உடனே அவன் இவரை கொல்ல பார்க்க, ஆனா எப்படியோ அவன் கிட்ட இருந்து தப்பிக்க பார்க்க, அப்பதான் அவனோட கொலைக்க பாக்குறான். பயப்படாது, நான் தான். சரி நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இவனும் அவன் நான் உங்களை பார்த்து பேசினதை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ உங்க பாடி அவன் கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களை வெளியே வர வைக்க உங்க பொண்ணு கேமுக்குள்ள கொண்டு வர போறான் அப்படின்னு சொல்ல, இவரும் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, என்னால இந்த கேமை விட்டு வெளியே வர முடியாது, ஆனா உன்னால வெளியே போக முடியும். நீ எப்படியாவது என் பொண்ணை பார்த்து அவளை தடுக்க பாரு அப்படின்னு சொல்ல, ஆனா இவன் கேமை விட்டு வெளியே வந்ததும் இவனை கொண்டு போய் அவனோட மெமரிய இவங்க எரேஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் தலைவிய உள்ள கொண்டு வரணும்னு அவ போற இடத்துக்கெல்லாம் இந்த ஹெல்மெட்டை ஃப்ரீயா அவங்க தந்து டெஸ்ட் பண்ண சொல்லி பாக்குறாங்க. ஆனா தலைவி அங்கெல்லாம் டெஸ்ட் பண்ணாம காலேஜ்ல அதை மாட்டி பார்க்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்.
இந்த ஆக்சிடென்ட்ல நம்ம அங்கிள் லின் இருக்காருல அவரோட பிரெயின் வந்து டெட் ஆயிடுது. பட் அந்த நேரத்துல தான் இவங்க அந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணதால எல்லாருமே கேமுக்குள்ள வருவாங்க. அவரோட பிரெயின் டெட் ஆனதால ஏதோ ஒரு சம் டெக்னிக்கல் ஃபால்ட்டால தான் தலைவி அப்பாவோட பிரெயின் சிப்பும் அங்கிள் லின்னோட பிரெயின் சிப்பும் கனெக்ட் ஆகுது. இப்படிதான் தலைவியோட அப்பா அங்கிள் லின் உடம்புக்குள்ள வராரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு அந்த கேமை பத்தி எல்லாமே தெரியும். அதனால இவரு அவங்களுக்கு தெரியாமலே உதவி பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல இவரு தான் அந்த பாக்ஸை கண்டுபிடிப்பாரு. நம்ம டீமுக்கும் ஒயர் தேவைப்படும்ல, அப்ப வேணும்னே அந்த ஹீட்டரை கீழே போட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. அதே மாதிரி கிளே டீமனை தலையில தாக்குனாதான் அது சாகும்னு இவர் தான் அவங்களுக்கு தெரியப்படுத்துவாரு. அதே மாதிரி மேப்பு இப்படி எல்லா கேம்லயும் இவர் அவங்களுக்கே தெரியாம ஹெல்ப் பண்ணுவாரு. அப்படின்னு தலைவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல இவர் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றா. அப்ப பாஸ் நியான் வர, இவரு என்ன இங்க யாரும் பயப்பட வேணாம், இவரு நமக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்ப டூடுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. உடனே அவ கிளம்பி போக, அம்மா வா உட்காரு. ஆமா பவன் யாரு, உன்னோட கிளாஸ்மேட்டா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவளும் ஆமான்னு சொல்ல, அம்மா இது ஒண்ணு உங்க ஃபைட் கிளப் இல்ல, நீங்க சொல்றத நான் பண்றதுக்கு யார் கூட நான் பழகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அவன் நேத்து என்ன வந்து பார்த்தான், ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து சண்டை போடலாமான்னு கேட்டான். அப்புறம் சொன்னா, ஆன்ட்டி நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் இந்த வீடியோவை சென்ட் பண்ணா, பாத்தீங்களா அவ காலு உடஞ்சிருச்சுன்னு, அவளை ஒலிம்பிக்ல கலந்துக்க கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப பாருங்க அவ எவ்வளவு போல்டா அந்த பாலை பாஸ் பண்றா. ஆன்ட்டி நம்ம கால் உடையலாம், ஏன் மொடமா கூட போலாம், ஆனா நம்ம கான்பிடன்ஸ் எப்பவுமே நம்மளை விட்டு போகாது அப்படின்னு அவன் சொன்னான். அப்பதான் நான் எவ்வளவு ரூடா இருந்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான்சி நான் உன்னை விளையாட வேணான்னு சொன்னது உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்லம்மா, மறுபடியும் நீ கஷ்டப்படக்கூடாதுதான் அப்படி சொன்ன. ஆனா இப்ப சொல்ற உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, நான் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அவ பவனை போய் பார்த்து, என் அம்மாவை போய் பாத்தியா, ஓய் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் என்ன சொன்னா அப்படின்னு அவன் சொல்ல வர, உடனே நான்சி அவனை கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல, தலைவனை கையால பிடிக்கவே முடியல, அவ்வளவு சந்தோஷப்படுறான். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. அப்ப டென்சு சேர்மன் கேம் நாளைக்கு அபிஷியலா லான்ச் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்றாரு. உடனே அவங்க அவனை போய் பார்த்து அதை உடனே ஸ்டாப் பண்ண சொல்ல, இவனும் நீங்க சொன்னா நான் ஸ்டாப் பண்ணுவேனா, சரி அந்த ரவுடி பொண்ணு எங்க, அவ வரலையா அப்படின்னு கேட்க, அதுக்கு இவன் ஒரு வீடியோவை காட்டுறான். ஆக்சுவலா அந்த வீடியோல வர பொண்ணு இந்த வில்லனோட பொண்ணு தான். அவ 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்கா. என்னன்னா இந்த யூடியூப்ல சேலஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதாவது வியூவர்ஸ் சொல்றத அப்படியே பண்ணுவாங்கல்ல, அந்த சேனல்ல தான் இவ வச்சிருக்கா. அவளோட வியூவர்ஸ் வந்து பேய் பில்டிங்க போய் வீடியோ எடுத்து போட சொல்ல, இவளும் அங்க போய் வீடியோ எடுக்க, ஓ அங்க போய் காட்ட சொல்றீங்களா, தோ போறேன். உடனே அவ அந்த உயரமான இடத்துக்கு போய் வீடியோ எடுக்க, அப்ப அவளோட கால் ஸ்லிப் ஆகி அவ கீழே விழ, அப்ப வீடியோ பாக்குற எல்லாருமே அவ ஏதோ பிராங்க் பண்றதா நினைச்சு அவளை பாரு ஏதோ உண்மையிலே கீழே விழுந்த மாதிரி நடிக்கிறா. எப்பா என்ன ஒரு ஆக்டிங், இவளுக்கு ஆஸ்கார் அவார்டே தரலாம். போதும் நிறுத்து, அன்னைக்கு அவங்க நினைச்சிருந்தா என் பொண்ணை காப்பாத்திருக்கலாம், ஆனா அவளோட அந்த நிலைமையை பார்த்து சிரிச்சு கேலி பண்ணாங்க, யாராவது வருவாங்களான்னு அவ இப்படி துடிச்சிருப்பா. ஆனா எவனுமே வரல. என் மக சாகும் போது வேடிக்கை பார்த்து கை தட்டினானுங்க, நான் சும்மா விடுவேனா அப்படின்னு அவன் சொல்ல, இவனும் எல்லாருமே அப்படி இல்ல. அன்னைக்கு அந்த வீடியோ பார்த்த ஒரு பொண்ணு போலீஸுக்கு கால் பண்ணா, பட் டிராபிக்கால அவங்களால சரியான நேரத்துக்கு வர முடியல. அதே மாதிரி ஒரு டீச்சர் அந்த வீடியோ பார்த்து பில்டிங் குள்ள போய் அவளை காப்பாத்தினாங்க. நிறுத்து, நீ சொன்ன அவங்க என் பொண்ணை காப்பாத்தினாங்களா, இல்ல அவங்களால டைமுக்குள்ள வர முடியல, ஆனா அவங்க ட்ரை பண்ணாங்க. சோ எல்லாருமே கெட்டவங்க இல்ல, புரிஞ்சுக்கோங்க. ஒரு அப்பாவா இருந்தாதான் என் வழி உனக்கு புரியும். உடனே நம்ம டீமை அவன் வெளியே அனுப்ப, பட் அவனை எப்படியாவது தடுத்தாகணும்னு, அதே நேரத்துல கேம்குள்ள மாட்டிட்டு இருக்கிற 6 பேரையும் காப்பாத்தணும்னு நம்ம டீம் முடிவு பண்ணி பாஸ் நியானை போய் பார்க்க, நீங்க ஃபர்ஸ்ட் போன கேம் இது இல்ல, அவங்க அந்த கேமை ஆஃப்லைனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப கேம் அபிஷியலா லான்ச் ஆக இன்னும் ஒரு நாள் இருக்கு. பட் அதுக்குள்ள கேம்குள்ள மாட்டிக்கிட்ட எல்லாரையுமே நீங்க வெளியே கொண்டு வரணும். அவங்க கேமோட கண்ட்ரோல் ரூம்குள்ள தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகணும்னா 2 வழிதான் இருக்கு. ஒன்னு கேமுக்குள்ள இறந்து போனா அங்க போலாம், பட் அப்படி பண்ணா உங்க பிரெயின் அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அதுவே நீங்களே அந்த கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிச்சா அவங்கள காப்பாத்தி வெளியே கொண்டு வரலாம். பட் உள்ள சொதப்பிட்டா உடனே உங்க பேக்ல தட்டுங்க, அங்க ஒரு பட்டனை செட் பண்ணிருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணதும் நீங்க கேமை விட்டு வெளியே வர மாதிரி நான் இந்த டிவைஸை மாடிஃபை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப எல்லாருமே கேமுக்குள்ள போனா ஆனா எந்த டெவிலும் அவங்கள அட்டாக் பண்ணல. கேம் வந்து ஆஃப்லைன்ல இருக்கு போல. உடனே அவங்க பிளே பண்ண எல்லா இடத்துக்கும் போக அங்கேயும் அதே மாதிரி இருக்கு. இப்ப கடைசியா பிளே பண்ண இடத்துக்கு வர, அப்ப மரக்கட்டப்பட்டு இவங்க 2 பேர் தவிர மத்த 3 பேருமே இறந்து போறாங்க. உடனே அவங்க 2 பேரும் பட்டனை பிரஸ் பண்ணி வெளியே வந்து, பாஸ் வேற ஏதாவது வழி இருக்கா, ஒரு வழிதான் இருக்கு, கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போகணும்னா
டென்சுவோட சர்வரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும். உடனே 3 பேருமே டென்சுக்குள்ள போய் அவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் ரூம்குள்ள அனுப்பி வைக்க இப்ப கேமுக்குள்ள இறந்து போன எல்லாருமே அங்க இருக்க அவங்க எல்லாருமே அந்த கேமை மறுபடியும் பிளே பண்ணி இறந்து போற மாதிரி அவங்க செட் பண்ணிருக்காங்க போல. இப்ப டோர் ஓபன் ஆக அப்ப நம்ம டீம் வெளியே வர அங்கதான் மத்தவங்களும் இருக்காங்க. பட் இப்ப வந்தவங்க பார்க்க நார்மலா தான் இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ரொம்ப நாளா இருக்கிற யூ பொண்ணு ஒரு ரோபோட் மாதிரி இருக்கா. அப்ப ஸ்குட் கேம்ல வர மாதிரி சில பேர் வந்து அவங்க எல்லாருமே சாப்பிட கூப்பிட நம்ம டீமுக்கு எதுவுமே புரியல. அப்ப கிங்யூ அவங்க கூப்பிட்ட உடனே அவங்க பின்னாடியே போறா. உடனே இவங்களும் அவ பின்னாடியே போனா அங்க போய் பார்த்தா மத்தவங்களும் அங்கதான் இருக்காங்க. உடனே பவன் போய் பேச ஆனா டியானும் சரி மத்த யாரும் சரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன் இவங்க ரோபோட் மாதிரி இருக்காங்க? ஒருவேளை ரொம்ப நாளா இருக்கிறதால இருக்குமோ? உடனே லஞ்ச வாங்கிட்டு அவங்க பக்கத்துல போய் உட்கார இப்ப பவன் டியான் கிட்ட பேச ட்ரை பண்றான். என்ன ஏதாவது பேசினானா? இல்ல. சரி அப்பாவை பார்த்த அவரு இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. அக்கா என்ன மன்னிச்சிருங்க, என்னை விட்டு போ, சண்டை போட கூடாதுன்னு சொல்லிருக்கல. நான் அங்கிள் இல்ல. அங்கிளா? சீனியர் என் அப்பாவை நீங்க பாத்தீங்களா? நான் இருட்டறைக்கு போக மாட்டேன், என்ன கூப்பிட்டு போவாதீங்க. சோ அங்கிள் டஞ்சன்ல தான் இருக்காரு போல. உடனே தலைவி வேணும்னே சண்டை போட உடனே கார்ட்ஸ் வந்து அவளை டஞ்சனை கூப்பிட்டு போக மத்தவங்க அவங்க ரூமுக்கு போக இப்ப ரூமுக்குள்ள வந்ததும் அவங்க இவங்களை தூங்க வைக்க புகை போட பட் தலைவன் அதை ஸ்மெல் பண்ணாம வெளியே போற வழி இருக்கான்னு பாக்க உடனே அது வழியா போய் கண்ட்ரோல் ரூமை கண்டுபிடிக்கிறான். அதை கண்டுபிடிச்சு ஸ்மோக் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள நார்மலுக்கு கொண்டு வர கேஸை ரிலீஸ் பண்ண அப்ப எல்லாருமே நார்மலா மாற இந்த பக்கம் தலைவி அவ அப்பாவை பார்க்க சுனியு இந்த கேமை விட்டு நம்ம வெளியே போகணும்னா டெவில் ரூமை கண்டுபிடிக்கணும். நான் கண்ட்ரோல் ரூம்ல தான் அதை உருவாக்குனேன். ஆனா யாமிங் அதோட லொகேஷனை ஹைட் பண்ணி வச்சிருக்கான். உன்னோட செல்லுல ஏதாவது யூனு எழுத்து இருக்கான்னு பாரு. அவரு சொல்ற அந்த ரூமோட பட்டனை யூ கேரக்டர்ங்கிற ஒரு டிசைனை வச்சுதான் கிரியேட் பண்ணிருக்காரு. உடனே தலைவி ஒரு பட்டனை பாக்குறா. பட் அது அவரு சொன்ன பட்டன் இல்ல. இந்த பக்கம் தலைவன் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறது மாஸ்க் மேன் கண்டுபிடிக்க உடனே எல்லாருமே தலைவனை பிடிக்க போக டேய் தம்பி, அண்ணா உண்மையிலே நீதானா? ஆமாண்டா நான் தான். சரி யாரு நம்மளை காப்பாத்தினது? கௌசான். அவன்தான் நம்மளை காப்பாத்திருப்பான். சரி தடி எங்க? உடனே அவனை போய் தேட இதோ இருக்கான் பாருனா. டேய் குண்டா வா போலாம். ஏன் ப்ரோ அப்படி பண்ண? ஏன் என்ன காப்பாத்தல? என்ன மன்னிச்சிரு, உன்னை காப்பாத்தணும் தான் நினைச்சேன். ஆனா நான் வரதுக்குள்ள நீ இறந்துட்ட, என்ன மன்னிச்சிரு. சரி வா நம்ம மத்தவங்க இருக்கிற இடத்துக்கு போவோம். யூ நீ ஓகே தானே? ஓகே தான். சரி சுனியு எங்க? அவ அங்கிளை பார்க்க டஞ்சனுக்கு போனா. ஆமா அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், வாங்க போலாம். ப்ரோ அந்த மாஸ்க் மேன் வந்துட்டான். எதுக்குடா பயப்படுற? அவன் ஒருத்தன், நம்ம 3 பேர். உடனே 3 பேரும் சேர்ந்து அவனை பொழந்து கட்ட அப்ப வாக்கியில ஹீரோவை சுத்தி வளைச்சிட்டோன்னு மத்த மாஸ்க் மேன் சொல்ல உடனே அவங்க தலைவனை தேடி போக நானும் வரேன். நீ யாரு? நானும் அவங்க காலேஜ்ல தான் படிக்கிறேன். சரி வாங்க போலாம். உடனே அவங்க கண்ட்ரோல் ரூம் கிட்ட போக அங்க போனா எல்லாருமே தலைவனை ரவுண்ட் பண்ண அப்ப டியான் டே முட்டா பசங்களா அங்க என்னடா வேடிக்கை, நான் இங்க இருக்கேன். அது டியான் தானே? உடனே அவங்க டியான் டீமை தொடுத்த அதே நேரத்துல இந்த பக்கம் டஞ்சனுக்கு போய் தலைவி அவங்க காப்பாத்த இந்த பக்கம் தலைவன் வந்த வழியா வெளியே வந்து டியான் கூட ஜாயின் பண்ண அப்ப தலைவி டீமை வர சோ எல்லாருமே ஒண்ணு சேர இப்ப அவங்க டெவில் ரூம் கிட்ட வராங்க. இதுதான் டெவில் ரூம்குள்ள ஓரக்கூடிய கதவு. நான் இதை ஓபன் பண்றேன். உடனே அவரு ஓபன் பண்ண போக அப்ப மொத்த கூட்டமும் நம்ம டீமை சுத்து போட அங்கிள் நீங்க இதை ஓபன் பண்ணுங்க, நாங்க இவங்களை பாத்துக்கிறோம். உடனே எல்லாருமே ஃபைட் பண்ண இதே நேரத்துல அங்கிள் டோர் ஓபன் பண்ண ஆனா யாருமே வெளியே போல. மறுபடியும் அங்கதான் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஏன் சிலையா இருக்காங்க தெரியல. பட் இதுவும் நல்லதுதான். அப்பா என்னாச்சு? இது ஒரு ஃபேக் டோர். அப்பா இங்க பாருங்களேன், இதே எழுத்து தானே என்னோட செல்லுலயும் பார்த்தேன். உடனே அவரு பார்க்க அட பாவி யான்மிங், அவன் டெவில் டோரோட கீயை ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கான். புரியலப்பா, நான் டெவில் டோர் ஓபன் பண்ண பட்டனை உருவாக்கினேன். அந்த பட்டனை யூ என்கிற லெட்டர்ல டிசைன் பண்ண. சோ அவன் அந்த லெட்டரை டிஃபரெண்ட் பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கான். சோ இங்க ஒரு சிம்பிள் டஞ்சன்ல ஒன்னு இருக்கு. இதே மாதிரி பட்டனை நான் கண்ட்ரோல் ரூம்ல பார்த்தேன். சோ சைனீஸ் சிம்பிள்ல யூ என்கிற எழுத்து 5 பார்ட்ல பிரிக்கலாம். சோ நாம இன்னும் 2 சிம்பிளை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு ஒரே நேரத்துல பிரஸ் பண்ணணும். உடனே அவங்க 5 டீமா பிரிஞ்சு அதை தேட நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். நானும் தான். சரி எல்லாருமே நான் 3ன்னு சொன்னதும் ஒரே நேரத்துல அதை பிரஸ் பண்ணுங்க. உடனே எல்லாருமே ஒரே நேரத்துல அதை பிரஸ் பண்ண அந்த பட்டன் ஒன்னு சேர்ந்து ஒரு டோர் ஓபன் ஆக சரி இதுதான் அந்த வழி. நீங்க இந்த வழியா போனா ரியல் வேர்ல்டுக்கு போயிருவீங்க. நீங்க வரல இந்த கேமை முழுசா அழிக்கணும். நான் இதுல வைரஸ் அப்லோட் பண்ணணும். சோ நான் வர கொஞ்சம் டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்க போங்க. பரவாயில்ல அங்கிள், எல்லாருமே ஒன்னாவே போலாம். சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க போங்க. உடனே எல்லாருமே போக கடைசியா தலைவன் தலைவி அங்கிள் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப யாமிங் கேமுக்குள்ள வர அத தலைவன் பாத்துடுறான். சுனியு நீ உன் அப்பா கூட போவேன்னு தெரியும். சரி கடைசியா ஒரு ஹக் பண்ணிக்கலாமா? உடனே அவ தலைவனை ஹக் பண்ண சுனியு
என்ன மன்னிச்சிடு. உடனே தலைவன் அவளை வெளியே அனுப்ப, என்ன பண்ற, யாமிங் வந்துட்டான், சோ அவனை நான் போய் தடுக்கிறேன், நீ போ. என்ன பண்ற, நாம கஷ்டப்பட்டு உருவாக்குனது அழிக்க போறியா? எனக்கும் அதை பண்ண பிடிக்கல, ஆனா கேம் ஃபன்னுக்காக விளையாடுவோம், ஆனா நீ பண்றது ரொம்ப தப்பு. இவங்க பேசுற நேரத்துல தலைவன் அந்த வைரஸை இன்சர்ட் பண்ணி கேம் அழிச்சிடுறான். இதை எப்படி பண்ண, கொஞ்சம் அங்க பாரு கண்ணா, நினைச்சேன் இது இவன் வேலைன்னு, இனிமே உங்க 2 பேரை உயிரோட விட மாட்டேன். உடனே அவன் அவரை கொல்ல பார்க்க, ஆனா தலைவன் அவரை காப்பாத்தி தலைவியோட அப்பாவை வெளியே அனுப்பிட்டு வில்லன் கூட சண்டை போட 2 பேருமே பயங்கரமா சண்டை போட, அதே நேரத்துல அந்த உலகம் வர அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. யாருடா நீ, எப்ப பார்த்தாலும் என் பிளானை காலி பண்ற, இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, ஏன் இப்படி பண்றீங்க? நான் என் பொண்ணை கொன்னவங்கள பழி வாங்க போறேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டா, நீங்க அவளுக்காக இதை பண்ணல, உங்களோட குற்ற உணர்ச்சி. நீங்க அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்திருந்தா அவ இப்படி மாறி இருக்க மாட்டா. உனக்கு என் வழி புரியாது, எனக்கு புரியும். நீங்க உங்க பொண்ணை இழந்த மாதிரி நான் என் அப்பாவை இழந்திருக்கேன். என் அம்மா சண்டை போட்டு போயிட்டாங்க, அப்பா அந்த கோவத்துல குடிச்சு செத்துட்டாரு. ஆனா அப்ப கூட நான் யாரையும் வெறுக்கல. உண்மையை சொல்லுவா, நீங்க உருவாக்குன இந்த கேமால நிறைய பேரை மாத்திருக்கீங்க. டியான் ஒரு சுயநலவாதி, ஆனா இப்ப அவன் ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்கணும்னு முதல் ஆளா வரான். அந்த கிங்கு பொண்ணு பயந்தாங்குழி, ஆனா இந்த கேம் அவளை தைரியமான பொண்ணா மாத்துச்சு. இந்த கேம் நிறைய பேரோட வாழ்க்கைய மாத்திருக்கு. ஆனா இந்த உலகம் உண்மையானது இல்ல, இது ஒரு இருட்டு. நம்ம உலகம் தான் வெளிச்சம். சில பேர் பண்ண தப்புக்காக நீங்க இப்படி பண்ணணுமா? உங்க பொண்ணு உயிரோடு இருந்தா உங்களை கண்டிப்பா எடுத்துருவா. என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், வா போலாம். உடனே 2 பேரும் போக, அப்ப பாம்பு வெடிக்க உடனே தலைவன் அவரை வெளியே அனுப்பிட்டு கேம்குள்ளேயே மாட்டிக்கிறான். யாமிங், ஏன் கௌசான் இன்னும் எழுந்துல, சொல்லு. உடனே அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்ல, ஏன் இப்படி பண்ண, அவன் உனக்கு என்ன பண்ணா? உடனே அவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இப்ப தலைவன் கோமால இருக்கான். எல்லாருமே தலைவனுக்காக வெயிட் பண்ண, அப்பா இவன் எழுந்த மாட்டானா? வாய்ப்பு கம்மிதாமா, ஏன்னா அந்த கேமை நாம அழிச்சிட்டோம், சோ கௌசான் திரும்ப வரமாட்டான். இப்படியே 1 மாசம் ஓடி போக, சுனியா நானும் நீனும் சேர்ந்து டெவில் கேமை மறுபடியும் கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல பழைய கேமோட டேட்டாவை இன்சர்ட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் இது புது கேம் தான், அதனால கேம்குள்ள இருக்கிற கௌசானுக்கு கேம்ல நடந்த எதுவும் ஞாபகம் இருக்காது. சோ நீ என்ன பண்ற, நடந்த எல்லாத்தையுமே அவனுக்கு ஞாபகப்படுத்தி லிப்டுக்குள்ள கொண்டு வா, அவன் நார்மலா ஆயிருவான். சரிப்பா நான் போறேன். ஆனா என்னப்பா, பழைய கேமோட டேட்டா மட்டும் இல்ல, ரியல் வேர்ல்டுல நாம அவனை கூப்பிட்டு வந்தாலும் அவனுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. புரியலப்பா, அதாவது அவனுக்கு நம்மளை பத்தி எந்த ஞாபகமும் இருக்காது. என்னப்பா சொல்றீங்க, என்ன மறந்துடுவானா? முதல்ல அவனை வெளியே கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாத்துக்கலாம். உடனே தலைவி கேம்குள்ள போக, கேம்குள்ள என்னன்னா தலைவன் ஆசைப்பட்ட ஒரு லைஃப வாழ்றான். அதாவது அவனோட ஃபேமிலியோடவும் தலைவியும் அவங்க கூட கேம்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. சுனியு, உன்னை என்ன பண்ண சொன்ன, நீ என்ன பண்ற? எனக்கு தெரியும் அவன் உன்னை மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற, ஆனா அதுக்குன்னு கேம்குள்ளேயே வாழ முடியுமா? எப்படியாவது அவனுக்கு பழச ஞாபகப்படுத்தி லிப்டுக்குள்ள கொண்டு வா. உடனே தலைவி மனசை கல்லாகிட்டு அவன் நடந்த எல்லாத்தையும் சொல்லி அந்த ஸ்மைலி டால காட்ட, உடனே தலைவனுக்கு கேம்குள்ள நடந்த எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது என்னன்னா, இந்த புது கேம்குள்ள நம்ம தலைவனோட சிப்பை எடுத்து இவங்க வச்சிருக்காங்க. பட் அவனை வெளியே கொண்டு வரணும்னா பழைய கேமோட டேட்டாவை ரீஸ்டோர் பண்ணணும். சோ அதனாலதான் தலைவி இப்படி பண்றா. இப்ப தலைவனை அவள் லிப்டுக்குள்ள கொண்டு வர, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல. உடனே தலைவி அவனை கிஸ் பண்ண, கட் பண்ணா தலைவன் ரியல் வேர்ல்டுல கண் முழிக்கிறான். பட் தலைவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அதாவது கேம் ஸ்டார்ட் பண்ண பிறகு நடந்த எதுவும், அதாவது அவன் மீட் பண்ண யாரையும் அவனுக்கு ஞாபகம் இல்ல. எங்களை நீ மறந்துருக்கலாம், ஆனா சுனிவ நீ எப்படி மறக்கலாம்? ஏன்னா நீ கிங்யூ எதுவும் சொல்ல வேணாம். அவ என்ன சொல்ல வந்தா? ஒன்னும் இல்ல, நீ வீட்டுக்கு போ. உடனே தலைவன் வீட்டுக்கு போக, அப்பா அவனோட அம்மா கால் பண்ண, சொல்லுங்கம்மா. டேய், என் மருமகளை கூப்பிட்டு வரேன்னு சொன்னியே, எப்ப கூப்பிட்டு வருவ? என்னம்மா சொல்ற, மருமகளா? அட ஆமா சுனியு, அவளை எப்ப கூப்பிட்டு வருவ? அம்மா நான் அப்புறம் பேசுறேன். உடனே தலைவன் பவனுக்கு கால் பண்ணி, டேய் கிங்யூ என்னவோ சொல்ல வந்தா, ஆனா சுனியு தடுத்துட்டா, அது என்னன்னு சொல்ல முடியுமா? உடனே அவன் சொல்ல, கட் பண்ணா தலைவி சில குட்டீஸ் விளையாடுறத பாக்க அப்பாவுக்கு பழைய விஷயம் ஞாபகம் வர, கேனனை மூவ் பண்ணு, இப்போ உன் டர்ன், நீ குதிரையை மூவ் பண்ணு. அடுத்து என்னன்னா, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணு. கட் பண்ணா எல்லாருமே கேன்டீனுக்கு வர, பட் இன்னும் தலைவனுக்கு எதுவும் ஞாபகம் வரல. பட் அவங்க சொல்றத இவன் நம்புறான். அப்ப அங்கிள் லின் வர, அங்கிள் எங்களை ஞாபகம் இருக்கா? இல்ல, யார் நீங்க? அங்கிள் நாம ஒன்னா டெவில் கேம் ஆடணுமே. டெவில் கேமா? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப டாக்டர் நான் ஒரு கேம் ஆடினதா சொன்னாங்க, ஆனா எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. சரி எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். அவரு போனதும் அவங்க போனுக்கு ஒரு SMS வருது. என்ன இது, மறுபடியும் கேமா? டாய், என்ன பயந்துட்டீங்களா? சாரிப்பா, நாங்க 3 பேருமே சேர்ந்து எஸ்கேப் ரூம்னு ஒரு கேம் கடையை ஓபன் பண்றோம். இன்னைக்கு சாயந்தரம் தான் கடையை ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க எல்லாருமே மறக்காம வந்துருங்க.
இப்ப எல்லாருமே போக அந்த இடம் பார்க்க அவங்க பிளே பண்ண கேம் மாதிரியே இருக்கு. ப்ரோ இது என்னன்னு சொல்ல ஷேடோ பப்பட் தானே. அப்ப உனக்கு ஞாபகம் வந்துருச்சா? இல்ல எதுவும் ஞாபகம் வரல. டேய் நாங்க பூதங்கள் உங்களை கொல்ல வந்திருக்கோம். ஐயோ அத கிட்ட கொண்டு வராத. இதுங்க வெளிச்சத்தை பார்த்தா பயப்படுமா? ஆமா ப்ரோ ஞாபகம் வருதா? எதுவும் வரல. டேய் முட்டா பசங்களா, நடிக்க கூட உங்களுக்கு தெரியாதா? இத பார்த்தா குழந்தைங்க கூட பயப்படாது. சரி விடு. இப்ப எல்லாருமே வெளியே வர அப்ப நிறைய பேர் நம்ம டீமை ரவுண்டு கட்ட. டியான் ப்ரோ இதுவும் உன்னோட பிளானா? இல்லப்பா இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஏண்டா உன்னோட கேம எங்க ஃபன் ஹவுஸ் பக்கத்துல ஓபன் பண்ண வேணாம்னு சொன்னோம்ல, அத உடனே க்ளோஸ் பண்ணு, இல்ல உன்னை காலி பண்ணிருவேன். அதெல்லாம் க்ளோஸ் பண்ண முடியாது. ஆமா க்ளோஸ் பண்ண முடியாது. யோ என்னையா அவங்கிட்ட பேசிட்டு இருக்க? அவனை காலி பண்ணிடுவோம். அப்ப எல்லாருமே சண்டைக்கு ரெடியாக. அத பார்த்ததும் தலைவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அதாவது நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்தா நம்மளால என்ன வேணாலும் சாதிக்க முடியும். கைஸ் அங்கிள் கதவை ஓபன் பண்ண இன்னும் டைம் இருக்கு. சோ நாம இவங்களை ஒரு வழி பண்ணுவோமா? அத கொல்லணும்னா கார்டை ஒரே நேரத்துல இன்சர்ட் பண்ணணும். ட்ரெயின் கேமா? இந்த பக்கம் வாங்க. ப்ரோ உன் பேர் என்ன? கௌசான் சுமியூ. அதை என்கிட்ட கொடு. கைஸ் ஒரு கை பாத்துருவோமா? உடனே அவனுங்க ஓடி போக. உன் பேரு டியான், ஒரு நல்ல நண்பன். நீ கிங்யூ, எங்க எல்லாரும் விட ஸ்ட்ராங்கான பொண்ணு. நீ ஜெனி, ஸ்டார்டிங்ல ஒரு சுயநலவாதியா இருந்த, ஆனா இப்ப எங்களுக்காக முதல் ஆளா நிக்கிற. எல்லாமே தலைவனுக்கு ஞாபகம் வர இந்த சீரீஸ் முடியுது. ஆனா இன்னும் கதை முடியல. டெவில் கேமோட ஃபவுண்டர் யாங் மிங்க கைது பண்ணிட்டோம். அவன் VR கேமை உருவாக்கி ஸ்டூடெண்ட்ஸ வலுக்கட்டாயமா கேமுக்குள்ள அனுப்பி கொல்ல பார்த்திருக்கான். ஆனா போலீஸ் அவனை தடுத்து கைது பண்ணிட்டாங்க. இப்ப அந்த கேம் கம்பெனியை சீல் பண்ணிட்டோம். கட் பண்ணா ஒரு காபி ஷாப்பை காட்ட அங்க ஒருத்தர் இருக்கான். அவன் போனை பார்த்து பயப்பட அதுல 19 ஒரு கவுண்டர் வருது. அது வந்த உடனே அந்த உலகமே ஃப்ரீஸ் ஆக உடனே வெளியே பார்த்தா அந்த இடமே ரண கொடூரமா இருக்கு. சோ ஆட்டமே இப்பதான் ஆரம்பிக்குது. உண்மையிலே இது ஒரு நல்ல டிராமா. இதுல நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சோ அடுத்து ஒரு சூப்பரான டிராமால நம்ம மீட் பண்ணுவோம். வழக்கம் போல இந்த டிராமாவுக்கும் சீசன் 2 வரப்போகுது. அது வந்தா கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சரி அடுத்த டிராமால மீட் பண்ணுவோம்.